Happy afternoon, my dear lovable students. Happy afternoon, sir. Inventory chapter தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். இங்க எல்லாரும் கவனி. இங்க எல்லாரும் பாரு. இன்வென்ட்ரி சாப்டர்ல வந்து நான் இப்போ சொல்றேன், பார்ட்னர்ஷிப் சம்மை விட இன்வென்ட்ரி சம் தான் எனக்கு வந்து கஷ்டமாக நான் ஃபீல் பண்ணுவேன். யூஸ்வலாக கான்செப்ட் வைஸ் ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலி கான்செப்ட் வைஸ் பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை. அதில் நீ பார்த்தனா வந்து எதுவுமே இல்லை. வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரிஸ் இருக்கும், எப்படி அதை வேல்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்கும். இன்னொன்று வந்து அந்த FIFO மெத்தட் அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல, அது மட்டும் தான் இருக்கும். லிட்டரலாக அது மட்டும் தான் கான்செப்ட் வைஸ்ன்னு பார்த்தோன்னா இன்வென்ட்ரினா என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இன்வென்ட்ரி இஸ் அ ப்ராடர் டேர்ம் விச் நாட் ஒன்லி கவர்ஸ் த க்ளோசிங் ஸ்டாக் பட் ஆல்சோ இட் கவர்ஸ் த மெயின்டெனன்ஸ் சப்ளைஸ், லூஸ் டூல்ஸ் அப்படின்லாம் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் ரிவிஷன் தான். இங்கே கவனி, நான் அதுக்கு போவே இல்லை. ஆனால் அதை சொல்லி கொடுத்த நான் திரும்ப அதை ரிவைஸ் பண்ணாலும் அதை வச்சு நீ சம் போட முடியுமானா சம்மே போட முடியாது. சம் போடுறதுக்கு ஒரு தனி இன்டெலிஜென்ஸ் வேணுமானா வேணும். நான் இப்பயும் சொல்கிறேன், இன்வென்ட்ரி ஃபஸ்ட்டு டைம் போட்டே உன்னால் டேலி பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாது. இதுக்கு நீ மினிமம் வந்து இந்த மெட்டீரியல் நான் இப்போ நான் ஒரு சம் கொடுத்துருக்கேன். இங்கே பாரு, யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து இதோட லிங்க்கை வந்து நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். இந்த லிங்க்கை பார்த்துக்கோங்க. இதில் இட்ஸ் நத்திங் பட் எம்டிபி, ஆர்டிபி, ஐஎஸ்எம் சம்ஸும் உள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் டில் December 2021 வரைக்கும் இதை வச்சுருக்கோம். ஸோ இதில் இருந்தால் இதை நீ கவர் பண்ணிட்ட, நான் இப்போ எல்லாருக்கும் சொல்கிறேன், இதை நீ கவர் பண்ணிட்ட அப்படின்னா வந்து இதுக்கு பியாண்டா சிஏ இன்ஸ்டியூட் கேட்கவே முடியாது. ஏன்னா எல்லா மெட்டீரியல் இப்போ லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் என்ன இருக்குது, 5 இல்லை ஒரு 4 இயர்ஸ் என்னெல்லாம் மெட்டீரியல் இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துட்டேன். எல்லாமே ரிப்பீட்டட் சம்ஸ் தான் இருக்குது. இன்ஃபேக்ட் நீ பார்த்த அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மெட்டீரியல் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஆனால் நான் வந்து லிட்ரலாக வந்து வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரி வித் அப்நார்மல் ஐட்டம்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? அதில் வந்து எல்லாத்தையும் வந்து நான் கம்பைல் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே ஐஎஸ்எம், ஆர்டிபி எல்லா சம்மே அந்த ஹெட்டிங்கால. அதில் ஃபஸ்ட்டு சம் மட்டும் நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா மீதி எல்லா சம்மையும் நீ போட்டுடலாம். ஆனால் இட் ரெக்வயர்ஸ் ஃபஸ்ட் டைம் நான் ஒரு சம்மை போர்டில் போட்டு காமிப்பேன். ஃபஸ்ட்டு சம் நான் போர்டில் போட்டு காமிப்பேன், செகண்ட் சம் நீயே போடணும், தேர்டு ஃபோர்த்தெல்லாம் வீட்டில் போய் போட்டுக்கணும். புரியாது? அந்த மாதிரி தான். அந்த மாதிரி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரி வித் அப்நார்மல் ஐட்டம்ஸில் நீ பார்த்தோன்னா எத்தனை சம் நான் கொடுத்துருக்கேன்? 5 சம்ஸ் கொடுத்துருக்கேன்டா. கரெக்டு, 5 சம்ஸ் கொடுத்துருக்கேன். 6 அது ஃபுல்லாக 6 சம்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் அந்த ஒரே ஒரு மாடலில் மட்டும் 6 சம்ஸ் இருக்கு. ஆனால் அது டஃப். நான் சொல்லி கொடுத்தனா உனக்கு புரிஞ்சிடும், ஈஸியாக புரிஞ்சிடும். அதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் இருக்கு, அதை நான் சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி மிஸ்லீடிங் இன்வென்ட்ரி வேல்யூ நெக்ஸ்ட் ஹெட்டிங் இருக்கு. அதில் ஒரு 4-5 சம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீ பார்த்தா அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக் என்னெல்லாம் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் மிஸ்லீடிங் இன்வென்ட்ரி பார்த்துட்டியா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு? எங்க இருக்க? பேஜ் நம்பர் இல்லையா? 10th சம்மா, அட்ஜஸ்டட் நெட் ப்ராஃபிட் அண்ட் க்ளோசிங் இன்வென்ட்ரி வேல்யூ. சம்டைம்ஸ் வந்து அவங்க ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன நடந்திருக்கும்னு நான் சொல்கிறேன். அவங்களே கரெக்டாக க்ளோசிங் வேல்யூ எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. பட் அதில் வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. சம்டைம்ஸ் ஏதோ எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் ஏதோ ஒரு அசெட் வாங்கியிருப்பாங்க, அந்த அசெட்டை பர்ச்சேஸ்குள்ளே போட்டிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணணும்? சம்டைம் ஃப்ரீ சாம்பிளுக்கு என்ட்ரி போட்டிருக்க மாட்டாங்க. அந்த டைமில் என்ன பண்ணணும்? அந்த மாதிரி ஒரு சில இது இருக்குது. ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு 3-4 சம் இருக்குன்ற. இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் சம். இதெல்லாம் ஐஎஸ்எம்ல இருக்க ப்ராப்ளம். எல்லாமே ஐஎஸ்எம்ல ஒரு மாடல் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் ஸ்டாக் டேக்கன் ஆன் டிஃப்ரெண்ட் டேட். இதுதான் வந்து கொஞ்சம் கஷ்டமான இது. வந்து ஸ்டாக் டேக்கன் ஆன் டிஃப்ரெண்ட் டேட் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு 31st மார்ச். இப்போ இங்கே பாரு, ஐடிசி மாதிரி பெரிய கம்பெனிலாம் இருந்தது அப்படின்னா ஒரு சின்ன கம்பெனி பரவாயில்ல. ஐடிசி மாதிரி ஒரு பெரிய கம்பெனி இல்லை ஒரு பெரிய நிறையா இது இருந்தது அப்படின்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே நல்ல ஸ்டாக் எடுக்க முடியாது. 31st அன்னைக்கு போய் அவங்க வந்து 31st ஆரம்பிச்சாங்கன்னா 6th அன்னைக்கு தான் போய் ஸ்டாக்கே எடுத்து முடிப்பாங்க. அப்போ எனக்கு என்ன இருக்கும்னா, இல்லை சம்டைம்ஸ் ஆடிட்டர்ஸ் இல்லை மேனேஜ்மெண்ட் வந்து அந்த இயர் அண்ட் சேலில் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க அப்படின்னா ஸ்டாக் எடுக்கிறதுக்கு சம்டைம்ஸ் இல்லை இப்போ கோவிட் வந்தது என்னால் எடுக்க முடியல. அந்த மாதிரி ஏதோ ஒரு டைமில் என்னால் எடுக்க முடியல அப்படின்னா நான் லேட்டர் டேட்டில் எடுப்பேன். லேட்டர் டேட்டில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னால் 31st மார்ச் எடுக்க முடியல அப்படின்னா 10th ஏப்ரல் போய் எடுப்பேன். அப்போ 10th ஏப்ரல் அன்னைக்கு எனக்கு ஒரு ஸ்டாக் கிடைக்கும்ல, அதுலேருந்து ரிவர்ஸ் ஒர்க் பண்ணி நான் வந்து 1st ஏப்ரல் அன்னைக்கு என்ன ஸ்டாக் இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும். இல்லை சம்டைம்ஸ் என்ன பண்ணால் முன்னாடி எடுத்துருவேன். இப்போ 23rd மார்ச் அன்னைக்கு எடுத்துருவேன். 23rd மார்ச் அன்னைக்கு நான் எடுத்தேன் அப்படின்னா அதுலேருந்து சப்சீக்வெண்ட்டாக நெக்ஸ்ட் 7 டேஸ்க்கு என்ன பண்ணணும்னா அது எப்படி பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். அதில் ஆக்சுவலி அது ரொம்ப ஈஸி. கான்செப்ட் வைஸ் பார்த்தோன்னா ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். நான் உனக்கு போட்டு காமிச்சிருக்கேன். நான் ஆல்ரெடி ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார் 7 days மட்டும் போடணும். 7 days or 15 days ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டு ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் ஈஸி. பட் அதுக்கப்புறம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஒரு சில ஐட்டம்லாம் விட்டுருப்பான். அதெல்லாம் ஆக்சுவலி இன்வென்ட்ரி தான் இருக்கிறதுலே கஷ்டம்னு நான் சொல்லுவேன். சம் வைஸ் நீ பார்த்த அப்படின்னா இன்வென்ட்ரி தான் வந்து இருக்கிறதுலே கஷ்டம். ஏன்னா நிறைய வந்து காமன் சென்ஸ் அப்ளை பண்ணும். நெக்ஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச அதுக்கப்புறம் ஈஸி தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து உனக்கு மார்க்கை சிரிச்சுனே இருக்கான்ல. FIFO மெத்தட் அதெல்லாம் ரொம்ப ஈஸி. அட்ஜஸ்டட் செல்லிங் ப்ரைஸ் மெத்தட் நான் உனக்கு இன்னைக்கு சொல்லித்தரேன். அது ரொம்ப ஈஸி. எங்க கவனி,
நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேல்யூ ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக்கை கண்டுபிடிக்க போகிறோம். இந்த என்டையர் சாப்டர் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேல்யூ ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக்கை கண்டுபிடிக்க, க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ என்னன்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் உனக்கு சொல்லித்தரேன், இங்கே எல்லாருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம டேரெக்டாக சம்மிக்கே போயிடலாம். சரி, ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நீ மக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து ஆஸ் பர் AS2 valuation of inventories, closing stock of finished goods should be valued at cost or NRV, whichever is lower. As per AS2, closing stock of finished goods should be valued at cost or NRV, whichever is lower. அது என்ன பிரின்சிபல்னால நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? ப்ரூடன்ஸ் பிரின்சிபல். கவனி, நான் ஏன் சொல்லித்தரேன், இங்க எல்லாரும் கவனி. இங்க எல்லாரும் பாரு, நான் சொல்லித்தரேன். ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கு, இங்க எல்லாரும் கவனி. இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லித்தரேன், ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டாண்டர்ட்லன்னு சொல்லியிருக்கேன், இது கண்டிப்பாக ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஏதோ ஒரு இடத்துல அவங்க கேட்க பாசிபிலிட்டி இருக்கு. நம்ம ஃபினிஷ்டு கூட்ஸ் பற்றி மட்டும் தான் பேசுகிறோம் இங்கே, புரியுறதா? ஃபினிஷ் கூட்ஸ், WIP கால்குலேஷன். இப்போ ரா மெட்டீரியல் எப்படி சார் வேல்யூ பண்ணும், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் WIPலாம் நம்ம இன்டரில் படிச்சிருவோம். இப்போதைக்கு நம்ம ஃபவுண்டேஷனில் படிக்கிறது வந்து வெறும்னா ஃபினிஷ் கூட்ஸ் எப்படி சார் வேல்யூ பண்ணணும் அப்படி தான் பார்க்குறோம். அதனால ட்ரேடிங் அக்கௌண்ட் மட்டும் தான் நம்ம ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இங்கே எல்லாரும் என்ன ஃபோக்கஸ் பண்ண டூ ஓப்பனிங் ஸ்டாக், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓப்பனிங் ஸ்டாக் 1 lakh இருக்கு. 2 purchases நான் பண்ணது ஒரு 10 lakhs இருக்கு. 2 purchases வந்து 10 lakhs இருக்கு. அதர் எக்ஸ்பென்ஸ்லாம் அப்படியே விட்டுறலாம். பை சேல்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு 7 lakh ஒர்த் ஆஃப் கூட்ஸை 7 lakh ஒர்த் ஆஃப் கூட்ஸை வந்து நான் ஒரு 12 lakhs விற்றுருக்கேன். 7 lakh ஒர்த் ஆஃப் கூட்ஸை 12 lakhs விற்றேன் அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட் நீ பார்த்த அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ வரும்? 5 lakhs வரும். ஆப்வியஸாக என்னோட க்ளோசிங் ஸ்டாக்ஸ் மொத்தமாக எனக்கு வந்து 11 lakhs இருந்திருக்கு. அவுட் ஆஃப் விச் 7 lakh நான் சேல் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு மீதி எவ்வளோ இருக்கும்? 4 lakh. 16 lakhs வந்துருச்சா? இங்கே கவனி, இது வந்து நார்மலாக காஸ்ட்டில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இஃப் சம்டைம்ஸ் இங்கே எல்லாரும் கவனி, இப்போ என்னோட காஸ்ட் வந்து 4 lakhs, பட் அந்த AS2ல என்ன சொல்கிறோன்னா காஸ்ட் ஆர் NRV, காஸ்ட் ஆர் NRV whichever is low. நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன், பட் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லித்தரேன். இங்க பாரு, காஸ்ட் வந்து 4 lakhs, NRV வந்து NRV மார்க்கெட் பிரைஸ் கிடையாது. மார்க்கெட் பிரைஸ் இஸ் டிஃபரண்ட். மார்க்கெட் பிரைஸ் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் NRV. NRV is arrived using market price, but NRV is not market price. NRV னா நெட் ரியலைசபிள் வேல்யூ. அதோட ஃபார்முலா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். மார்க்கெட் பிரைஸை யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம், ஆனால் அது மார்க்கெட் பிரைஸ் கிடையாது. ஆக்சுவலி 12th புக்கில் எப்பயுமே என்ன போட்டிருப்பான்னா க்ளோசிங் ஸ்டாக் ஷுட் பி வேல்யூட் அட் காஸ்ட் ஆர் மார்க்கெட் பிரைஸ் விச்சவர். அது தப்பானா 200% அது தப்பு. NRVல தான் நம்ம எடுத்துக்கணும். NRV இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் மார்க்கெட் பிரைஸ். புரியாதா? மார்க்கெட் பிரைஸை யூஸ் பண்ணி தான் நான் NRV கால்குலேட் பண்ணுவேன், பட் மார்க்கெட் பிரைஸ் வேற, NRV வேற. அதோட ஃபார்முலா NRV. காஸ்ட் வந்து ஆப்வியஸாக நம்ம என்ன காஸ்ட்ல பர்ச்சேஸ் பண்றோமோ அதுதான் என்னோட காஸ்ட். NRV நீ பார்த்த அப்படின்னா அதோட ஃபார்முலா வந்து மார்க்கெட் பிரைஸ். டஸ்டர் எங்கடா? கவனி, மார்க்கெட் பிரைஸ் ஆர் செல்லிங் பிரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட். மார்க்கெட் பிரைஸ் ஆர் செல்லிங் பிரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் நான் எடுத்துருவேன். அதில் போட்டு மைனஸ் எஸ்டிமேட்டட் cost to complete the product, estimated cost to complete the product நான் மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வரது தான் NRVன்னு போடுவோம். இதில் செல்லிங் ப்ராஃபிட் எதாவது இருந்தால் ப்ராஃபிட் மார்ஜினையும் நம்ம வெளில எடுத்துரும். ஏன்னா செல்லிங் ப்ரைஸ்க்குள்ளே ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கும். ப்ராஃபிட் மார்ஜினை வெளில எடுத்துட்டு அதுலேருந்து எஸ்டிமேட்டட் காஸ்ட் டு கம்ப்ளீட் த ப்ராடக்ட், அதான் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். புரியாதா? இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் எது? அந்த ப்ராடக்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணி, இப்போ எக்ஸாம்பிள் பேக் பண்ணி பிரைமரி பேக்கிங் இருக்கு. இப்போ நான் புக்கெல்லாம் ஏதோ ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ அமேசான்லாம் பிரைமரி பேக் பண்ணி கொடுக்குறேன். அந்த மாதிரி நான் பேக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் உனக்கு ஏதோ கொடுக்கும்போது பவுச் போட்டு கொடுக்கணும், இல்லை வந்து பாட்டிலில் கொடுக்கணும். இப்போ ரோஸ் மில்க்லாம் உனக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க பாட்டிலில் போட்டு கொடுக்குறாங்க. அந்த பாட்டில் தான் பிரைமரி பேக்கிங். அந்த பிரைமரி பேக்கிங் இல்லாமல் உன்னால் சேலே பண்ண முடியலன்னா அது பேர் பிரைமரி பேக்கிங் வாங்க. செகண்டரி பேக்கிங் வந்து கிஃப்ட் பண்ணுறது. அமேசானுக்கு பிரைமரி பேக்கிங் வந்து அவனோட பிஸ்னஸில் பிரைமரி பேக்கிங்கே அதுதான். புரியாதா? ஏன்னா அது பண்ணாமல் அவன் விற்க முடியாது. புரியாதா? செகண்டரி பேக்கிங்னா இப்போ உனக்கு கவர் பண்ணி கொடுக்கறது அந்த மாதிரி இருக்கிறது. புரியாதா? கவனி, NRV is equal to market price minus profit margin minus estimated cost to complete the product or estimated direct expenses to complete the product. Market price is different from NRV. NRV
is calculated using market price, but NRV is not market price. இது எதுனாலன்னு சொல்லி தரேன். இங்க பாரு, இப்போ நான் வந்து NRV கண்டுபிடிக்கிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இதோட மார்க்கெட் பிரைஸ், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இதோட மார்க்கெட் பிரைஸ் வந்து ஏதோ ஒரு அமௌண்ட் இருந்திருக்கு, ஒரு 5 lakhs 6 lakhs இருந்திருக்கு, காஸ்ட் வந்து 4 lakhs. நான் NRV அரைவ் பண்ணியிருக்கேன். NRV வந்து எனக்கு இதில் வந்து 3.5 lakhs வந்திருக்கு NRV. அவன் என்ன சொல்கிறான்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் AS2 என்ன சொல்கிறான்னா காஸ்ட் ஆர் NRV விச் எவர் இஸ் லோயர் சொல்கிறான். அப்போ வந்து காஸ்ட் வந்து எனக்கு 4 lakhs இருக்குது, NRV வந்து எனக்கு 3.5 lakhs இருக்குது, விச் எவர் இஸ் லோயர்னு அவன் சொல்லியிருக்கான். புரியுறதா? அப்போ விச் எவர் இஸ் லோயர் 3.5 lakhs எடுத்துக்கணும். இப்போ நான் சொல்லி தரேங்க பாரு, திங்க் பண்ணி சொல்லு. இந்த 3.5 lakhs ஒர்த் ஆஃப் கூட்ஸ் இருக்குல்ல, NRV காஸ்ட் வந்து 4 lakhs இருக்குல்ல, இது எந்த வருஷம் நான் விற்பேன்? ஆப்வியஸா நெக்ஸ்ட் இயர் தான் விற்பேன். நல்லா இங்க கவனி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், இப்போ நான் 4 lakhsலயே நான் அக்கௌண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அசியூம் நான் நெக்ஸ்ட் இயர் P&L நான் போடுறேன், இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு, நான் இந்த ரூலே அப்ளை பண்ணாம நான் 4 lakhsலயே அக்கௌண்ட் பண்ண அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல எனக்கு 2 ஓப்பனிங் ஸ்டாக்னு வருமா, 2 ஓப்பனிங் ஸ்டாக்னு எனக்கு வருமா, 4 lakhs வருமா. அசியூம் நான் எந்த பர்ச்சேஸுமே பண்ணல, பர்ச்சேஸ் 0ன்னு இருக்கு. ஆனால் நான் சேல் பண்ணுறேன். சேல் ஆப்வியஸாக NRVல தான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு என்ன NRV இதான் அசியூம் எந்த காஸ்ட்டுமே இல்லை, எனக்கு வந்து எதுவுமே இல்லை, இதான் போட்டாலே இப்படி தான் கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோ. 4.5. அப்போ எனக்கு நான் சேல் பண்ணுறதே 4.5 lakhs நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு க்ளோசிங் ஸ்டாக் எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் எல்லாத்தையும் ஓப்பனிங் ஸ்டாக் என்டையராக 3.5 lakh நான் வித்துட்டேன் அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக்கும் 0 ஆயிடுச்சு. அப்போ அந்த வருஷம் எனக்கு லாஸ்ன்னு நீ பார்த்தா அப்படின்னா எவ்வளோடா? சாரிடா 3.5. அந்த வருஷம் அப்போ லாஸ்ன்னு பார்த்தா எவ்வளோ வருது? பை கிராஸ் லாஸ் எவ்வளோ வருது? 0.5 lakhs 50,000 வருதா? அப்ப நெக்ஸ்ட் இயர் நீ அக்கௌண்ட் பண்ணாம இந்த வருஷத்துலயே அதை அக்கௌண்ட் பண்ணிடுன்னு சொல்றான். ஏன்னா இந்த 4 lakhs இன்கம் சைட்ல இருக்கா, இதான் ட்ரேடிங்ல இன்கம் சைடு, இதான் ட்ரேடிங்ல எக்ஸ்பென்ஸ் சைடு. நான் இன்கம் இந்த வருஷமே குறைச்சறேன்றான், நெக்ஸ்ட் இயர்ல போய் குறைக்காதன்னு சொல்றான். இதான் ப்ரூடன்ஸ் பிரின்சிபல். இந்த வருஷமே நீ 3.5 போட்டு ஆக்சுவல் இங்க கவனி, இதான் ஃபர்ஸ்ட். இது நான் வந்து இந்த AS2 வந்து அடாப்ட் பண்ணாம அப்படியே நான் டைரக்டா போட்டேன் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் இயர்ல எனக்கு ஒரு கிராஸ் லாஸ் வருதுல்ல. இதே நான் AS2 அடாப்ட் பண்ணியிருந்தேன்னா என்ன நடந்திருக்கும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இயர் நான் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் போடும்போது பை சேல் வந்து 12 lakhs இருக்கும், பை க்ளோசிங் ஸ்டாக். இதே நான் AS2 அடாப்ட் பண்ணியிருந்தேன், அந்த பிரின்சிபலை கரெக்டாக பண்ண அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக் ஷுட் பி வேல்யூட் அட் காஸ்ட் ஆர் NRV விச் எவர் இஸ் லோயர். காஸ்ட் வந்து 4 lakhs, NRV வந்து 3.5 lakhs. அப்போ பை க்ளோசிங் ஸ்டாக் 3.5 lakhs நான் போட்டேன். 2 ஓப்பனிங் ஸ்டாக் அதில் எவ்வளோ இருந்திருக்கு? 1 lakh இருந்திருக்கு. 2 பர்ச்சேசஸ் எவ்வளோ இருந்திருக்கு? 10 lakhs இருந்திருக்கு. அப்போ நீ பார்த்தா அப்படின்னா என்னோட கிராஸ் ப்ராஃபிட் நீ பார்த்தா அப்படின்னா 12 எவ்வளோ வருது? 15.5 lakhs. இது 15.5 lakhன்னு போட்டால் என்னோட கிராஸ் ப்ராஃபிட் 4.5 lakhs வருதாடா? 4.5 lakhs அது. அப்போ நெக்ஸ்ட் இயர் வர இந்த கிராஸ் லாஸை இப்பவே இந்த ப்ராஃபிட்டோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். வேற எந்த என்ட்ரியுமே போட வேண்டாம். நான் எப்படி ஆக்சுவலி வந்து யூஸ்வலாக ஏதோ ஒரு நார்மல் லாஸ் ஏதோ ஒன்று வருது, இல்லை அப்நார்மல் லாஸ் ஏதோ ஒன்று வருது, இல்லை உனக்கு வந்து ஏதோ ஒரு லாஸ் வருது அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு என்ட்ரி போட. பேட் டெட்ஸ் இஸ் அ லாஸ், பேட் டெட்ஸ் டு சன்ட்ரி டெட்டாஸ் போட்டோம்ல, இங்கே அப்படிலாம் போட வேண்டாம். நீ இதை டேரெக்டாக இந்த ரூல் அப்ளை பண்ண அப்படின்னா இந்த மாதிரி க்ளோசிங் ஸ்டாக் ஷுட் பி வேல்யூட் அட் காஸ்ட் ஆர் NRV அதை டேரெக்டாக, ஏன்னா நீ வந்து அது என்ட்ரியே உள்ள கொண்டு வரும்போதே கம்மியான வேல்யூவில் தான் கொண்டு வர. அப்போ அசெட்டும் கம்மியாக தான். ஏன்னா க்ளோசிங் ஸ்டாக்கோட ஜேர்னல் என்ட்ரியே என்னன்னா க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் டெபிட் டு ட்ரேடிங் அக்கௌண்ட் கிரெடிட். க்ளோசிங் ஸ்டாக் அசெட்ல உள்ள வரும்போதே 4 lakhs வராம 3.5 lakhs வரும். புரியுறதா? கிளாரிட்டி இருக்கா? அதே மாதிரி க்ளோசிங் ஸ்டாக் அசெட்ல போயிடுச்சுன்னா 3.5 போயிடும். இங்க இன்கம்ல போற சைடுமே 3.5 தான் போதும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா 0.5 lakhs எனக்கு கம்மி ஆயிடுச்சு. எனக்கு இந்த வருஷமே கிராஸ் ப்ராஃபிட் இங்க 4.5 lakhs வந்துருச்சு. இப்போ நீ நெக்ஸ்ட் இயர் பார்த்த, நெக்ஸ்ட் இயர் நான் அதே 3.5 lakh விற்கிறேன். இது நான் ஃபர்ஸ்ட் சினாரியோல அந்த அடாப்ட் பண்ணாம பண்ணேன். இப்போ செகண்ட் சினாரியோல பார்த்தேன் அப்படின்னா செகண்ட் இயர்ல வந்து என்னோட க்ளோசிங் ஸ்டாக் புக்ல என்ன வேல்யூ இருக்கு? 3.5 lakh. அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் நெக்ஸ்ட் இயர் என்ன வரும்? 3.5 lakhs ஓப்பனிங் ஸ்டாக் வரும். இது அப்படியே விற்கிறேன் அப்படின்னா பர்ச்சேஸ் அசியூம் பர்ச்சேஸ் இஸ் 0. அதே எக்ஸாம்பிள் தான், க்ளோசிங் ஸ்டாக்கும் 0 இருக்கு. எல்லாத்தையும் நான் வித்துறேன். என்ன வேல்யூல வித்துருப்பேன்? ஆப்வியஸா 3.5 lakhs வித்துறேன். அப்ப எந்த ப்ராஃபிட்டும் வரல, எந்த லாஸும் வரல. அப்ப நான் இந்த பிரின்சிபல் அடாப்ட் பண்றேன்னா ஃபியூச்சர்ல வர போற கிராஸ் லாஸை கரண்ட் இயரே நான் அக்கௌண்ட் பண்ணிடுறேன். புரிஞ்சதுன்னா ஜோரா கிளாப் தெரியும். புரியுறதாடா? ஃபாஸ்டா பேசிட்டேனா? பாரு, இங்க பாரு, இது ஒரு லிட்டரலா பார்த்தோன்னா இது ப்ரூடன்ஸ் பிரின்சிபல் தான். நெக்ஸ்ட் இயர் வரப்போற கிராஸ் லாஸை இந்த வருஷமே நான் வந்து அட்ஜஸ்ட் பண்றது தான் ப்ரூடன்ஸ் பிரின்சிபல். அந்த ப்ரூடன்ஸ் பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் அது கொண்டு வரேன். ஏன்னா க்ளோசிங் ஸ்டாக் நான் இயர் எண்ட்ல டைரக்டா தான் போய் வேல்யூ பண்ணுவேன். ப்ராக்டிக்கலா என்ன நடக்கும்னு சொல்லிடுறேன். ப்ராக்டிக்கலா வந்து இப்போ இன்னைக்கு டேட்ல மார்க்கர் இப்போ
இங்கே வந்து இன்னைக்கு டேட்டில் எவ்வளோ மார்க்கர் இருக்குன்னா இன்னைக்கு டேட்டில் போய் எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் அவங்க எண்ணிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் க்ளோசிங் ஸ்டாக்கும் நடக்கும். நான் இது பண்ணியிருக்கேன். அந்த ஹெச்பி பவர் பெட்ரோலில் வந்து இன் அண்ட் அவுட்டுன்னு ஒரு இது இருக்கும். நார்மலாக இன் அண்ட் அவுட் ஹெச்பி பெட்ரோல் பவர் பங்க் அந்த இதெல்லாம் பெட்ரோல் பங்க்லாம் போனேன்னா அங்கே ஒரு ஷெல்லாம் நீ போன அப்படின்னா அங்கே ஒரு கடை அவுட்லெட் இருக்கும். நீ போய் என்ன வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல நான் வந்து போய் பார்த்துருக்கேன். சும்மா இருக்கும். என்ன சார் பண்ணுவீங்க? சும்மா நாங்கள் வந்து ஒரு பொருளாக எவ்வளோ பாக்ஸ் இருந்தது இன்னும் நாங்கள் என்னது வேற இருக்கும், அவங்க கொடுத்தது வேற இருக்கும். அப்படியே நாங்கள் கொடுத்துட்டு வந்தோம். ஆக்சுவலி ப்ராக்டிக்கலாக அப்படி தான் இருக்கும். உட்காந்து ஒன்று எண்ணுவோம். க்ளோசிங் ஸ்டாக் ஸ்டீல்லாம் நாங்கள் போய் எண்ணியிருக்கோம். ஒன்றுத்தையும் அந்த மாதிரி ஒரு நாள் கழிச்சு தான் போயினா சின்ஸ் ஆர்டிகல் அசிஸ்டன்ட் தான் போய் எண்ணுவாங்க. கரெக்டாக இருக்கான்னு போய் செக் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி க்ளோசிங் ஸ்டாக்னே இருக்கு. நாங்களாம் போய் எண்ணியிருக்கோம் உட்காந்து. மேலே வந்து எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. லேடர்லாம் கொடுத்துருக்காங்க. லேடர்லாம் எனக்கு வந்து ஒரு எம்ப்ளாயி கொடுத்து மேலே போய் எண்ணிங்களா சார் என்னன்னு நினைக்கிறேன். கவனி சும்மா எங்கெல்லாம் பேசிட்டு இருப்போம். அது அவ்வளோ பெரிய குடோன்னு. நாங்கள் 3 பேர் தான் போனோம். 3 பேர் போய் என்ன பண்ண முடியும்? 3 பேர் ஒரு ரேக் பார்க்கறதுக்கே இதுவாயிடுச்சு. ஒரு சாம்பிள் பேசிஸில் எடுத்து அப்படியே செக் பண்ணோம். அவங்க கொடுக்குற வேல்யூ தான் ஆல்மோஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் கொடுக்குற வேல்யூ தான் நாங்கள் எடுத்துப்போம். ஏதாவது ஒரு இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் ரொம்ப டிராஸ்டிக்காக சேஞ்ச் இருந்ததுன்னா பார்த்துப்போம். எங்கள் எல்லாரும் கவனி, இதுதான் ஆக்சுவலி கான்செப்ட்னு பார்த்தா இது மட்டும் தான் இருக்கு. பட் சம்ல தான் அதிகமாக இருக்கு. அவன் என்ன பண்ணுவானா, இந்த க்ளோசிங் ஸ்டாக் 4 lakhs இருக்குல்ல, என்ஆர்வி பற்றி இங்கே பேசவே மாட்டான். அவன் என்ன பண்ணியிருப்பானா, இந்த 4 lakhs அரைவ் பண்ணுறதை தான் எப்படி அரைவ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பான். ஒரு சம்ல ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருப்பான், பர்ச்சேஸ் டேட்டா எல்லாத்தையும் கொடுத்துருவான். மீதி வந்து க்ளோசிங் ஸ்டாக்கை நீ கண்டுபிடிக்கணும். அதில் அப்நார்மல் சேல்ஸ் தான் இருக்கும். அதுதான் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். அந்த சம் நம்ம ஃபர்ஸ்ட் போடலாம். நீ க்ளோசிங் ஸ்டாக்கை கண்டுபிடிக்கணும். எடுத்துக்கோ, ஃபர்ஸ்ட் சம் எடுத்துக்கோ. உனக்கு தியரி எடுக்காத, தியரி வேண்டாம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நீ வீட்டில் படிச்சுக்கலாம். டைரக்டாக எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் சம் வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரி வித் அப்நார்மல் ஐட்டம்ஸ். கேர்ஃபுல்லாக கவனிங்க, நான் ரொம்ப கிளியராக சொல்கிறேன். ஈவன் லைட்டாக மிஸ் ஆனால் கூட உன்னை மிஸ் பண்ணிடுவேன். உனக்கு ப்ராக்டிஸ்க்காக தான் மீதி எக்ஸ்ட்ரா சம்ஸ் கொடுத்துருக்கேன். உனக்கு வேணா நான் 2 சம் கூட போடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு சம் போடுறேன், நீங்கள் செகண்ட் சம் போடுங்க. நீ ஸ்ட்ரகிள் பண்ண அப்படின்னா நானே போடுறேன் செகண்ட் சம். படி. Question வந்து valuation of inventory with abnormal item. First இது, from the following particulars ascertain the value of inventories as on 31st March 2025. இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். உங்க இதுக்கு ஆர்டிபி, உங்க அட்டெம்ப்ட்டுக்கு ஆர்டிபி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உங்க அட்டெம்ப்ட்டுக்கு நேற்று தான் நான் பார்த்தேன் ஆர்டிபி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. Jan 2026 அட்டெம்ப்ட்டுக்கு ஆர்டிபி ஃபவுண்டேஷனுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. செக் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க கொஸ்டின்ஸ் இதில் இருக்கு. ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ல நான் வந்து முந்தானத்தை ப்ரிப்பேர் பண்ணால் நேற்று தான் அதை ரிலீஸ் பண்ணாங்க. இதில் வந்து நியூ ஆர்டிபியும் நான் சேர்த்துட்டேன். ஐ திங்க் புனீத்னு ஒரு சம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் கொஸ்டினை கேர்ஃபுல்லாக படிக்கணும். கவனி, மெட்டிகுலஸாக படி. அப்படியே சும்மா லெத்தார்ஜிக்கெல்லாம் படிக்காத, விட்டுருவேன். ஏன்னா ஒரு வேர்டும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நிறைய கற்றுப்போம், அறிவை யூஸ் பண்ணோம். கவலைப்படாத, ஓகேவா? நான் உங்க கூட தான் இருக்கேன். தயவு செஞ்சு கவலைப்படாத. இது கஷ்டம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. தனியாலாம் பார்த்தா வந்து போட முடியும். பட் ஒரு மென்டாரோட ஹெல்ப் கண்டிப்பாக வேணும். ஃப்ரம் த ஃபாலோயிங், இங்கே பாரு. From the following information, ascertain the value of inventories as on 31st March 2025. இன்வென்ட்ரி ஆஸ் ஆன் டேட் ரொம்ப முக்கியம்டா. நான் ரொம்ப கிளியராக சொல்கிறேன். இன்வென்ட்ரி சம்க்குலாம் டேட் ரொம்ப 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 முக்கியம். இன்வென்ட்ரி ஆஸ் ஆன் 1st April 2024 rupees 10,50,000 ஓப்பனிங் இன்வென்ட்ரி அவன் கொடுத்துட்டான். புரியா? ஓப்பனிங் இன்வென்ட்ரி. பர்ச்சேஸ் மேட் டியூரிங் த இயர், 1 year பர்ச்சேஸ் கொடுத்துட்டான். சேல்ஸ் வந்து 55,50,000 கொடுத்துட்டான், அதுவும் 1 year சேல்ஸ். மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்ஸ் கொடுத்துட்டான். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் 1,50,000. அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸ் 2,40,000. At the time of valuing inventory as on 31st March 2024, last year து சொல்றாங்க. நல்லா கவனி. As at the time of valuing inventory as on 31st March 2024, last year நான் inventory calculate பண்ணும்போது a sum of rupees 60,000 was written off. A sum of rupees 60,000 was written off on a particular item which was originally purchased for 1,65,000 சொல்லிட்டான். அப்ப லாஸ்ட் இயர் என்ன நடந்துக்குன்னா என்ஆர்வில கால்குலேட் பண்ணிருக்கான். அப்ப அதோட ஒரிஜினல் காஸ்ட் என்னன்னா லாஸ்ட் இயர் கரண்ட் இயருக்கு அவன் சொல்லல. புரியுறதா? அப்ப அது ஓப்பனிங் ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கும். அப்ப ஓப்பனிங் ஸ்டாக் இன்வென்ட்ரி as on 1st April 2024 10,50,000 இருக்குல்ல, அதுக்குள்ள இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதுதான் நம்ம கேர்ஃபுல்லா பார்க்கணும். அவன் என்ன சொல்ல வரானா, at the time of valuing inventory as on 31st March 2024, a sum of rupees 60,000 was written off. அப்ப ஆல்ரெடி ரைட் ஆஃப், அப்ப which means அவன் வாங்கின பிரைஸ், ஒரிஜினலி பர்ச்சேஸ் பண்ண பிரைஸ் வந்து 1,65,000. எவ்வளவு ரைட் ஆஃப் பண்ணிருக்கான்னு சொல்றான்? 60,000. அப்ப 1,65,000 ல 60 போயிடுச்சு அப்படின்னா அப்ப 1,05,000 தான் ஓப்பனிங் ஸ்டாக்ல இருக்குன்னு அர்த்தம். புரியுறதா? ஏன்னா ஓப்பனிங் ஸ்டாக் ஆல்ரெடி என்ஆர்வில தானே இருக்கும். சொல்லி தரேன் எப்படி பண்ணோன்னு. நெக்ஸ்ட்,
was sold during the year, அது எல்லாமே sold ஆயிடுச்சுன்னு சொல்றான். for rupees 1,50,000 சொல்லிட்டான். அப்ப அது க்ளோசிங் ஸ்டாக்ல இல்ல. அது வரைக்கும் நல்லது, புரியுறதா? அதனால நீங்க கொஞ்சம் தப்பிச்சிங்க. எல்லா சம்லயும் அப்படிதான் இருக்கும். ஓப்பனிங்ல மட்டும்தான் அந்த அப்நார்மல் ஐட்டம் இருக்கும், க்ளோசிங்ல அந்த அப்நார்மல் ஐட்டம் இருக்காது. பட் சம்டைம்ஸ் சிஏ இன்ஸ்டியூட் இந்த வாட்டி உனக்கு க்ளோசிங்ல கூட கேட்க பாசிபிலிட்டி இருக்கு. பட் நான் உனக்கு சொல்லி தரேன். இங்க ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கான்ல, ஓகேவா? இது யார் கொடுத்துருக்கான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இதை ஃபாலோ பண்ணிடாத. ஃபாலோ பண்ண அப்படின்னா வந்து கஷ்டம். இங்க எல்லாரும் கவனி. அதெல்லாம் அது நீ பார்த்தாலே புரியாது. நான் வேணா உனக்கு 5 minutes டைம் தரேன், சும்மா பார்த்து கண்டுபிடிச்சி எனக்கு ஆன்சர் மட்டும் அப்புறமா டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன் சார் நான் பார்த்தும் புரியல, ஓகேவா? கவனி. இங்க பாரு, சம்டைம்ஸ் இட் வில் டேக் டைம். நிறைய டைம் எடுக்கும். புரியாதுன்னு சொல்ல மாட்டேன், இட் வில் டேக் டைம். இதை நீ பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சம்மு நீ புரிஞ்சு ஆன்சரை பார்க்குற. ப்ரெசன்டேஷன் மேட்டர்ஸ் அ லாட், புரியுறதா? இவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறேன்னு பாரு. கீழே ஒரே ஒரு லைன் ஐட்டம் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு சம்மில், இந்த சம்மில் இல்லை, ஏதோ ஒரு சம்மில் வந்து தேர்ட் சம் எடுத்துக்கோ. தேர்ட் சம்மில் லாஸ்ட்டாக உனக்கு கொடுத்துருக்கான் பாரு. தேர்ட் சம் ஆன்சரில் நோட்டுன்னு கொடுத்து த வேல்யூ ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் on 31st March 2023 may alternatively be found out by preparing trading account for the year ended. அதான் ஈஸியஸ்ட் மெத்தடு. அது ஒரு சரி அப்படியே கொடுத்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டை கொடுத்துருந்தாலும் கொடுக்கல, அந்த மாதிரி பண்ணல. கவனி, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இப்போ அழகாக போடலாம். இங்கே பாரு, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, யூஸ்வலாக வந்து ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் கேட்டாங்க அப்படின்னா வி ஹேவ் டு ப்ரிப்பேர் ட்ரேடிங் அக்கௌண்ட். ஒரு கூட்ஸ் அக்கௌண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா அதை ப்ரிப்பேர் பண்ணால் ஈஸியாக இருக்கும். அதை பண்ணாமல் கண்டுபிடிக்க எப்படி எந்த ஆல்டர்னேட்டிவ்ல ஈவன் நீ ஸ்டேட்மெண்ட்டாக கூட போடலாம். பட் நீ ஒரு அக்கௌண்ட்டாக போட்டா அப்படின்னா உனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சொல்லித்தரேன், இந்த சம்மை இப்படி மட்டும் போட்டால் தான் உனக்கு ஈஸியாக வரும். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் போடு. ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended எந்த வருஷம்டா? 31st March 2025. இங்க கவனி, 2 காலம்னாரா போடு, புரியாதா? 2 காலமா போடணும். ஒன்று வந்து அப்நார்மல் ஐட்டம்க்கு, இன்னொன்று நார்மல் ஐட்டம்க்கு. ஃபர்ஸ்ட் அதை பிரிக்கலாம், புரியுறதா? நார்மல் வேற, அப்நார்மல் வேற. ஏன்னா க்ளோசிங் ஸ்டாக் எல்லாமே நார்மல் ஐட்டம் மட்டும்தான் இருக்கு. ஏன்னா என்டையர் அப்நார்மல் ஐட்டம்னா என்னன்னா, அவன் என்ஆர்வியா கொண்டு போட்டிருக்காள், எல்லாம் மற்ற எல்லாமே காஸ்ட்ல இருக்கு. பட் ஏதோ ஒரு ஐட்டம் மட்டும் என்ஆர்வியில் லாஸ்ட் இயர் அக்கௌண்ட் பண்ணியிருக்கான்ல, அதை மட்டும் நான் தனியாக அக்கௌண்ட் பண்றேன், வேற எதுவுமே பண்ணல. நான் ரெண்டுத்தையும் பிரிக்கிறேன். அவன் என்ஆர்வியில் அக்கௌண்ட் பண்ண ஐட்டம் ஒன்று பிரிக்கிறேன், நார்மல் ஐட்டம் ஒன்று பிரிக்கிறேன். என்ஆர்வி ஐட்டம் தான் அப்நார்மல் ஐட்டம்னு நான் சொல்றேன். 2 காலமா பிரிக்கிறேன். ஒன்று அப்நார்மல் ஐட்டம், இன்னொன்று நார்மல் ஐட்டம்னு பிரிக்கிறேன். இது பேர் தான் மெமராண்டம், டம்மி ட்ரேடிங் அக்கௌண்ட் சொல்லுவோம். இது பேர் தான் மெமராண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. நீ வந்து இதை எப்படியுமே வந்து தாராளமாக போட்டுக்கலாம். ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார் த இயர் போல மெமராண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் கூட போட்டுக்கலாம். இங்கே எல்லாரும் கவனி, ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் கொடுத்துருக்கான்? ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்கானா? இங்கே எல்லாரும் ஃபர்ஸ்ட் அப்நார்மல் ஐட்டம் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஒரு சம்மை அப்ரோச் பண்ணும்போது ஆர்டர்ல தான் போடணும். நான் இப்போ உனக்கு சொல்ற சம்மை எப்பயுமே அப்ரோச் பண்ணி ரிவர்ஸ்ல இருந்து போயிடாத. எப்பயுமே சம்மை சார் இல்லை சார் ஓப்பனிங் ஸ்டாக் அந்த ஆர்டர்லயும் போகக்கூடாது. உனக்கு சம்மை என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்கானோ அந்த ஆர்டர்ல தான் நீ சம்மை ப்ரொசீட் பண்ணும். அப்பதான் உனக்கு ஈஸியா இருக்கும், கண்ட்ரோல் இருக்கும். ஒரு லைன் ஐட்டம் டிக் பண்ணிட்டே வரும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, இன்வென்ட்ரி ஆஸ் ஆன் 1st April 2024 மொத்தமா 10,50,000. சம்டைம்ஸ் நீ டோட்டல் காலமும் போட்டுக்கலாம், புரியாதா? டோட்டல் காலம் போட்டு அந்த டோட்டல்ல வந்து 10,15 போட்டு இதை பிரிச்சு காம்பா. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, புரியாதா? வேணும்னா நீ பிரசன்டேஷனுக்காக போட்டுக்கலாம். பட் நமக்கு இடம் இருக்காது. நீ மெயின் எக்ஸாம்பிள் போடும்போது இடம் இருக்காது. கொஞ்சம் கண்ட்ரோலா போடு, கேர்ஃபுல்லா போடு. இன்வென்ட்ரி ஆஸ் ஆன் 1st April 2024 10,50,000 சொல்லிட்டான். கீழே என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். இப்போ இன்வென்ட்ரி ரிலேட்டட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்துக்கலாம். At the time of valuing inventory as on 31st March 2024, opening inventory value, அதான் opening inventory is nothing but last year closing inventory. Last year closing inventory அவன் வந்து calculate பண்ணும்போது a sum of 60,000 was written off on a particular item which was originally purchased for 1,65,000. அப்ப 60,000 written off பண்ணிருக்கான் அப்படின்னா 1,65,000 என்னோட காஸ்ட் மைனஸ் 60,000 பண்ணனா எவ்வளவு காஸ்ட் வருது? அப்ப என்னோட ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குல்ல, இனி ஃபுல்லா எழுது, புரியுறதா? ஃபுல்லா எழுது. ஓப்பனிங் ஸ்டாக் 1,05,000 என்னோட ஓப்பனிங் ஸ்டாக் அப்நார்மல் ஐட்டம்ஸ்ல. இப்ப டோட்டல் ஓப்பனிங் ஸ்டாக் எனக்கு எவ்வளவு கொடுத்திருக்கான்? 10,50,000. 10,50,000 மைனஸ், ஏன்னா 10,50,000 குள்ள இது இருக்கு, ஏன்னா ஆப்வியஸா அதுக்குள்ள இருக்கும், புரியுறதா? அப்ப 10,50,000ல கால்குலேட்டர்ல மைனஸ் 1,05,000 போட்டா எவ்வளவு வருது? 9 lakh. புரியுறதா? ஃபர்ஸ்ட் இதை பண்ணணும். கிளாரிட்டி இருக்கா? சில பேர் அப்படியே நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவேன்னு சொல்றேன். இங்க 60,000 போட்டுருவேன். ஆக்சுவலி 60,000 வாஸ் ரிட்டன் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. நீ என்ன நினைச்சிருப்பா 60,000 எடுத்து போட்டுருவேன். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரிஜினல் பிரைஸ்ல இருந்து ரைட் ஆஃப் பண்ண வேல்யூ எடுத்த மீதி வரதான் என்ஆர்வி. அந்த என்ஆர்வில அவன் அக்கௌண்ட் பண்ணிருக்கான். டோட்டல் இன்வென்ட்ரி வேல்யூ கொடுத்துறான். டோட்டல் இன்வென்ட்ரி மைனஸ் என்ஆர்வி ஆஃப் த
அப்நார்மல் ஐட்டம் கொடுத்துரு, ஏன்னா அதுக்குள்ள இன்க்ளூட் ஆயிருக்கு. ஏன்னா க்ளோசிங் ஸ்டாக். சரி, இன்னொன்று உனக்கு நான் ஒரு பாயிண்ட் சொல்லி தரேன், இங்க எல்லாரும் கவனி. காஸ்ட் என்ஆர்வி ஏ பி, இது ஐஎஸ்எம்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. 10 lakhs, 8 lakhs, 12 lakhs, 15 lakhs, 11 lakhs, 12 lakhs. டோட்டல் எவ்வளோ வருது? இது டோட்டல் எவ்வளோ வருது? 27 35 lakhs தானே. கவனி, இப்போ காஸ்ட் ஆர் என்ஆர்வி விச் எவர் 33 எடுத்துக்கணுமா 35 எடுத்துக்கணுமா? 33 35? க்ளோசிங் ஸ்டாக் நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஐட்டம் வைஸ் கால்குலேட் பண்ணோம், புரியுறதா? இப்போ நான் சொல்லித்தரேன், ஒரு ஐட்டம்க்கு என்னன்னு பாரு, டோட்டலாக பார்த்துறாத. ஐஎஸ்எம்ல ஒரு ப்ராப்ளமே இருக்கு. இதில் வந்து ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி உனக்கு தரேன், டோட்டல் பார்த்துறா, புரியும்? அந்த ப்ராடக்ட் பார்க்கணும். இதில் காஸ்ட் ஆர் என்ஆர்வி விச் எவர் அப்போ இதில் 8 lakhs, அப்போ இந்த ப்ராடக்ட் மொத்தமாக 8 lakhs. இதே என்ஆர்வியில் நான் அக்கௌண்ட் பண்ணுறேன். இன்னொரு ப்ராடக்ட் நீ பார்த்த அப்படின்னா காஸ்ட் ஆர் என்ஆர்வி, அப்போ காஸ்ட்னா கம்மியாக இருக்கு, அப்போ டேரெக்டாக இது காஸ்ட்ல, அப்போ இது என்ஆர்வியில் அக்கௌண்ட் பண்ணுறேன், இது காஸ்ட்ல அக்கவுண்ட் பண்றேன். இதுல நீ பார்த்தா அப்படின்னா இதுவும் காஸ்ட்ல தான் அக்கவுண்ட் பண்ற, அது ஒரு 11 lakhs, புரியாதா? அப்ப டோட்டல் வேல்யூ ஆஃப் த க்ளோசிங் ஸ்டாக் நீ இதுல பார்த்தா அப்படின்னா 31 lakhs இருக்கு, புரியுறதா? இப்படி தான் அக்கவுண்ட் பண்ணணும். நீ காஸ்ட் ஆர் என்ஆர்வி விச் எவர் இஸ் லோயர், இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் வாங்கணும், டோட்டலுக்கு பார்த்துறாத. அப்ப அவன் கால்குலேட் பண்ணும்போது இங்க கவனி, இது வேற ப்ராடக்டா இருக்கும், இது வேற ப்ராடக்டா இருக்கும். இதை காஸ்ட்ல அக்கவுண்ட் பண்ணிருக்கான், இதே என்ஆர்வில அக்கவுண்ட் பண்ணிருக்கான், புரியுறதா? ஆக்சுவலி ஒரிஜினலா எப்படி இருந்திருக்கும்னு சொல்றேன். இந்த சம்ல டஸ்டர் எங்கடா? இங்க பாரு, ஒரிஜினலா இந்த சம்ல எப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் வந்து ரூட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் அதை பண்ண முடியும். நான் ஏன் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா, ஏன் இந்த சம்ம கொஸ்டினை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறேன், ஏன் இது வருதுன்னு. நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணா உனக்கு புரியும், பட் நான் கொஸ்டினை ரூட் வரைக்கும் நான் கொண்டு போயிட்டு உனக்கு சொல்லி தரேன். இப்படி தான் வந்திருக்கும், இந்த வேல்யூ எப்படி அரைவ் பண்ணிருப்பான்னு நான் இப்போ உனக்கு சொல்லி தரேன். இங்க பாரு, இங்க பாரு, லாஸ்ட் இயர்ல மொத்தம் 2 ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. அதே நார்மல் ஐட்டம், அப்நார்மல் ஐட்டம், நார்மல் ஐட்டம், அப்நார்மல் ஐட்டம் இருக்கு. அப்நார்மல் ஐட்டமோட காஸ்ட் என்னவா கொடுத்துருக்கான்? ஒரிஜினலி பர்ச்சேஸ்னு கொடுத்துருக்காங்க 1,65,000. அப்ப இது 1,65,000 இருக்கு. அதோட என்ஆர்வி தான் 60,000 மைனஸ் பண்ணிருக்கான். மைனஸ் பண்ணா எவ்வளவு வருது? 1,05,000. அப்ப லாஸ்ட் இயர் இதே என்ஆர்வில அக்கௌண்ட் பண்ணிருக்கான், புரியுறதா? மீதி எவ்வளவு இருக்கு? 9,45,000 காஸ்ட்ல இருக்கு. அப்ப என்ஆர்வி அதை விட கிரேட்டா தான் இருந்திருக்கு, அதனால தான் இதை காஸ்ட்ல அக்கௌண்ட் பண்ணிருக்கான். அப்ப லாஸ்ட் இயர் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நார்மல் கூட்ஸ் எல்லாமே காஸ்ட்ல அக்கௌண்ட் பண்ண கூட்ஸ் தான் நம்ம நார்மலா இது பண்ணி அதை காஸ்ட்ல அக்கௌண்ட் பண்ணிருக்கான். ஒரு சில கூட்ஸ் மட்டும் எனக்கு அதோட என்ஆர்வி கம்மியா இருந்தனால என்ஆர்வி இது பண்ணிருக்கான், புரியுறதா? அப்ப இது என்ஆர்வி. அப்ப 2 விதமான கூட்ஸ் இருக்கு. ஒரு சில கூட்ஸ் நான் நார்மல் வேல்யூ காஸ்ட்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், அது நார்மல் கூட்ஸ் நான் இது பண்றேன். ஒரு சில கூட்ஸ் என்ஆர்வில பண்ணனால அது அப்நார்மல் கூட்ஸ்னு சொல்றேன், புரியுதா? அந்த மாதிரி தான் இங்க கிளாசிஃபை பண்ணிருக்கான். அப்ப இது லாஸ்ட் இயர் என்ஆர்வில பண்ணிருக்கான், இது லாஸ்ட் இயர் காஸ்ட்ல பண்ணிருக்கான். அந்த மாதிரி பண்ண பாசிபிலிட்டி இருக்கா? 200% பாசிபிலிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் பாரு, நெக்ஸ்ட் ஆர்டரா போணும். இப்ப இன்வென்டரியை போட்டாச்சா, இன்வென்டரியை நீ தாராளமா டிக் பண்ணிக்கலாம். எப்பயுமே ஒரு லைன் ஐட்டம் முடிச்சிட்டா அப்படின்னா டிக் பண்ணிடணும். இன்வென்டரியை டிக் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் மேட் டியூரிங் த இயர் 36 lakhs. 2 பர்ச்சேசஸ் எவ்வளோடா? நார்மல் ஐட்டம், அது எல்லாமே நார்மல் ஐட்டம். ஏன்னா க்ளோசிங் ஸ்டாக் எதுவுமே கொடுக்கல, அவன் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா எவ்வளோடா? 36 lakhs. வேற என்ன கொடுத்துருக்கான்? நெக்ஸ்ட் சேல்ஸ் கொடுத்துருக்கானா? இங்க கவனி, கீழே இங்க கவனி, which was originally purchased for 1,65,000 and was sold during the year for 1,15,000 சொல்லிட்டான். அப்ப இந்த என்டையர் அப்நார்மல் ஐட்டமை எவ்வளவுக்கு வித்துட்டான் அவன்? எவ்வளவுக்கு வித்துருக்கான்? அப்ப பை சேல்ஸ் நீ போட்ட, பை சேல்ஸ் போட்டு 1,50,000 போட்டுற, புரியுறதா? அப்ப டோட்டல் சேல்ஸ்ல இந்த சேலும் இன்க்ளூட் ஆயிருக்கல. எதுக்காக இதை நான் பண்றேன்னு உனக்கு சொல்லி தரேன், புரியுறதா? டோட்டல் சேல்ஸ்ல 1,50,000 ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டல் சேல்ஸ் எவ்வளவு வந்திருக்கு? 55 lakh. டோட்டல் சேல்ஸ் எவ்வளவுன்னு கேட்டேன். 55 lakh 50,000 மைனஸ் 1,50,000 போட்டா எவ்வளவு வருது? அப்ப இது 54 lakhs. புரியுறதாடா? எதுக்காக நான் சொல்லித்தரேன், எதுக்கு சார்? கவனி, ஒரு பாயிண்ட் வரும், அப்ப நான் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்ஸ் 3 lakhs இருக்கு. மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்ஸ் வந்து நீ மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னா மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்ஸ் ரிலேட்டட் ஐட்டம் என்ன வந்தாலும் நீ ட்ரேடிங் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிக்கலாம். மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு அமௌண்ட்ரா? இதெல்லாம் நார்மல் ஐட்டம் தான், நார்மல் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நார்மல். எவ்வளவு அமௌண்ட்ரா? 3 lakhs. வேற என்னடா இருக்கு? நெக்ஸ்ட் ஐட்டம் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ்லாம் P&L ஐட்டம், புரியாதா? செல்லிங், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸ், செல்லிங் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே வந்து
P&L ஐட்டம் அதெல்லாம் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். அது P&L போனால் நம்ம ட்ரேடிங் ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதை கொண்டு போகலாம். அதையும் டிக் பண்ணிவிடு, அதையும் நம்ம முடிச்சாச்சு. அட்மினிஸ்ட்ரேஷனையும் டிக் பண்ணிவிடு, ஏன்னா அது ரெண்டுமே P&L போக வேண்டியது. ஆஸ் ஆஃப் நவ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது ட்ரேடிங் அக்கௌண்ட் மட்டும்தான். Next, at the time of valuing inventory as on 31st March 2024, a sum of 60,000 was written off as on a particular item which was originally purchased for 1,65,000 and was sold during the year 1,15,000 சொல்லிட்டோம். கவனி, இதெல்லாம் நம்ம என்ட்ரி போட்டாச்சு. எக்ஸப்ட் த அபோவ் மென்ஷன்டு டிரான்சாக்ஷன் அப்படின்னா அந்த மேலே நடக்கிற அப்நார்மல் ஐட்டமை தவிர, எக்ஸப்ட் த அபோவ் மென்ஷன்டு டிரான்சாக்ஷன் சொல்கிறோம். அப்போ இந்த மேலே ஒரு 3 லைன் கொடுத்ததுனால அப்நார்மல் ஐட்டம், அதை தவிர gross profit earned during the year was 20% on sales ன்னு கொடுத்துட்டான். எதுக்காக நான் இதை பிரித்து போடுறேன் அப்படின்னா, இந்த அப்நார்மல் சேலில் 20% வரல, ஏன்னா என்ன விலைக்கு வந்திருக்கோ அதை வித்துட்டேன். புரியுறதா? ஆக்சுவலி அதில் ப்ராஃபிட் வரலன்னா கிடையாது. மேபி என்ஆர்வியில் அக்கௌண்ட் பண்ணால் ப்ராஃபிட் வராது, அப்படிலாம் கிடையாதுடா. மேபி இது 1,05,000 இருக்கு, 1,50,000 வித்துருக்கேன், பட் அதோட ரேஷியோ வேரியா இருக்கும். அந்த 20% ஏர்ன் பண்ணிருக்க மாட்டேன். அப்போ இந்த நார்மல் சேல்ஸ் பண்ணியிருக்கேன்ல, அதோட கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ என்ன கொடுத்துருக்கான்? 20% கொடுத்துருக்கான். புரியுறதா? இப்போ எதுக்காகன்னு சொல்லி தரேன். இப்போ 20% ஆன் சேல்ஸ் கொடுத்துருக்கானா, அப்போ 2 கிராஸ் ப்ராஃபிட். இப்போ டேரக்டா நார்மல் 54 lakhsல 20% போட்டால் எவ்வளோ வருது? 8 lakh 10,80,000. 10,80,000. இப்போ நார்மல் ஐட்டம் விட்டுருங்க. கவனி, இங்க எல்லாம் இருக்கு, என்ன ஃபோக்கஸ் பண்ண. இது புரிஞ்சிருச்சா? இது வந்து நார்மல் சேல்ஸ்ல, ஏன்னா எக்ஸப்ட் அபோவ் மென்ஷன். அப்ப இந்த டிரான்சாக்ஷன்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட சேல்ஸ்ல 20% சொல்லிட்டான். அப்ப இந்த சேல்ஸ்ல 20% போட்டா என்னோட கிராஸ் ப்ராஃபிட் வந்துருச்சு. இப்போ நீ டைரக்டா லாஸ்ட் ஐட்டம் என்ன இருக்கு அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக் இருக்கு. ஃபர்ஸ்ட் இங்க கவனி, க்ளோசிங் ஸ்டாக் வந்து அப்நார்மல் ஐட்டம் பத்தி எதுவுமே கொடுக்கல. அப்ப அப்நார்மல் ஐட்டம் 0. புரியுறதா? 0. அப்ப 2 கிராஸ் ப்ராஃபிட் பார்த்தனா அப்படியே இதை மட்டும் டாலி பண்ணிடலாம். 1,50,000 போட்டு இங்கேயும் 1,50,000 போட்டா என்னோட ப்ராஃபிட் எவ்வளவு வருது? அப்நார்மல் ஐட்டம்க்கு 45,000 வருது. கரெக்டா? புரியுறதாடா? கரெக்டா இல்லையா? அந்த சைட்ல இப்ப நார்மல்ல பார்த்தோம்னா அது மட்டும் தான் பேலன்சிங் ஃபிகரா இருக்கு. அப்ப வரது க்ளோசிங் ஸ்டாக் தான் நார்மல்ல, ஏன்னா இது க்ளோசிங் ஸ்டாக் கிடையாது. அப்ப இதோட டோட்டல் எவ்வளோடா வருது? சீக்கிரம் போடுங்க. 36 lakh, 39 lakh, 49 lakh 80,000, 58, 59, 25. 59 lakh 25,000. சூப்பர். 59 lakh 25, 59 lakh, ஓகே. 59 lakh 25,000, 5 lakh. அப்ப க்ளோசிங் ஸ்டாக் 5,25,000. இதாண்ட ஆன்சர். புரிஞ்சதுன்னா ஜோரா கிளாப் தட்டிக்கும். கஷ்டமா இருக்கா? அவன் கொடுத்துருக்கான் பாரு, கொஞ்சம் அவன் கொடுத்ததை பாரு, நான் கொடுத்ததை பாரு, எப்படி இருக்கு? இதை இப்படி பார்க்கலன்னா உனக்கு புரியாது. புரியும் புரியும் புரியும், நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் டைம் எடுக்கும். இப்போ இதை பார்த்தோன்னா உனக்கு புரிஞ்சிச்சுல. இதே மாதிரி ஒரு 4 சம் இருக்கு, லிட்டரலாக 4-5 சம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி போட்டு அப்படியே மக்கப் பண்ணி போட்டுருவியா? அப்படியே இந்த சார் அப்படியே போட்டாரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் அப்நார்மல் ஐட்டம் ஆர்டரா போகணும். புரியுறதா? ஆர்டரா போகும்போது ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் இன்வென்ட்ரி ஆர்டரா போ. ஓப்பனிங் இன்வென்ட்ரியில பிரிச்சு கொடு. அவன் நெக்ஸ்ட் கொடுத்துருப்பான் கிளியரா இப்போ ரிட்டர்ன் ஆஃப்னு கொடுத்துருப்பான். நீ பாட்டுக்கு அந்த ரிட்டர்ன் ஆஃப் அமௌண்ட் எங்க போட்டுற, என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவேன்னு சொல்ற, ரிட்டர்ன் ஆஃப் அமௌண்ட் எங்க போட்டுருவேன். சம்டைம்ஸ் ஏன் இதை பிரேக் பண்றோம்னா, எதனால சார் இதை பிரேக் பண்றீங்க அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட்காக தான் பிரேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு நார்மல் சேல்ஸ் என்னன்னு தெரிஞ்சதுன்னா, நார்மல் சேல்ஸ்ல எனக்கு நார்மல் ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னா அந்த காலம் எனக்கு ஃப்ரீ ஆயிட்டு எனக்கு க்ளோசிங் ஸ்டாக் வந்துடும். புரியாது? ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ண முடியாது. இதோட ரேஷியோ வேரியா இருக்கும், அதோட ரேஷியோ வேரியா இருக்கும். அதுக்காக தான் இதை பிரிக்கிறோம். இந்த மாதிரி இது பேர் காலம் நாட் ட்ரேடிங் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. நீ காலமா போட்டனா காலம் நாட் ட்ரேடிங் அக்கௌண்ட். இப்படியும் பிரசன்ட் பண்ணலாம், 200% இப்படியும் பிரசன்ட் பண்ணலாம். ஆன்சர் தான் நான் இப்பயும் சொல்றேன். உனக்கு ஆன்சர் ஷீட் கொடுத்துருக்கேன்ல, அதில் ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த சம் அந்த மாதிரி நம்ம போட மாட்டோம். அது இப்போ எதுக்கு சார் யூஸ் ஆகும்? கடைசி ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். போட்டுருவியா? அழகா செகண்ட் சம் போடுவியா? போடு, செகண்ட் சம் போடு. இதே மாதிரி தான் செகண்ட் சம். நான் ஒரு வாட்டி கொஸ்டின் மட்டும் உனக்காக படிக்கிறேன். From the following, second sum மட்டும் எடுத்துக்கோங்க. From the following particulars, ascertain the value of inventories as on 31st March 2024. Inventory as on 1st April 2023 வந்து opening inventory 3,50,000 கொடுத்துறான், purchases 12,00,000 கொடுத்துறான், sales 18,50,000 கொடுத்துறான், manufacturing expense 1,00,000 கொடுத்துறான், selling and distribution expense 50,000 சொல்லிட்டான், administration expense 80,000 சொல்லிட்டான். At the time of valuing inventory as on 31st March 2023, கேர்ஃபுல்லா படி.
ஓப்பனிங் ஸ்டாக் சொல்லியிருக்கான். a sum of 20,000 was written off on a particular item which was originally purchased for 55,000. அப்ப எவ்வளவு வேல்யூல ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கு அந்த அப்நார்மல் ஐட்டம் என்ன வேல்யூல ஓப்பனிங் ஸ்டாக்ல இருக்கு கேட்கல. அது ஒரிஜினல் காஸ்ட் என்ன? எல்லாரும் வாய்த்தோன்னு சொல்லு. ஒரிஜினல் காஸ்ட் என்ன? எவ்வளவு ரைட் ஆஃப் பண்ணிருக்காங்க? அப்ப எவ்வளவு புக்ல இருக்கு? அப்ப இங்க வர்றது 35,000 வரும். டோட்டல் வேல்யூ ஆஃப் இன்வென்டரி எவ்வளவு இருக்கு? எவ்வளோ? 3,50,000 மைனஸ் 35,000 போட்டா இது வந்துடும். அதே மாதிரி சேல்ஸ் அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சு அழகா கண்டுபிடி, ஃபாஸ்டா போடு. இந்த கிராஸ் ப்ராஃபிட் நீ இதுதான் இங்க பேலன்சிங் ஃபிகர். இந்த கிராஸ் ப்ராஃபிட் இஸ் பேலன்சிங் ஃபிகர், இந்த க்ளோசிங் ஸ்டாக் இஸ் பேலன்சிங் ஃபிகர். இங்க புரியுதா? போடு ஃபாஸ்டா. கொஞ்சம் ஃபாஸ்டா போடுங்க, ஃபாஸ்டா மெட்டிகுலஸா போடுங்க, கேர்ஃபுல்லா, லெத்தார்ஜிக்கா படிக்காத. போர்டை ஃபோக்கஸ் பண்ணிக்கோடா ஜூம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஒரு சம் வந்து நீ போர்டை பார்த்து ஹெல்ப் எடுத்துக்கலாம். ஒரு சம் தெரியறதா ஜூம் ஸ்டூடெண்ட்ஸ்? போர்டு தெரியறதா? ஓகே. ஒரு சம் வந்து நீ போர்டை ஹெல்ப்புக்கு எடுத்துக்கலாம், இன்னொரு சம் போடும்போது எடுத்துக்க கூடாது. சம் எப்பயுமே ஒரு வாட்டி ஃபுல்லா படி, அதுக்கப்புறம் ஆர்டரா போடு. கொஞ்சம் ஃபாஸ்டா போடுங்க, அப்பதான் நிறைய சம் போட முடியும். புரியுறதா? போட்டியா? ஆன்சர் வந்துருச்சா? கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சா? ஃபைனல் ஆன்சர் மட்டும் செக் பண்ணுங்க. இந்த மாதிரி சமக்கலாம் போட்டாச்சா? ஈஸியாக இருக்கா? செகண்ட் சம் போட்டு வெயிட் பண்ணுங்க. செகண்ட் சம் போட்டு வெயிட் பண்ணுங்க. ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சாடா? 1,75,000 வந்துருச்சா? சூப்பர்ரா. யாரெல்லாம் போட்டவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ண, போட்டு முடிச்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ண. ஜூம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. போட்டு முடிச்சுட்டாடா ஹேண்ட் ரைஸ் பண்ண. எமோஜி ஹேண்ட் ரைஸ்ல ஒரிஜினலாகவே ஹேண்ட் ரைஸ் பண்ண. சூப்பர்ரா. இந்த சம்க்கு கொஞ்சம் இது ஈஸி. இது நான் ஃபார்மேட்டில் கொடுத்துட்டேன், அதனால உனக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வரதெல்லாம் ஈஸியாக இருக்காது. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணோம்.
ஆன்சர் என்னடா வந்திருக்கு ஆலன் முடிச்சுட்டு அப்படியே சொல்லு. ஓப்பனிங் ஸ்டாக் என்ன வந்திருக்கு இதில்? 35,000 கரெக்டா? 35,000 அதில் 3,15,000 கரெக்டா? நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் எவ்வளோ வந்திருக்கு? பர்ச்சேஸ் அப்நார்மல் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நம்ம எப்படி கேட்டாலும் போட்டுருவல்ல. சம்டைம்ஸ் நான் வாங்கினதில் அப்நார்மல் அந்த மாதிரி ஏதாவது போட்டுருவல்ல. நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி இப்போ வரைக்கும் கேட்கல. இப்போ வரைக்கும் கேட்கல. சொல்லு. 12 lakhs. மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்ஸ் 1 lakh. நெக்ஸ்ட்டு அந்த சைடில் பை சேல்ஸு 50. நெக்ஸ்ட்டு 18 lakhs. அப்போ 18,50,000 டோட்டலா? நெக்ஸ்ட்டு பை க்ளோசிங் ஸ்டாக் இது கிடையவே கிடையாது, 0 கரெக்டா? அப்போ இதோட கிராஸ் ப்ராஃபிட் நீ பார்த்த அப்படின்னா 15,000 கிராஸ் ப்ராஃபிட் கரெக்டா? இந்த சைடில் பார்த்தோன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஆன் சேல்ஸ் கொடுத்துருக்கான்? 20% ஆன் சேல்ஸ். அப்போ 18 lakhs 20% போட்டால் எவ்வளோ வரும்? 3,60,000. டோட்டல் பண்ணால் எவ்வளோ வருது? 19,75,000. அப்போ 1,75,000 இதுதான் க்ளோசிங் ஸ்டாக். நெக்ஸ்ட் சம் போடுறதுக்கு முன்னாடி புரியுறதாடா உனக்கு? யாருக்கெல்லாம் இதை போட்ட புரிஞ்சிருச்சு? வர்தினி இங்க பாரு, இங்கெல்லாம் பாரு, ஒரு பாயிண்ட் சொல்லித்தரேன். இங்க பாரு, உனக்கு நிறைய வாட்டி சொல்லி கொடுத்துருக்கேன், பட் ஸ்டில் நான் உனக்கு சொல்லித்தரேன். எல்லாரும் கவனி. 1/4 ஆன் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 1/5 ஆன் சேல்ஸ். 4 + 1 அப்படி போட்டுக்கணும். புரியுறதா? 1/6 ஆன் காஸ்ட். இதை மக்கப் பண்ணிக்கோங்க. 1/6 இதெல்லாம் ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துட்டேன், பட் இது ரொம்ப பேசிக். பட் இதை டேரெக்டாக மக்கப்பே பண்ணிக்கலாம். 1/6 ஆன் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 1/7 ஆன். இது லாஜிக் சொல்லித்தரவா? ஏன்னு சொல்லி கொடுத்துட்டேனடா. அவெல்லாம் பார்க்குறா எல்லாம் சார் எப்போ எடுத்தாருன்னு. கவனி, ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லித்தரேன், எல்லாரும் கவனி. காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ். காஸ்ட் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 வச்சுக்கலாம். என்னோட ப்ராஃபிட் வந்து 25 வச்சுக்கலாம். அப்போ என்னோட சேல் ப்ரைஸ் என்ன இருக்கும்? செல்லிங் ப்ரைஸு கேட்கல, 125. இங்கே கவனி, இப்போ ப்ராஃபிட் ஆன் காஸ்ட்னா 25/100. 25/100 ப்ராஃபிட் ஆன் காஸ்ட். என்னோட ப்ராஃபிட் காஸ்ட்ல எவ்வளோன்னு பார்க்குறேன். அப்போ 25/100 எவ்வளோ? 1/4. அப்போ ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ் என்னன்னு பார்க்குறேன். ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ் அப்போ 25/125 போட்டோன்னா எவ்வளோ வரும்? 1/5. 1/4 ஆன் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 1/5 ஆன். இது எப்படி போட்டாலும் உனக்கு வரும். இப்போ நான் போட்டு காமிக்கிறேன். பாரு, உனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வேணும்? இப்படி சொல்றீங்க. 1/10 ஆன் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 1/11 ஆன் சேல்ஸ் போட்டு பார்க்கலாமா? 100 என்னோட காஸ்ட், 1/10 ஆன் காஸ்ட்னா இதுல 1/10 தான் என்னோட ப்ராஃபிட். அப்போ எவ்வளோ வரும்? 10 rupees. அப்போ மொத்தமாக என்னோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 110. அப்போ 10/100 ஆன் காஸ்டா? என்னோட ப்ராஃபிட் இஸ் 10/100 ஆன் காஸ்ட், which is nothing but 1/10 ஆன் காஸ்ட். கரெக்டா? 1/10 ஆன் காஸ்ட். அப்போ ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ் எவ்வளோன்னு பார்க்குறேன். அப்போ 10/110 போட்டா அப்படின்னா என்ன வரும்? 1/11 ஆன் சேல்ஸ். புரியுறதா? 1/10 ஆன் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 1/11 ஆன் 1/11 ஆன் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி எல்லாமே போடலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் எடுக்கிறேன். 1/2 ஆன் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு கவனி. இப்போ 100 rupees, இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் 100 எடுக்கிறேன், அதான் கன்வீனியன்டா இருக்கும். 100 rupees என்னோட காஸ்ட், 50 rupees என்னோட ப்ராஃபிட், 150 rupees என்னோட செல்லிங் பிரைஸ். 1/2 50/100 1/2 ஆன் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 1/3 50/150 1/3 1/3 ஆன் 1/2 on cost is equal to 1/3 on sales. 1/5 on cost is equal to சும்மா பார்க்கலாமா? 1/5 on cost பார்க்கலாமா? கவனி, 1/5 on cost இது 20 rupees வரணும். 20 divided by 100 தான் 1/5. அப்ப 100 plus 20 எவ்வளோ? 120. அப்ப 20/120 எவ்வளோ? 1/6. அப்ப 1/5 on cost is equal to 1/6. இந்த மாதிரி போட்டுரு. இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவன் வந்து இப்போ நெக்ஸ்ட் சம்ல அவன் எப்படி கொடுத்துருக்கான்னு பாரு. நெக்ஸ்ட் சம்ம தேர்ட் சம்ல
லாஸ்ட்ல நீ பார்த்த அப்படின்னா இல்ல நடுவுலயே கொடுத்துருக்காங்க பாரு, ரேட் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட் ஆன் காஸ்ட்னு கொடுத்துருக்கான். இன்னும் ஒரு பாயிண்ட் இம்பார்ட்டண்டா சொல்லிடுறேன், கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு கொடுத்துட்டான், பர்சன்டேஜ் கொடுத்தானா எல்லா வாட்டியும் அது வந்து சேல்ஸ்ல மட்டும் தான் இருக்க முடியும். ஏன்னா கிராஸ் ப்ராஃபிட்டோட ஃபார்முலாவே என்னன்னா கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ் இன்டூ 100, அதான் அதோட ரேஷியோட இது. பட் அவன் வந்து எதுவுமே கொடுக்கல, if the sum is silent on cost on sales கொடுக்கல அப்படின்னா எப்பயுமே கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ சேல்ஸ்ல தான் அப்ளை பண்ணும். புரியாதா? எப்பயுமே கிராஸ் ப்ராஃபிட்டை சேல்ஸ்ல தான் அப்ளை பண்ணும். ஸ்பெசிஃபிக்கா அவன் காஸ்ட்ல கொடுத்திருந்தானா அந்த டைம்ல மட்டும் தான் நீ காஸ்ட்ல அப்ளை பண்ணணும். புரியாதா? இங்க எனக்கு காஸ்ட் இல்லை, அதனால தான் எனக்கு க்ளோசிங் ஸ்டாக் தெரிஞ்சாதான் எனக்கு காஸ்ட்டே தெரியும். இப்போ அவன் என்ன கொடுத்துருக்கானா, எனக்கு 25% ஆன் காஸ்ட்னு கொடுத்துருக்கானா, எனக்கு க்ளோசிங் ஸ்டாக் தெரியும். காஸ்ட்னு அவன் மீன் பண்றது காக்ஸ், காஸ்ட்னு மீன் பண்றது ஓகே. இன் ட்ரேடிங் அக்கவுண்ட் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட். அப்ப இங்க காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் அவன் மீன் பண்றான். 25% ஆன் காஸ்ட்னு அவன் சொல்றது 25% ஆன் காக்ஸ் அவன் சொல்றான். புரியாதா? ஏன்னா காஸ்ட்னா காக்ஸ் தான் மீன் பண்றோம். அந்த காக்ஸ் எனக்கு தெரியணும் அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக் எனக்கு தெரியாது. அப்ப க்ளோசிங் ஸ்டாக் தெரிஞ்சாதான் எனக்கு காக்ஸ் தெரியும், காக்ஸ் தெரிஞ்சாதான் எனக்கு ப்ராஃபிட் தெரியும். பட் இந்த சம்ல எனக்கு ப்ராஃபிட் தெரிஞ்சாதான் எனக்கு அது தெரியும். புரியாதா இல்லையா? ஆக்சுவலி இந்த சம்ல நான் என்ன கண்டுபிடிக்கணும்? க்ளோசிங் ஸ்டாக்கா கண்டுபிடிக்கணும். கரெக்டா? க்ளோசிங் ஸ்டாக்கை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா there can be only one missing figure. there can be only அப்போ இதுவும் மிஸ்ஸிங் ஃபிகரா இருக்க முடியாது, இதுவும் மிஸ்ஸிங் ஃபிகரா இருக்க முடியாது. அப்ப அந்த டைம்ல நான் என்ன பண்ணேன், என்கிட்ட சேல்ஸ் ஃபிகர் இருக்கு. அப்ப இந்த காஸ்ட் கொடுத்திருக்கால 25% ஆன் காஸ்ட், 25% என்ன 25/100 அப்படி போட்டா என்ன வரும்? 1/4 ஆன் காஸ்ட். 1/4 ஆன் காஸ்ட் என்கிட்ட சேல் வேல்யூ நெக்ஸ்ட் சம்ல இருக்கு. அப்ப 1/4 ஆன் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அதை வச்சு போட்டுருவீங்களா? அவன் டைரக்டா அது ரொம்ப கிளியரா படி. இல்ல சார் சம் சைலண்டா இருக்கு, ரேட் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட் கொடுத்திருக்கா அப்படின்னா நீ என்ன எடுத்துக்கணும்? ஆன் சேல்ஸ். புரியாது? எப்பயுமே கிராஸ் ப்ராஃபிட் இஸ் எக்ஸ்பிரஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் சேல்ஸ். எப்பயுமே அப்படிதான் இருக்கும். பட் அவன் ஸ்பெசிஃபிக்கா காஸ்ட்னு கொடுத்தா காஸ்ட் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் சம் போடு ஃபாஸ்டா. நாலு வேணும். ஃபாஸ்டா போடு. இதே சம் தான், இதே சம் தான். ஃபாஸ்டா போடு. டே டோட்டல் சேல்ஸ் எடுத்துக்கலாம். புரியாதா? எழுதும்போது ரெண்டு சேல்ஸையும் ஆட் பண்ணி எழுதிக்கோ. கொஞ்சம் ஃபாஸ்டா போடுறா. பேசாத, போடு ஃபாஸ்டா. செம்ம ஆர்டரா போடுங்க, செம்ம ஆர்டரா போடுங்க. ஜூம் ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சாச்சா? ஓகே போடுங்க ஃபாஸ்டா. செம்ம ஆர்டரா எப்பயுமே போடு. அவன் கொடுத்துக்க லைன்ல போடு, டிக் பண்ணு. ஒரு ஒரு லைன் கிட்ட முடிச்சுனா டிக் பண்ணு. ஃபர்ஸ்ட் நான் 2 வாட்டி தான் படிக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவன் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கான்னு ஒரு வாட்டி கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. செகண்ட் டைம் செம்ம போடும்போது படிச்சு டிக் பண்ணிட்டே வா. ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் உனக்கு தெரில அப்படின்னா அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி நெக்ஸ்ட் லைன் ஐட்டம் போ. அதை டிக் பண்ணிடாத, அது சம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்.
புரியுதா? போடு ஃபாஸ்டா. போட்டாச்சா? ஆன்சர் கரெக்டாக மேட்ச் ஆகுதா? சும்மா அதோட ஆன்சர் பார்த்துட்டு முடிச்சாச்சாடா? ஆல்ரெடி யார் ஐஎஸ்எம் பார்த்துட்டதுக்கு ஒரு அடி போட சொன்னா? அப்போ இதெல்லாம் போட்டிங்களாடா? எந்த மாதிரி போட்ட? நீ முடிச்சிட்டியாடா? இதெல்லாம் டவுட்டாக இருந்தது. ஒரு அனுமான் சம்முன்னு ஒன்று இருக்குது, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சம்மை அனுமான்னு ஒரு சம் இருக்குது, அதுக்கு அடுத்த சம் ராமன் ஒரு சம் இருக்குது. ரெண்டுமே ஒரே மாடல் சம். இதுதான் இருக்கிறதுலே ஈஸி. இதுக்கப்புறம் வருது, நல்லா இருக்கும், சொல்லித்தரேன். சீக்கிரம் போடுங்கடா ஃபாஸ்ட்டாக. நெக்ஸ்ட் சம்லாம் போடாது, நெக்ஸ்ட்டு கான்செப்ட் போகலாம். 2 to 3 ஹவர்ஸில் இதை முடிச்சிடுறேன் மேக்ஸிமம். நீ சம்மும் போடணும், நான் ஒரு சம் போடுவேன், நீ 2 சம் போடுவேன். அந்த மாதிரி ஒரு மாடல்லையும் அந்த மாதிரி போடலாம். உன் மைண்டில் பதியணும் அது. என்ன டவுட்? At the time of valuing inventory as on 31st March, a sum of 12,500 was written off on a particular item which was originally purchased for 50,000. 50,000ல எவ்வளோ ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க? 12,500. அப்போ இதுக்கு ஓகே, இங்கே பாரு. லாஸ்ட் இயர் நான் 50,000 கொண்டு வாங்கியிருக்கேன். லாஸ்ட் இயர் எவ்வளோ ரைட் ஆஃப் பண்ணிட்டேன்? ரைட் ஆஃப்னா அதை கம்மி பண்ணிட்டேன் வேல்யூவை. எவ்வளோ பண்ணிட்டேன்? 12,000. அப்போ அதோட வேல்யூ எவ்வளோ இருக்குது? ரைட் ஆஃப் பண்ணியிருந்தா அதோட வேல்யூ புக் வேல்யூ. இது பேர் தான் புக் வேல்யூ. இது காஸ்ட்டு, நான் மைனஸ் பண்ண வேல்யூ. இது பேர் தான் புக் வேல்யூ. புக்கில் எவ்வளோ வேல்யூ இருக்குது? 37,500 பெண்ணு கொடு. அப்போ இந்த ஓப்பனிங் ஸ்டாக்கில் அப்நார்மல் ஐட்டமும் இருக்கும், நார்மல் ஐட்டமும் இருக்கும். அதில் அப்நார்மல் ஐட்டம் எவ்வளோ இருக்குது புக்கில்? 37,500. அப்போ மீதி இருக்கிறது நார்மல் ஐட்டம் பண்ணனா வந்துடும். இந்த அப்நார்மல் ஐட்டம்லாம் தனியாக ஒரு காலமில் போடு. இந்த அப்நார்மல் ஐட்டம் சேல்ஸ் இங்கே இருக்கா, அதை போட்ட அப்படின்னா அப்நார்மல் ஐட்டமுக்கு ஓப்பனிங் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது, பர்ச்சேஸ் இதெல்லாம் கிடையாது, க்ளோசிங் ஸ்டாக் கிடையாது. அப்படி போட்டோன்னா அப்நார்மல் ஐட்டமுக்கு தனியாக போடு. யாரெல்லாம் முடிச்சிட்டாடா? யாரெல்லாம் முடிச்சிட்டா? ஜூம் ஸ்டூடெண்ட்ஸ். டே கிருஷ்ணா, முடிச்சிட்டியா இல்லையா? முடிக்கல, போடு ஃபாஸ்டா. லாஸ்ட் 2 minutes தரேன், ஃபாஸ்டா போடுங்க. முடிச்சாச்சாடா? சூப்பர்ரா. முடிச்சிட்டியா சசி? என்ன டவுட்ரா? என்னதுரா? புரியல எனக்கு, கேட்கல. டேய், அது அப்நார்மல்னு சொல்ல, அது வந்து ஏதாவது ஒரு பேர் கொடுக்கணும்ல அதுக்கு. நார்மலாக எப்பயுமே காஸ்ட்டில் பண்ணுவேன், கரெக்டாக? எப்பயாவது ஒரு வாட்டி தான் என்ஆர்வியில் பண்ணுவேன், எப்பயுமே என்ஆர்வியில் பண்ண மாட்டேன், எப்பயாவது ஒரு வாட்டி தான் பண்ணுவேன். புரியாதா? இது ரெண்டுத்தையும் நான் கிளாஸிஃபை பண்ணுறதுக்காக நான் போட்டிருக்கேன். இல்லை நீ கூட்ஸ் 1 கூட்ஸ் பின்னு கூட போட்டுக்கோ, அது உன்னோட இஷ்டம் தான், நேம் மட்டும்தான். புரியாதா? ஏன்னா அதுக்கு நார்மல் ரேட் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட் அப்ளை ஆகாது. கிளாரிட்டி இருக்கா? பேர் நம்ம வைக்கிறது தான் அப்நார்மல். நீ எப்படி வேணா வச்சுக்கோ. இல்லை ஒன்று வந்து காஸ்ட்னு போட்டுக்கோ, இன்னொன்று காஸ்ட்லெஸ் வேல்யூன்னு போட்டுக்கோ, என்ன பேர் வேணா வச்சுக்கோ. நேம் அங்கே இம்பார்ட்டன்ட் கிடையாது. என்னோட அப்ஜெக்டிவ் ரெண்டுத்தையும் தனித்தனியாக அக்கௌண்ட் பண்ணி வேல்யூவை கண்டுபிடிக்கணும். டேய், முடிச்சாச்சாடா? சரி, இந்தா 7th சம் எடுத்துக்கோ எல்லாரும்.
மீதி இருக்க சம்லாம் அதே சம் தான்டா. முடிச்சிட்டியாடா? செவன்த் சம் எடுத்துக்கோ. மிஸ்லீடிங் இன்வென்ட்ரி வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்கேன்ல, போடு சீக்கிரம் போடு. ஜூம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எடுத்துக்கோ. செவன்த் சம் மிஸ்லீடிங் இன்வென்ட்ரி வேல்யூன்னு கொடுத்துருக்கேன் பாரு. என்ன ஃபோக்கஸ் பண்ண, யாரும் உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்காதீங்க. நான் சொல்ல சொல்ல எடுத்துக்கோங்க, புரியுறதா? நீங்களே உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்காதீங்க. மிஸ்லீடிங் இன்வென்ட்ரி வேல்யூ. ஆம்பியன்ஸ் லிமிடெட், செவன்த் சம். ஆம்பியன்ஸ் லிமிடெட் keeps no stock records but a physical inventory of stock is made at the end of quarter and the valuation is taken at cost ன்னு சொல்லிட்டோம். காஸ்ட்ல எடுத்துக்கலாம், எவ்ரி குவார்டர் எண்ட்ல போய் எடுப்பாங்க, புரியுறதா? The company's year end ends on 31st March 2024 and their accounts have been prepared to that date. Okay. The stock valuation taken on 31st March 2024 was, however, misleading and you have been advised to value the closing stock as on 31st March 2024. அவன் ஒரு closing stock value எடுத்திருக்கான், அது தப்பா இருக்குன்னு அவன் சொல்லிட்டு நம்மள திரும்ப கண்டுபிடிக்க சொல்றான். You have been advised to value the closing stock as on 31st March 2024 with the stock figure as on 31st December 2023 ன்னு சொல்லியிருக்கான். அப்போ எவ்ரி குவார்ட்டர் எண்ட்ல எடுக்கிறாங்கல்ல, இங்க பாரு என்ன. அப்போ Q1, Q2, Q3 அண்ட் Q4 இதில் வந்து 31st மார்ச் இதில் தான் வருது. அவன் இதில் எடுத்திருக்கான், பட் அது ஏதோ ஒரு ராங் வேல்யூ வந்திருக்குன்னு சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, இது வந்து 30th ஜூன் தான் முடியும், தெரியும்ல? ஒரு குவார்ட்டர் வந்து 3 months இஸ் 1 குவார்ட்டர். 30th ஜூன், இது 30th செப்டம்பரில் முடியும், இது 31st டிசம்பரில் முடியும். அந்த 31st டிசம்பர் வேல்யூ கொடுத்துட்டான். அவன் என்ன சொல்கிறான்னா, நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறான். இப்போ இங்கே பாரு, 31st டிசம்பர் அவன் வந்து உனக்கு கண்டுபிடிச்சிருக்கான், அது தப்புன்னு சொல்கிறான், அது விட்டுருன்னு சொல்கிறான். 31st டிசம்பர்லேருந்து எடுத்துக்கோ. அந்த டிசம்பரில் எடுத்துட்டு இங்கே நடந்திருக்கும்ல சில டிரான்சாக்ஷன், அந்த டிரான்சாக்ஷனை நீ வந்து அக்கௌண்ட் பண்ண. சேல் நடந்திருக்கும், ஏதோ ஒன்று நடந்திருக்கும்ல, அதெல்லாம் அக்கௌண்ட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூவை கண்டுபிடின்னு சொல்கிறான். லிட்டரலாக ஏதோ ரிவர்ஸ் ஒர்க்கிங்கில் பண்ண சொல்கிறான், புரியுறதா? கவனி, என்னென்ன டேட்டா கொடுத்துருக்கான்னு நம்ம பார்க்கலாம். The cost of stock on 31st December 2023 as shown by the inventory sheet was rupees 80,000. அப்போ இதோட இது வந்து 80,000 எனக்கு கொடுத்துறான். அப்போ இதான் இந்த சம்மோட ஸ்டார்டிங் பாயிண்ட், அது தெரிஞ்சுக்கோ. இந்த சம்மை இதை வச்சுட்டு தான் இதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறதெல்லாம் இதில் ஆட் பண்ண போகிறேன், சேல் பண்ணதெல்லாம் இதில் மைனஸ் பண்ண போகிறேன். சேல் காஸ்ட்டில் தான் பண்ணணும், புரியுறதா? சேல் வேல்யூவில் பண்ணிடாது, அப்போனா உனக்கு வந்து கிராஸ் ப்ராஃபிட் வந்துடும். இப்போ இந்த இடத்துல காஸ்ட்ல இருக்கு, இந்த இன்வென்ட்ரி காஸ்ட்ல இருக்கு. நீ பர்ச்சேஸ் பண்றதும் காஸ்ட்ல இருக்கணும், சேல் பண்றதும் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சொல்ற அந்த சேல் வேல்யூ இருக்குல்ல, அதுவும் அந்த சோல்டு கூட்ஸோட காஸ்ட்டை மைனஸ் பண்ணாதான் எனக்கு க்ளோசிங் ஸ்டாக்கோட காஸ்ட் எனக்கு வரும், புரியுறதா? அது எப்படி பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன், கவனி. இங்க என்ன பாரு, ஒரு செகண்ட் நான் சொல்லித்தரேன். ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கா, ஓப்பனிங் ஸ்டாக், 2 பர்ச்சேசஸ், 2 டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, 2 கிராஸ் ப்ராஃபிட் இருக்கா, பை சேல்ஸ், பை க்ளோசிங் ஸ்டாக். எல்லாரும் இங்கே கவனி, காஸ்ட்டில் இருக்கு, காஸ்ட்டில் இருக்கு, காஸ்ட்டில் இருக்கு, காஸ்ட்டில் இருக்கு. இதுக்குள்ளே என்ன இருக்கும்னா காஸ்ட் ப்ளஸ் கிராஸ் ப்ராஃபிட் இருக்கும். ஆக்சுவலி அதான் சேல் வேல்யூ. சேல் இஸ் நத்திங் பட் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட். அப்போ இங்கே நீ பார்த்தோன்னா கிராஸ் ப்ராஃபிட் இருக்கும். இப்போ இதில் இங்கே எல்லாரும் என்ன ஃபோக்கஸ் பண்ண, இதுக்குள்ளே கிராஸ் ப்ராஃபிட் இருக்கிறனால தான் இந்த அக்கௌண்ட்டில் எனக்கு கிராஸ் ப்ராஃபிட் வருது வெளில. இதே நான் இந்த சேலை காஸ்ட்டில் மட்டும் அக்கௌண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட்ன்ற ஒரு லைன் ஐட்டமே வராது, புரியுறதா? நீ எப்படி வேணால் அக்கௌண்ட் பண்ணிக்கலாம், உன்னோட தாட் ப்ராசஸ். எனக்கு க்ளோசிங் இன்வென்ட்ரி காஸ்ட்டில் தெரியணும். அப்போ நான் சேல் வேல்யூவில் போட்டு கிராஸ் ப்ராஃபிட் இந்த சைடில் போட்டாலும் காஸ்ட் வரும், இல்லை நான் சேலை காஸ்ட் வேல்யூவில் போட்டு கிராஸ் ப்ராஃபிட் போடலனாலும் அதே தான் வரும்ன்ற. புரியுறதா நான் பேசுனது? கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, இஃப் நீ சேலை
சேல் வேல்யூல போட்ட அப்படின்னா அதுக்குள்ள கிராஸ் ப்ராஃபிட் இருக்குமா? அப்ப அதுக்குள்ள கிராஸ் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடுல நீ கிராஸ் ப்ராஃபிட் போட்டாதான் கிராஸ் ப்ராஃபிட் கேன்சல் ஆகி மீதி வந்த ஃபிகர் காஸ்ட்ல வரும். அப்ப வர ஃபிகர் காஸ்ட்ல வரும். புரியுறதா? இல்ல சார் நான் சேலே காஸ்ட்ல கொண்டு வரேன் சார் அப்படின்னா கூட்ஸ் அக்கௌண்ட் லிட்டரலா போனா கூட்ஸ் அக்கௌண்டா மாறிடும். உள்ள வந்ததெல்லாம் வெளில போனதெல்லாம் போயிட்டு மீதி என்ன இருக்குன்னு பாக்குற. அப்படி நீ அதை டைரக்டா காஸ்ட்லயே அக்கௌண்ட் பண்ற அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட் எலிமெண்டே இருக்காது. அப்ப இங்கேயும் கிராஸ் ப்ராஃபிட் போடக்கூடாது. அப்ப ஓப்பனிங் ஸ்டாக் காஸ்ட்ல இருக்கும், பர்ச்சேஸ் காஸ்ட்ல இருக்கும், டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் காஸ்ட்ல இருக்கும், சேலுமே காஸ்ட்ல இருக்கும். அப்ப வந்து பேலன்சிங் ஃபிகர் என்ன வந்துடும்? க்ளோசிங் ஸ்டாக் வந்துடும். புரியாதா? புரியல நான் சொன்னது. இங்க என்ன ஃபோக்கஸ் பண்ண. ஓப்பனிங் ஸ்டாக் plus purchases minus closing stock is equal to cost of goods sold. அதுதான் இங்க மீதி வரது cost of goods sold. if அந்த cost of goods sold குள்ள profit இருந்ததுனா ட்ரேடிங் அக்கவுண்ட்ல profit வரும். இல்ல சார் நான் வந்து இது நான் ப்ரிப்பேர் பண்ணல, நான் வந்து நார்மலா கூட்ஸ் அக்கவுண்டே ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னா நீ finished goods அக்கவுண்டே ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் காஸ்ட்ல போட்ட அப்படின்னா இங்க gross profit வராது, வர ஃபிகர் காஸ்ட்ல வரும். புரியாத? எப்படி வேணா நீ அக்கவுண்ட் பண்ணலாம். அண்ட் இன்னொன்னு சொல்றேன், இப்போ நம்ம ஒரு சம்க்கு பண்ணுற அப்ரோச் இன்னொரு சம்க்கு ஒர்க் ஆகாது. புரியாத? ஒர்க் ஆகாதுன்னா கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றுத்துக்கும் நான் வேறு அப்ரோச் நான் போடுறேன். எல்லாருமே நீங்கள் கவனிங்க. ஒரு சம்க்கும் வேறு மாடல் வேறு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மாடல் போட்டது அந்த அப்ரோச்சில் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். செகண்ட் மாடல் இப்போ போடுறது நான் சொல்கிற அப்ரோச்லேயே போட்டு இதை ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போட முடியாது. போட முடியும், ஆனால் கஷ்டமாக இருக்கும். உனக்கு புரியுறது கஷ்டமாக இருக்கும். அதனால இதை ஸ்டேட்மெண்ட்டாக போட போகிறோம். அது மாதிரி ஒரு சம்ம நான் ஸ்டேட்மெண்ட்டாக போடுவேன், ஒரு சம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போடுவேன். இன்னொரு சம் இருக்குது, ஒரு பாதி சம் வரைக்கும் ட்ரேடிங்ல போட்டு க்ளோசிங் ஸ்டாக்கை கண்டுபிடிச்சி அந்த க்ளோசிங் ஸ்டாக் எடுத்து அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். அது எல்லாம் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? கொஞ்சம் மண்டை காஞ்ச. நானுமே வந்து ஈஸி கிடையாது. நான் இப்பயும் சொல்றேன், இன்வென்ட்ரி சாப்டர் ஈஸி கிடையாது. பார்க்க ஈஸியாக தான் இருக்கும். நீ படிச்சிருந்தனா தெரிஞ்சிருக்கும். நீ ஐஎஸ்எம் வந்து ஹெல்ப் இல்லாம போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமான கஷ்டம். கவனி, இப்போ நான் சொல்லித்தரேன் இது எப்படி போடலான்னு. நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் இருக்கு இங்க கவனி. the cost of stock on 31st December 2023 as shown by the inventory sheet. அப்ப இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எனக்கு கொடுத்துறான். அப்ப இந்த 3 மாசத்துல என்னெல்லாம் நடந்திருக்கோ, பர்ச்சேஸ் நடந்தா பர்ச்சேஸ் பண்ணணும், சேல்ஸ் நடந்தனா காஸ்ட்ல கழிக்கணும். அப்பதான் காஸ்ட்ல டிடக்ட் பண்ணா மட்டும் தான் எனக்கு க்ளோசிங் ஸ்டாக் காஸ்ட்ல வரும். அது என்ன பண்ணணும்னு நான் சொல்லி தரேன். நெக்ஸ்ட் வேற என்ன சொல்லியிருக்கான்? ஓகே, வேற ஏதாவது எரர்லாம் பண்ணியிருந்தா அந்த எரரையும் நீ ரெக்டிஃபை பண்ணும். செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து on 31st December stock sheet showed the following discrepancies ன்னு சொல்லியிருக்கான். A page total of 5,000 had been carried to summary sheet as rupees 6,000 சொல்லியிருக்கான். அப்போ இங்கே 5,000ல இருக்க டோட்டலில் 6,000 எடுத்துகிட்டு போயிருக்கான். அப்போ ஸ்டாக் ஓவரா வேல்யூ ஆயிருக்கும். 5,000 தான் இருக்கு, ஏதோ ஒரு நெக்ஸ்ட் ஷீட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது 6,000. அப்போ என்னோட ஸ்டாக் அதிகமாக இருக்கும், அப்போ அதை கம்மி பண்ணணும். புரியாதா? அந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்லாம் பண்ணும். கவனி, இது வந்து 31st டிசம்பர் இன்னைக்கே சொல்கிறோம். அப்போ இந்த 80,000 என்ன இருக்குன்னா 1,000 rupees. ஏன்னா அது ஆல்ரெடி 5,000 தான் இருக்கு. நெக்ஸ்ட் பேஜுக்கு எடுத்துட்டு போகும்போது 6,000 போயிருக்கு. அப்போ அதிகமா இருக்கு, ஓவர் கேஸ்டா இருக்கு. கரெக்டா? அப்போ இது அந்த 1,000 இதுக்குள்ள இருக்கு. அப்போ அந்த 1,000 இங்க மைனஸ் பண்ணோம்னா மைனஸ் பண்ணோம். புரியாதா? அந்த மாதிரி ஒண்ணா இருக்கு, பார்க்கலாம். The total of a page, next the total of a page admit under cash by 400. அப்போ ஒரு பேஜை டோட்டல் பண்ணிட்டு கம்மியா டோட்டல் பண்ணிட்டு அண்டர் கேஸ்ட் அப்படின்னா வந்து கம்மியா டோட்டல். casting, the word casting means டோட்டலிங். அப்ப அந்த casting டோட்டல், அப்ப அண்டர் கேஸ்ட்னா கம்மியா வந்து டோட்டல் பண்ணியிருக்கான். அப்ப கம்மியா டோட்டல் பண்ணி தான் நீ ஆட் பண்ணிக்கணும். அப்ப கம்மியா இருக்கு அப்படின்னா இந்த ஐட்டமை நீ ஆட் பண்ணணும். புரியுறது? அந்த மாதிரி ஒரு லைன் ஐட்டம் என்ன பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட், invoices of purchases entered in the purchase book during the quarter from January to March 2024 total rupees 70,000. Out of this 6,000 related to goods received prior. அப்ப 6,000 லாஸ்ட் இயரே நான் ரிசீவ் பண்ணிட்டேன். Invoices entered in April 2024 relating to goods received in March 2024 total 7,000. கவனி கோபி, அப்படியே லைட்டா எக்ஸ்பிளைன் பண்ண என்ன சொல்றான்னு. இங்க எல்லாரும் கவனி, அழகா சொல்லி தரேங்க. புரிஞ்சுதாடா? கவனி, என்கிட்ட வந்து சாய் பிரசாந்த் நேற்று சொன்னான் என்கிட்ட, சார் உங்கள் கூட இருந்தால் நான் வந்து செம்ம நிறையா போடுறேன். இப்போ நான் வந்து வீட்டில் இப்போ உங்கள் கூட இருக்கும்போது நேற்று ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 28 சம்ஸ் போட்டிருப்போன்னு நினைக்கிறேன். ஒரு சம்மில் மினிமம் அட்ஜஸ்ட்மெண்ட், ஒரு சில சம்மில் 10, ஒரு சில சம்மில் ஆல்மோஸ்ட் அதில் பாதி சம்மில் 7-8 அட்ஜஸ்ட்மெண்ட், ஒரு 4-5 சம்மில் ஒரு 10 அட்ஜஸ்ட்மெண்ட். நான் ஒரு 6 அட்ஜஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிறேன். 28 சம்மு நம்ம போட்டோம். 6 அட்ஜஸ்ட்மெண்ட் நீ பார்த்தோன்னா 168 அட்ஜஸ்ட்மெண்ட் நேற்று போட்டிருக்க.
அதில் எக்ஸாமினேஷனில் ரிப்பீட்டடாக வந்திருக்கிறதுன்னு பார்த்தோன்னா ஒரு 30 கூட இல்லை 15 சம் தான் அந்த பேட் டெட் அந்த மாதிரி தான் வந்திருக்கும். நீ பார்த்த அப்படின்னா அதை லிட்டரலாக நீங்கள் வந்து 2.5 ஹவர்ஸில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 2.5 ஹவர்ஸ் தான் 3 ஹவர்ஸ். இதை நீ வீட்டில் உட்காந்துருக்கேன்னா போடுறது கஷ்டமான கஷ்டம். என்கிட்ட வந்து சொன்னான், சார் உங்கள் கூட இருந்தால் என்னால் அதிகமாக போட முடியாது, நான் தனியாக இருந்தால் போட முடியல அப்படின்னா. கவனி, அப்போ தான் எனக்கு மதிப்பு இருக்குன்னு நான் அவன்கிட்ட சொன்னேன். அவன் தனியாக இருக்கும்போதே எல்லாத்தையும் போட்டான், நான் என் ஹெல்ப் எல்லாம் போட்டான், அப்போ எனக்கு என்ன வேல்யூ இருக்குது? கரெக்டாக இல்லையா? உண்மையாக அவன் சொன்னேன், தனியாக இருக்குமா, அப்போ எனக்கு என்ன வேல்யூ? என்கிட்ட நீ வந்தால் சீக்கிரமாக போடுறதுனால தானே இருக்கு அந்த வேல்யூ. அது மேட்டர்ஸ் அ லாட். நான் ரொம்ப கிளியராக சொல்கிறேன். வீட்டில் படிக்கிறது கஷ்டம், ஏன் அப்படின்னா டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், நிறையா டிஸ்டர்பன்ஸ். சம்டைம்ஸ் வந்து இங்கே நீ ஃபோன் எடுக்க முடியாது. இப்போ நீ வந்து என் கூட இருக்கும்போது நீ ஃபோன் எடுக்க முடியாது. அப்படியே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கால் வந்தாக்கும் என் கூட நான் பேசிட்டு இருக்கும்போது நீ ஃபோன் எடுக்க முடியாது. அப்படியே நான் ஏதோ சம் போட சொன்னா கூட, சார் வீட்டிலேருந்து ஏதோ கால் வருது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கால், வீட்டில் அப்படி பண்ண முடியாது. வீட்டில் உன் ஃப்ரெண்டு கால் பண்ணுவான், யாரோ ஒருத்தவங்க கால் பண்ணுவாங்க, நீ டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இப்போ டிஸ்ட்ராக்ஷன்ஸே நான் தான். என்னோட ஜென்ரல் டாக் தான் ஒரு டிஸ்ட்ராக்ஷன். நாங்கள் ஜென்ரல் டாக் இல்லவே இல்லை. நீ டக்குன்னு ஏதோ ஒரு யூடியூப்பை பார்ப்பேன், ஏதோ ஒன்று பார்ப்பேன், ஏதோ ஒரு இன்ஸ்டா ரீலில் போவேன். அப்போ டைம் கரெக்டாக 11:10 இருக்கும். அந்த இன்ஸ்டா ரீலில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணினே வருவேன். திடீர்னு பார்த்தா 12:09 டைம் இருக்கும். எப்படின்னே தெரியாது, எப்படா போச்சு அப்படின்னு நீ பார்ப்பா. 1 hour போயிடும். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு ஐயோ பார்த்துருக்கவே கூடாது, ரிக்ரெட் பண்ணுவோம். ஒரு 20 minutes ரிக்ரெட் பண்ணுவோம். அந்த ரிக்ரெட் பண்ணதை வச்சு ஐயோ தெரியாதரமாக ரிக்ரெட் பண்ணுறோமேன்னு சொல்லி உனக்கு ஒரு 1 hour வேஸ்ட் ஆகிடுமா? வேஸ்ட் ஆகிடும். என் கூட அப்படி இருக்காது. என் கூட இருக்கிறது எல்லாமே எஃபெக்டிவ் ஹவர்ஸாக இருக்கும். நீ என் கூட ஒர்க் பண்ண அப்படின்னா எல்லாமே எஃபெக்டிவ் ஹவர்ஸாக இருக்கும். சூப்பராக படிக்கலாம். நிறைய டைம் இருக்குது. யாருமே டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் இப்பயும் சொல்கிறேன், சிஏல வந்து டைம் இல்லைன்னு சொல்கிறேன் மித்துன்னு நான் சொல்கிறேன். டைம் இல்லை, நிறையா சம் போட முடிஞ்சது. நேற்று நம்ம எல்லாத்தையும் முடிச்சோம். ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரரில் ஆல்மோஸ்ட் நான் லிட்டராக 200 அட்ஜஸ்ட்மெண்ட்டாக மினிமம் நம்ம போட்டுருப்போம். 200 அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு நாள் 2.5 ஹவர்ஸில் போட முடியும் போது அப்போ எங்கே டைம் இல்லாமல். இன்ஃபேக்ட் நான் எக்ஸ்ட்ரா உனக்கு ரிவிஷன் பண்ணி கொடுத்தேன். அந்த ரிவிஷன் இப்போ நான் க்ளோசிங் ஸ்டாக் ரிவைஸ்லாம் பண்ணவே இல்லை. டேரெக்டாக நான் சம்முக்கு போகிறேன். உன்னை சம்மும் போட வைக்கிறேன். அதை நீ கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. இங்கே பார், அதான் டீச்சரோட வேல்யூ. அவன் நேற்று என்கிட்ட கேட்டான், சார் என்கிட்ட நிறைய பேர் உங்கள் கூட இருக்கும்போது நாங்கள் எங்களோட பொட்டென்ஷியல் வருது, அந்த மாதிரி யார் கூட இருக்கும்போது உன் பொட்டென்ஷியல் உன் பெஸ்ட்டு வெளில வருதோ அவங்கள நீ வந்து யூஸ் பண்ணிக்கணுமானா யூஸ் பண்ணிக்கணும். நானே சொல்கிறேன், இப்போ நான் மகத்திரியா கூட இருக்கும்போது தான் என்னோட பொட்டென்ஷியல் அதிகமாக வருது. எவ்வளோ பணம் கொடுத்தாலும் பரவாயில்ல. நான் ஃபஸ்ட்டு டைம் அந்த 3 lakhs நான் பே பண்ணும்போது ஃபஸ்ட்டு என் மைண்டில் என்ன, ஒரு 4 நாள் பே பண்ணலாமா வேண்டாமான்னு நான் யோசிச்சுட்டு என் பீஸ் டிஸ்டர்ப் ஆச்சு. ஏன்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு ஒன்று இருக்குது. பே பண்ணுறது ஒன்று, ஃபியர் ஆஃப் ஐயோ நம்ம போகலன்னா மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு இருக்குல்ல. நிறைய பேர் இங்கே வந்த ரீசன் வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் ரீசன்னால தான் வந்திருக்கேன். ஐயோ வேறு ஏதோ நம்ம மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை அதுதான். அந்த மாதிரி நான் மகத்திரியா கிளாஸ்க்கு ஒரு 4 நாள் தூங்கவே இல்லை. ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து அப்போ 2.6 or 7 lakhs ஏதோ இருந்தது. அதெல்லாம் இப்போ ஹியூஜ் அமௌண்ட். அப்போ தான் நான் வந்து வெளில வந்துட்டு புதுசாக டியூஷன் சென்டர் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போலாம் என்கிட்ட அந்த அவ்வளோ அமௌண்ட் இல்லையானா இல்லை. அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு 4 நாள் தூக்கமே இல்லை. அப்போ தான் யோசித்தேன், நத்திங் ஷுட் நாட் டிஸ்டர்ப் மை பீஸ்ன்னு நினச்சேன். லிட்டரலாக சரி பரவாயில்ல போட்டுக்கோ, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். அதில் என்ன ஒன்றா, நீ வந்து அப்ளை பண்ணிவிட்டு 2 months கழிச்சு பே பண்ணிக்கலாம். இப்போ நான் அப்ளை பண்ணேன், எனக்கு சீட்டு கிடச்சிருச்சு. நான் எப்போ பே பண்ணோம் அப்படின்னா ஐ திங்க் 21st or 22nd டிசம்பருக்குள்ளே நான் பே பண்ணிடணும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரு 15 days முன்னாடி கிளாஸ்க்கு முன்னாடி நீ பே பண்ணிடணும். சீட்டு மட்டும் உனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நீ பே பண்ணுறது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, அப்போ செப்டம்பர்லேயே நான் புக் பண்ணிட்டேன். நான் ஜான்வரியில் போக வேண்டியதுக்கு அப்போ செப்டம்பரில் ஓப்பன் பண்ணாங்க, புக் பண்ணிட்டேன். என்கிட்ட ஒரு பணமும் இல்லை. உண்மையாகவே என்கிட்ட இல்லையானா இல்லை. நான் எங்கள் வீட்டில் கேட்டேன், எங்கள் அம்மாலாம் அவ்வளோதான், இவ்வளோலாம் என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன தைரியத்தில் பண்ணேன்னு தெரில. அப்படியே போட்டேன். எவ்வளோ 2.5 lakhs. சரி அப்புறம் தானே, அப்புறமா வேணான்னா நம்ம வெளில வந்துக்கலாம், பணம் இல்லைன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குஷன் எடுத்து தான் நான் பண்ணேன். லிட்டரலாக நான் ஐ திங்க் செப்டம்பர் 11th ஏதோ ஓப்பன் பண்ணாங்க. எனக்கு செப்டம்பர் 11th என்கிட்ட பணமே இல்லை. நான் ஓப்பன் பண்ணேன். ஆக்சுவலி அதை சீட் பண்ணிட்டு எனக்கு கிடச்சிருச்சு வேறு. கிடச்சதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. எனக்கு எல்லாருக்கிட்ட வந்து நவம்பரில் பணம் வந்தது. அழகாக டிசம்பரில் பேமெண்ட்டை பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன். சம்டைம்ஸ் அதான் என்கிட்ட ஜெயஸ்ரீ மேம் எப்பயுமே என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வீடு புக் பண்ணும்போது சும்மா அந்த பாஷியமில் இப்போ 2.5 crores அந்த வீடு. ஆக்சுவலி அவங்க வீடை புக் பண்ணும்போது வந்து அவங்க கிட்ட எவ்வளோ இருந்தது பேங்க் பேலன்ஸ்னால் 1 lakh தான் இருந்ததுன்னு என்கிட்ட சொன்னாங்க. அது வரைக்கும் எந்த ஐடியாவும் இல்லை. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, 1 கோடி இருந்தால் வாங்கலாம் அந்த வீடு, போய் பார்க்கலாம். நாங்களும் அப்படி தான் போய் பார்த்தோம். 1 கோடி இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அவன் ரேட்லாம் கொடுத்தது 1.5 crores சொன்னான். ப்ளஸ் அந்த ஸ்விம்மிங் பூல் கிளப்பு இது எல்லாமே சேர்த்து ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து வந்து 2.3 or 2.4 வந்து தான். அவங்க அடுத்த செகண்ட் யோசிச்சாங்களா, நம்ம கிட்ட பேங்க் பேலன்ஸ் அவ்வளோ இல்லவே இல்லை. அன்றைக்கி டேட்டில் அவங்க அவ்வளோ ஏர்ன் பண்ணல. ஒரு மந்த்துக்கு எனக்கு தெரிஞ்சு 1.5 lakh 1.6 lakh தான் ஏர்ன் பண்ண. அன்றைக்கி டேட்டில் அவங்க கெப்பாசிட்டியை யோசிச்சு பார்த்துருந்தேன்னா அது பாசிபிளே கிடையாது. அவங்க என்ன தைரியத்தில், அவங்க எவ்ரி டைம் நான் கதை கேட்பேன். எவ்ரி டைம் மகத்திரியா கிளாஸ் அந்த செப்டம்பரில் போகும்போது நான் எப்பயுமே வந்து ஜெயஸ்ரீ மேம் ஹஸ்பண்ட் விஸ்வான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் கூட தான் நான் பேசிட்டு போவேன். அவங்க கிட்ட நான் நிறைய அந்த மாதிரி இன்புட்ஸ் எடுத்துப்பேன். நிறைய அவங்களோட ஸ்டோரிஸ் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அப்போ அவங்க சொன்னாங்க, எங்ககிட்ட ₹1 கூட இல்லை, நாங்கள் புக் பண்ணிட்டோம்னாங்க.
இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து 2 பேரும் சேர்ந்து 4 lakhs earn பண்ணுறாங்க. அவங்க புக் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு 2.5 years முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் கம்ப்ளீட் ஆக போகுது. ஐ திங்க் இந்த தீபாவளி அங்கே தான் அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நீ எப்பயுமே ஆரம்பிக்கும் போது உனக்கு தெரியாது, எப்பயுமே உனக்கு ஆரம்பிக்கும் போது, நான் இன்னைக்கு உனக்கு சொல்கிறேன், ஆரம்பிக்கும் போது முடிச்சிருவோமா, ஏதோ ஒரு நம்பிக்கை வரல. அதான் பிகினர் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு ஆரம்பிக்கும் போது சம்டைம்ஸ் நான் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு அதை பற்றி தான் தெரியாது. இவன் கேட்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் எப்படி நான் கொண்டு வர போறீங்க அப்போ தெரியாது. சம்டைம்ஸ் ஏதோ ஒரு ஸ்பிரிட், ஏதோ ஒரு ஃபயர் நமக்கு வரும். அந்த டைமை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன். சம்டைம்ஸ் நீ யோசிச்சா அப்படின்னா பண்ண முடியுமா, யோசிச்சா அப்படின்னா முடியவே முடியாது. நீ வந்து யோசிச்சுனே இருந்தனா அதான் மிக்சட் அசோசியேஷன் சொல்லுவாங்க. யூ கேன் திங்க் ஃபார் அண்ட் யூ கேனாட் திங்க் அகேன்ஸ்ட். நீ வந்து ஒரு விஷயத்துக்காகவும் திங்க், நான் வந்து இதுவும் யோசிக்கிறேன். முன்னாடி யோசிச்சேன், என்னோட தாட் ப்ராசஸ் இப்போ நான் பார்க்கும்போது முன்னாடியும் நான் யோசிச்சேன், இப்பயும் யோசிக்கிறேன். முன்னாடி வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு யோசிப்பேன், அது எடுக்க முடியுமா, ஐயோ இன்வெஸ்ட் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி போகுமா, ரெண்டுத்தையும் பேலன்ஸ்டாக வச்சிருந்தேன். இப்போ எனக்கு 100%மே வந்து ஃபாருக்கு மட்டும் தான் திங்க் பண்ணுறேன், அகேன்ஸ்டாக திங்க் பண்ணல. நீ அப்படி சிஏ முடிக்க முடியுமா, நான் உனக்கு சொல்கிறேன், சிஏ முடிக்க முடியுமா நீ யோசிச்சா அப்படின்னா உன்னோட 100% எஃபர்ட்டை போட முடியாதுன்னா போட. ஹோல் ஹார்ட்டடாக நீ எப்போ எஃபர்ட் போடுறியா, நீ ஹோல் ஹார்ட்டடாக 5 hours படிச்சேன்னா கூட, ஹோல் ஹார்ட்டடாக படிச்சனா அந்த 5 hours எஃபெக்டிவாக இருக்கும். ஐயோ நம்மளால படிக்க முடியுமா, ஐயோ பயமாக இருக்கா அப்படின்னு நீ யோசிச்சா அப்படின்னா நீ 5 hours உட்காந்தாலும் 3 hours தான் உன்னால் எஃபெக்டிவாக படிக்க முடியும். அதனால தான் என் கூட இருக்கும்போது அந்த செல்ஃப் டவுட் உனக்கு வரல. என் கூட இருக்கும்போது என் வாய்ஸை கேட்கும்போது வரல. நீ எவ்வளோ ஹவர்ஸ் படிக்கிற அது எல்லாமே எஃபெக்டிவாக இருக்கு. நீ வீட்டில் இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க இது புரியலை, இதே இந்த சம் புரியலை அப்படின்னா செல்ஃப் டவுட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலி இன்வென்ட்ரியை நான் ஏன் ஓவர் ஹைப் பண்ணுறேன் அப்படின்னா இது ஈஸி கிடையாது. நிறைய பேர் வந்து இது ரொம்ப கஷ்டமான கஷ்டம். எனக்கே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் ஆன்சர் பார்த்தா கற்று, ஆஸ் எ டீச்சராக நானே சொல்கிறேன், ஆஸ் எ டீச்சராக எப்பயுமே எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது ஆன்சர் பார்த்தா கற்றுப்பாங்க. அண்ட் இன்னொரு நான் உங்ககிட்ட ரொம்ப கிளியராக சொல்லிடுறேன் சார், எனக்கு வந்து ஒரு சில பேர்லாம் ஆன்சர் கிளியராக போட்டுடுறாங்க, ஒரு சில பேர்லாம் ஆன்சர் போட்டுடுறாங்க, ஆனால் என்னால் போட முடியல. எனக்கு ஆன்சர் பார்த்தா தான் சார் ஆன்சர் தெரியாது, அதுவே பெட்டர் பொசிஷன் சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் 5 lakh சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் வரைக்கும் இருக்காங்க. இன்னைக்கு சொல்கிறேன் 4.5 lakh சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் எல்லாருமே ஆன்சர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆன்சர் தெரியுமா, நான் ஃபுல்லாலாம் தெரியாது. இப்போ நான் இந்த மெத்தட்லாம் எப்படி கொண்டு வந்தேன், ஆன்சர் வருதான்னு தான் நான் பார்க்குறேன். ஆன்சர் வந்தால் இந்த மெத்தட் கரெக்ட், இல்லைனா வேற ஏதோ மெத்தட் போகணும் அப்படின்னு நான் சொல்கிறது. எல்லா சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்கவங்க பேலன்ஸ் ஷீட்டை டேலி பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன், ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சர்க்கிளில் ஃப்ரெண்ட்ஸை வச்சு சொல்கிறேன், அவங்க டேலி பண்ணியிருக்க மாட்டாங்க. யாருமே நாங்கள் டேலி பண்ணதில்லை, யாருமே பேப்பர் 100 marks முடிச்சது இல்லைனா பேப்பர், நானுமே பேப்பர் 100 marks, எந்த பேப்பருமே 100 marks முடிச்சதில்லை. எனக்கு தெரிஞ்ச பேப்பரில் 100 marks பேப்பர் என்னால் தெரியும், 100 marksமே எனக்கு தெரியும் அப்படின்னா பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியாது. எனக்கு ஒரு பேப்பரில் 80 marks தான் தெரியும் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணி உட்காந்துட்டு வெட்டியாக உட்காந்துன்னு இருப்பேன். எனக்கு டைம் இருக்கும், ஆனால் என்னால் எழுத முடியாதுன்னா எழுத முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். நான் உனக்கு ரொம்ப கிளியராக சொல்லிடுறேன், ரொம்ப 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 கிளியராக சொல்கிறது. உன்னால் ஃபுல்லாக படிக்க முடியாது, அது 80% நீ படித்தாலே பெருசு தான். உன்னால் எழுத முடியாது தான். நீங்கள் எல்லாருமே வந்து இல்லை எனக்கு டக்குன்னு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிற, அந்த மாதிரி வராது. நான் ரொம்ப இதுவாக சொல்கிறேன், நம்ம நிறைய யூட்டிலைஸ் பண்ணலாம், நிறைய டைம் இருக்குது. நீங்கள் வந்து நிறைய செல்ஃப் டவுட்டில் வந்து நிறைய டைமை வேஸ்ட் பண்ணுற, அதை வேஸ்ட் பண்ணாத. அந்த மிக்சட் அசோசியேஷன் உன்னோட எஃபர்ட்டை கம்மி பண்ணும், டிலே பண்ணும் உன்னோட ப்ராசஸ். உன்னை ஃபெயில் ஆகும்னு சொல்ல. இப்போ நான் இதே முன்னாடி வாங்கியிருக்கலாம், 1 year முன்னாடி இந்த சேரை வாங்கியிருக்கலாம். இந்த செல்ஃப் டவுட் இல்லாதனால, அதனால தான் ஒரு மென்டார் கூட எப்பயுமே நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்கிறது. நான் எப்பயுமே மகத்திரியாக ஹோல்ட் பண்ணுறது. சார் அப்போ கடைசி வரைக்கும் ஹோல்ட் பண்ணணுமா, என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டான். அப்போ கடைசி வரைக்கும் நான் மென்டாரியை டிபெண்ட் பண்ணியிருக்கணுமா? அன்லெஸ் யூ பிகம் செல்ஃப் மோட்டிவேட்டட், அன்லெஸ் யூ கிரியேட் த என்விரான்மெண்ட், யூ ஹாவ் டு பி இன் தட் என்விரான்மெண்ட். சார் அது வருமா சார்? அவங்க பே பண்ணும்போது அவங்களுக்கு தெரியவே தெரியாது, ஆரம்பிக்கும் போது இவ்வளோ வருமானு தெரியாது. அவங்களே என்ன நினச்சாங்கன்னா, என்ன மாதிரி அவங்க வந்து ஒரு 1 lakh பே பண்ணிவிட்டு ஓகே அப்படி பே பண்ண முடியலன்னா வித்துட்டு போயிடலாம், யார்கிட்டயாவது வித்துட்டு போயிடலாம். அவங்க பிரெயின் வாஷ் பண்ணும்போது அப்படி தான் பண்ணுவாங்க. சார் உங்களால் நடுவில் பே பண்ண முடியலன்னா நாங்களே வாங்கிக்கிறோம் சார் அப்படின்வாங்க. அப்போல்லாம் நம்பிடாத, புரியாதா? அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க, எனக்கு தெரியும். அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ ஆக்சுவலி ஆரம்பிக்கும் போது எப்பயுமே அது பேர் தான் வந்து ஏதோ குருட்டு தைரியம்னு சொல்லுவாங்கள்ல, உண்மை அது வேணுமானா வேணும். ஏதோ ஒன்று ஆரம்பிக்கும் போது அது கடைசி வரைக்கும் வச்சுக்கோன்னு சொல்கிறேன். அது உன் ப்ராசஸை டிலே பண்ணிவிடும். உன் ப்ராசஸை நிறைய டிலே பண்ணுமானா என்னோட க்ரோத்தும் டிலே பண்ணது நிறையா செல்ஃப் டவுட் தான். இந்த வாட்டி மகத்திரியா எனக்கு கொஸ்டின் கேட்டிருந்தார், உங்களுக்கு என்ன வந்து வீக்னஸ் இருக்குன்னு கேட்டார். என்னோட செல்ஃப் டவுட்டுன்னு நான் போட்டு வச்சிருந்தேன். ஜஸ்ட்டு நான் போட்டதுக்கே எனக்கு ஆன்சர்லாம் கிடச்சிருச்சு. எனக்கு கிடச்சிருச்சு. அந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி இதை படிக்கும்போது நான் இன்னொன்று சொல்கிறேன், ஒரு சம்மை சால்வ் பண்ணும்போது யூ ஹாவ் டு பி லைக் கிருஷ்ணா, நாட் லைக் ராமா. ராமா வந்து ப்ராப்ளம்குள்ளே இருந்துட்டு ப்ராப்ளமை சால்வ் பண்ண ட்ரை பண்ணார். அதனால தான் ராமாவுக்கு நிறைய பேர் ஹெல்ப் தேவைப்பட்டது. கிருஷ்ணா அப்சர்வராக இருந்தார். உங்கள் 2 பேருக்கு சண்டை நான் அப்படியே வேடிக்கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவங்க எல்லாரையும் காலத்தில் கிருஷ்ணா என்ன பண்ணார்னா, நீங்களாம் போய் சண்டை போடுங்கடா, உனக்கு ஏதாவது ஹெல்ப் என்ன நான் வரேன், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நீ போட்டா அப்படின்னா எங்கேயுமே கிருஷ்ணா எமோஷ்னல் ஆகி நான் பார்த்ததில்லை. தட் இஸ் எமோஷ்னலாக ஆங்கர் அந்த அவ்வளோ ஆகி நான் பார்த்தது கிடையாது. அப்படியே அவர் ஸ்டேபிளாக இல்லாமல் ஏதோ ஒரு டிசிஷன் இன்ஸ்டிங்க்டாக எடுத்து நான் பார்த்தது கிடையாது. பட் ராமர் நிறைய இடத்துல எடுத்திருக்காருன்னா, ஒரு ப்ராப்ளம் நீ போடும்போது, ஒரு சம்மை சால்வ் பண்ணும்போது நீ ஒரு அப்சர்வராக இருக்கணும். இதே நான் உங்ககிட்டே அந்த டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். இதே சம்மை
நான் எப்படி சார் நீங்கள் மட்டும் போட முடியும் அப்படின்னா என்னோட மைண்ட் செட் நான் மாற்றிருக்கேன். என்ன மாற்றிருக்கேன்னா, இது உன்னோட ப்ராப்ளம், நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன், அப்படி ஹெல்ப் பண்ணி வரலனாவும் நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல போகிறேன். கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது என்னோட ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட ப்ராப்ளம் நான் இன்றைக்கி சொல்கிறேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்லாம் நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அதே ப்ராப்ளம் வந்திருக்கும். கரெக்டாக இல்லையா? இப்போ அவனுக்கு லவ் ஃபெயிலியர்னா இவன் சொல்லுவான், ஏ பொண்ணுங்களாம் வேணாண்டா, லவ் ஃபெயிலியர் அப்படி இப்படின்னு இவன் சொல்லுவான், அதெல்லாம் அப்படி தாண்டா அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இவனுக்கே லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இவன் உட்காந்துருப்பான் பாரு, அவனே ஒரு 15 நாளாக உட்காந்துருப்பான், இவன் 30 நாள் உட்காந்துருவான். எப்பயுமே அடுத்தவங்க ப்ராப்ளம்க்கு நம்ம ஈஸியாக அட்வைஸ் பண்ணிடுவோம். ஆனால் நம்ம ப்ராப்ளம்க்கு வந்து நம்ம அட்வைஸ் என்ன கிளாரிட்டி இருந்தாலும் நம்ம ப்ராப்ளம்னு வந்துருச்சுன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாதுன்னா அந்த கிளாரிட்டி எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஏன்னா எமோஷனல் ஆகிடுவோம். அதே மாதிரி தான் இது உன் ப்ராப்ளமாக பார்த்தோன்னா எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. எப்பயுமே இது விக்னேஷ் சாரோட ப்ராப்ளமு, அவருக்கு ஏதோ தெரில போல நம்மக்கிட்டே கேட்டிருக்காருன்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது பண்ண அவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நீ அடுத்தவங்களுக்காக ஏதோ ஒன்று பண்ணுறனா நீ பண்ணி முடிச்சிருவ. உன்னோட மோட்டிவேஷன் எப்பயுமே எனக்குன்னா அடுத்தவங்களுக்காக இருந்தது அப்படின்னா உன்னால் பண்ண முடியும். இதே மெட்டீரியல் நான் வந்து 1 வருஷம் முன்னாடி ஓப்பன் பண்ணி பண்ணணும்னு நினச்சேன். பண்ணிங்களா சார்? இல்லை. ஆனால் உனக்கு பண்ணணும்னு நினச்சேன், பண்ண முடிஞ்சது. நான் எனக்கு பண்ணணும்னு நினைக்கும் போது பண்ண முடியலை. அவ்வளோ டைம் இருந்தது, அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி மார்னிங்கில் உட்காந்து காலைல நைட்டு லேட்டாக தான் தூங்கினேன், காலைல ஏஞ்சி உட்காந்து நான் ப்ரிப்பேர் பண்ணேன், நீ வரதுக்கு முன்னாடி கொடுக்கணும்னு நினச்சேன். அப்போ நம்ம வேற ஒருத்தவங்களுக்காக ஒன்று பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக பண்ணி முடிச்சிருவோம், நல்லாவும் பண்ணி முடிப்போம். நமக்காக ஒன்றா பண்ண மாட்டோம். அதனால தான் யூ ஹேவ் டு டூ இட் ஃபார் அதர்ஸ்ன்னு சொல்லுவேன். செல்ஃப்லெஸ்னஸ் இஸ் த ஒன்லி செல்ஃபிஷ் திங் யூ கேன் டூ ஃபார் யுவர் செல்ஃப்னு சொல்லியிருக்கேன். நான் உனக்கு செல்ஃப்லெஸ்ஸாக இருந்தேன்னா எனக்கு அல்டிமேட்டாக பை ப்ராடக்ட்டில் மெட்டீரியல் கிரியேட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் புக்கை கிரியேட் பண்ணுறேன், எல்லாமே முடிஞ்சிடும்ல. அப்போ உனக்கு பண்ணுறேன்ற ப்ராசஸில் சீக்கிரமாக முடியாது. எனக்கு பண்ணால் நம்ம பண்ண மாட்டோம். நமக்கு நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்க மாட்டோம். நம்ம இதே நம்ம அம்மா அப்பா தம்பி அதான் இருந்தாலும் அவனை நம்ம சொல்லுவோம், ஆனால் நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்க மாட்டோம். இதுதான் டிசைன் ஆஃப் லைஃப். இஃப் யூ வாண்ட் டு கெட் திங்ஸ் டன், டூ இட் ஃபார் அதர்ஸ். தாட் ப்ராசஸ் தான் எனக்கு அல்டிமேட் அப்ஜெக்டிவ். எனக்கு இது வரணும். நான் எனக்காக பண்ணால் லேட் ஆகுது, உனக்காக பண்ணால் சீக்கிரமாக ஆகுது. அப்போ உனக்காக பண்ண அல்டிமேட் பெனிஃபிஷியரி யார்? நான் தானே. 2 பேரும் வரோம்ல, கரெக்டில். அதில் நான் டிரான்சாக்ஷன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது 2 பேரும் பெனிஃபிஷியரியாக வந்துட்டாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் செல்ஃப் டவுட்லாம் இருக்கும் ஆப்வியஸாக. ஒரு சிஏ படிக்கிற அப்படின்னா கண்டிப்பாக செல்ஃப் டவுட் இருக்க தான் செய்யும். முடிக்க முடியுமா? எனக்கு விடுதலை மூவியில் வந்து விடுதலை பார்ட் 2ல் வந்து ரொம்ப சூப்பராக வந்து சொல்லுவான். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு லைன். எல்லாருமே ஏதோ நம்மளாம் பண்ண முடியுமா தோழரே அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் நம்ம பண்ணுமா? விஜய் சேதுபதி சொல்லுவான்னு நினைக்கிறேன். நம்ம முடிக்க முடியும்னு விஜய் சேதுபதி கிஷோர் வந்து விஜய் சேதுபதி கிட்ட சொல்லுவான்னு நினைக்கிறேன். அந்த கிஷோர் ஒரு ஆக்டர் இருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லாருமே முடிக்க முடியும்னு தெரிஞ்சாதான் ஆரம்பிக்கணும் அப்படின்னா யாருமே ஆரம்பிக்க மாட்டாங்க. இப்போ நான் வந்து சிஏ முடிக்க முடியும் கன்ஃபார்மாக எனக்கு தெரியும்னு நினச்சிருந்தா தான் நான் இந்த வேலையை ஆரம்பிப்பேன் அப்படின்னா யாருமே ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்களா அந்த வேலையை. அப்போ யாருக்குமே ஃபியூச்சர் தெரியாது. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன். அவர் சொல்லுவார், நம்ம இதனால் பண்ண முடியுமான்னு ஏதோ ஒன்று விஜய் சேதுபதி கேட்கும் போது அந்த கிஷோர் சொல்லுவார், அப்போ வந்து முடிக்க முடியும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே ஆரம்பிக்கணும் அப்படின்னா யாருமே அந்த விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கவே மாட்டாங்க. நீ ஆரம்பிச்சா மட்டும்தான் முடிக்க முடியுமா இல்லையான்னு தெரியும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் அது. அந்த மாதிரி ஒரு மூவியில் எனக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா எப்படி சார் நீங்கள் உங்களுக்கு மோட்டிவேஷன் இருக்குன்னா இதை ஒரு 100 வாட்டி சொல்லியிருப்பேன். எனக்கு எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஞாபகம் இல்லை, ஆனால் இதை 100 வாட்டி நான் சொல்லியிருப்பேன். நான் சம்டைம்ஸ் எனக்கு செல்ஃப் டவுட், நம்ம முடிக்க முடியுமா, நம்ம இப்போ ஆரம்பிச்சிட்டோமே, டெஸ்ட் சீரிஸ்லாம் ஆரம்பிச்சிட்டோமே, நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியுமா? ஆரம்பிச்சா தான் தெரியும் கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு அப்போ போய் பார்த்துக்கலாம். அதுக்கு தான் டைம் இருக்குல்ல. அதுக்கு எதுக்கு நம்ம போய் இது பண்ணோம்? நம்ம கையில் இப்போ என்ன இருக்குது, ப்ராசஸ் இருக்குது, அதை ஒழுங்காக பண்ணலாம், அந்த கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். அதை நம்ம பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக போகும்ல. ப்ராசஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. செல்ஃப் டவுட்லாம் வந்ததுன்னா கவலைப்படாது. என் கூட இருக்கும்போது நான் அதெல்லாம் ஆஃப் பண்ணிடுவேன். என் கூட இருக்கும்போது உனக்கு எதுவுமே உன் மைண்டில் இருக்காது, எதுவுமே உன் மைண்டில் இருக்காது. கவனி, சொல்கிறேன். இந்த சம்மை எடுத்துக்கோ, அப்படியே எழுதாத இன்வாய்ஸ். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா, நல்லா இருக்கும். இந்த இன்வாய்ஸ் இருக்குல்ல, அந்த வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்வாய்ஸ் 3rd அட்ஜஸ்ட்மெண்ட்ல இன்வாய்ஸை மட்டும் அண்டர்லைன் பண்ண ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஆமாண்டா, சொல்ல கொடுங்களா? எங்க கவனி. இன்வாய்ஸ் ஆஃப் பர்ச்சேசஸ் என்டர்ட் இன் த பர்ச்சேஸ் புக் டியூரிங் த குவார்ட்டர், இதெல்லாம் கொடுத்துட்டோம். அவுட் ஆஃப் திஸ் 6000 ரிலேட்டட் டு கூட்ஸ் received prior to 31st December அப்படின்னு கொடுத்துருக்கான். Invoices entered in April 2024 relating to goods received in March. Okay, super. Okay, next sales invoice to customer. Okay, அதெல்லாம் sales invoice to customers total 90,000 from January to March. Out of this dispatcher ஏதோ கொடுத்துருக்காங்க. Okay, during the final quarter credit note ன்னு ஒன்று கொடுத்துருக்கானே, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? கிரெடிட் நோட்னா என்ன, டெபிட் நோட்னா என்ன? கிரெடிட் நோட் வந்து சேல்ஸ் ரிட்டர்ன்கா பர்ச்சேஸ் ரிட்டர்ன்கா? சரி, பர்ச்சேஸ் ரிட்டர்னா கிரெடிட் நோட்னா? சூப்பர், கவனி, சொல்லித்தரேன்.
whenever we debit any party in our books of accounts, whenever we debit any party in our books of accounts, for any reason a letter is sent to that party stating that a letter is sent to that party stating that his account has been debited in our books of accounts. நம்ம யாரையோ டெபிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அவனுக்கு டெபிட் நோட் அனுப்புவோம். அந்த டெபிட் நோட்ல என்ன அனுப்புவோம் அப்படின்னா, இந்த மாதிரி உன் அக்கௌண்ட்டை நான் டெபிட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அனுப்புவேன். whenever we credit any party in our books of accounts, we send a letter to that party stating that his account has been credited in our books of accounts. கொஞ்சம் திங்க் பண்ணுங்க, இங்க எல்லாரும் கவனி. இவன் என்ன சொல்றான், during the final quarter credit note at invoiced value of rupees 1500 had been issued to customer. நம்ம இஷ்யூ பண்ணிருக்கோம், நம்ம கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம புக்ல அவனை கிரெடிட் பண்ணிருக்கோமா டெபிட் பண்ணிருக்கோமா? கேட்கல. நம்ம கிரெடிட் பண்ணாதான் கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணுவோம். அப்ப இங்க எல்லாரும் கவனி, நான் ஒருத்தனை கிரெடிட் பண்றேன் அப்படின்னா அது சேல்ஸ் ரிட்டர்னா இருக்குமா இல்ல பர்ச்சேஸ் ரிட்டர்ன்? பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ல நம்ம என்ன பண்ணுவோம், பர்ச்சேஸ் டு கிரெடிட்டா தான் பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன். அப்ப இதான் பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன். அப்ப பர்ச்சேஸ் ரிட்டர்ன் டிரான்சாக்ஷன்ல கிரெடிட்டார் டு பர்ச்சேஸ், அப்ப அந்த பார்ட்டியை டெபிட் பண்ற. அப்ப பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ல அந்த பார்ட்டியை டெபிட் பண்றனால டெபிட் நோட் இஷ்யூ பண்ணுவேன். அப்ப சேல்ஸ்ல பார்க்கலாமா, டெட்டார் டு சேல்ஸ், இதான் சேல்ஸ் டிரான்சாக்ஷன். சேல்ஸ் ரிட்டர்ன்ல என்ன பண்ணுவோம், சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கவுண்ட் டெபிட் டு டெட்டாஸ் அக்கவுண்ட் கிரெடிட். அப்ப இந்த இடத்துல டெட்டாஸ் என்ன பண்றேன், கிரெடிட் பண்றேன். அப்ப நான் டெட்டார் அந்த இடத்துல கிரெடிட் பண்றதுனால அவனுக்கு கிரெடிட் நோட் இஷ்யூ பண்றேன். புரியுறதா? யூசுவலா என்ன சார் கிரெடிட் நோட் அப்படின்னா, இங்க எல்லாரும் கவனி, இதுக்கு எனக்கு இன்வாய்ஸ் இருக்கும்டா. இப்போ நான் ஒருத்தங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இன்வாய்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒருத்தனுக்கு நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னா உனக்கு நான் வந்து சேல் இன்வாய்ஸ் எல்லாம் போட்டு கொடுப்பேன். பட் ரிட்டர்னுக்கு இன்வாய்ஸ்லாம் இருக்காது. புரியுறதா? ரிட்டர்னுக்கு இன்வாய்ஸ் இருக்காது. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, ரிட்டர்னுக்கு நான் தட் இஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு டெபிட் நோட் கொடுப்பேன், சேல்ஸ் ரிட்டர்னுக்கு கிரெடிட் நோட் கொடுப்பேன். whenever we debit any party in our books of accounts for whatever reasons, we send a letter to that party stating that his account has been debited in our books of accounts. அவனுக்கு இன்டிமேஷன் பண்றான். சிம்பிளா சொல்ல போனா பேங்க் சார்ஜஸ். பேங்க் சார்ஜ் வந்து உன் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துடுறான்ல, அவனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறான்ல, இந்த மாதிரி யுவர் அக்கௌண்ட் ஹஸ் பீன் டெபிட்டட் வித் 50 rupees ஃபார், அதான் டெபிட் நோட். அவன் புக்கில் ஒன்று டெபிட் பண்ணுறான். அந்த ஒரு மெசேஜ், அது ஒரு லெட்டராக கொடுத்தா, ஒரு பேப்பரில் கொடுத்தா அப்படின்னா, அது ஒரு இன்வாய்ஸாக கொடுத்தா, இது ஒரு பேப்பராக கொடுத்தா அப்படின்னா அது பேர் லெட்டர்னு சொல்லுவான். இல்லை நீ ஒரு மெசேஜாக அமிச்சா அதுவும் டெபிட் நோட் தான். புரியாதா? whenever we credit any party in our books of accounts for whatever reasons, இந்த இடத்துல சேல்ஸ் ரிட்டர்ன் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் சொல்ல, for whatever reasons we send a letter to that party stating that his account has been credited in our books of accounts. இவன் என்ன கொடுத்திருக்கான், டியூரிங் கிரெடிட் நோட் கொடுத்திருக்கானா டெபிட் நோட் கொடுத்திருக்கானா? அப்ப பர்ச்சேஸ் ரிட்டர்னா சேல்ஸ் ரிட்டர்னா? அதை நோட் பண்ணிக்கோ, சேல்ஸ் ரிட்டர்ன் நோட் பண்ணிக்கோ. கீழே என்ன கொடுத்திருக்கான், the gross margin earned by the company is 25% on cost ன்னு கொடுத்திருக்கானா? 25% on cost னா ஃபிராக்ஷன்ல போடு. ஃபிராக்ஷன்ல என்ன, 1/4 on cost. அது பக்கத்துல எழுதிக்கோ, 1/4 on cost is equal to 1/5 on sales போட்டுக்கோ. இதெல்லாம் எக்ஸாம் ஹால்ல நீ எழுதணும். புரியுறதா? எல்லாரும் கவனி. ஜூம் ஸ்டூடெண்ட்ஸ் லைனில் இருக்கியா எல்லாரும்? ஓகே, கொஞ்சம் ஹாப்பியாக எந்தூசியாஸ்டிக்காக கவனி. பாஸ் பண்ணிடலாம். ப்ராசஸில் ஃபோக்கஸ் பண்ணால் பாஸ் ஈஸியாக பண்ணிடலாம். இவ்வளோ சம் போடுறோம், எப்படி இவ்வளோ சம் நம்ம போடுறோம், எப்படி வந்து ஃபெயில் ஆக பாசிபிலிட்டியே இல்லை. கவனி, இப்போ நான் சொல்லித்தரேன், இங்கே எல்லாரும் கவனி. ஃபஸ்ட்டு இதெல்லாம் டீட்டெயில்டு, ஓகேவா? அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் எப்படி இந்த சம்மை போடணும்னு நான் சொல்லித்தரேன், இங்கே எல்லாரும் கவனி. லெஜர் அக்கௌண்ட்டை போட்டுறாத, ஸ்டேட்மெண்ட்டாக போட்டு காமன் சென்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காமன் சென்ஸாக அப்ளை பண்ண போகிறோம். புரியாதா?
பர்டிகுலர்ஸு அமௌண்ட்டு கவனி. ஃபஸ்ட்டு என்னன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா அந்த காஸ்ட் ஆஃப் ஸ்டாக். அவன் லாஸ்ட் குவார்ட்டரோட எண்டு தான். அதோட என்னதுடா இருக்குது, லாஸ்ட் இயர் வந்து ஸ்டாக்கு ஆஸ் ஆன் 31st டிசம்பர் எவ்வளோடா இருக்குது, 31st டிசம்பர் எவ்வளோ இருக்குது, 80,000. இதுதான் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட். புரியுறதா? ஒரு பிஆர்எஸ் மாதிரி லிட்டரலாக நம்ம போட போகிறோம். நீ ஃபஸ்ட்டு இருக்க ஐட்டம்லாம் ஆட் பண்ணிக்கோ, லெஸ் இதெல்லாம் பண்ணிக்கோ. புரியுறதா? ஆடு ப்ரெசன்டேஷன் பர்பஸ்க்காக நீ ஆட் மைனஸ் கூட பண்ணலாம், தப்பே கிடையாது. ப்ரெசன்டேஷன் பர்பஸ்க்காக ஆட் லெஸ்ன்னு போடு. இங்கே வர ஐட்டம் தான் உனக்கு வந்து க்ளோசிங் ஸ்டாக்காக வரணும். கவனி, ஒன்று பார்க்கலாம். ஆர்டராக எப்பயுமே செம்ம ஆர்டராக போடணும். ஆன் 31st டிசம்பர் ஸ்டாக் ஷீட் ஷோட் த ஃபாலோயிங் டிஸ்கிரிப்பன்சிஸ். A page total of 5,000 had been carried to summary sheet at 6,000. அப்போனா ஒரு ஷீட்லேருந்து இந்த ரஃப் காலத்தை எடுத்துக்கிறேன். ஒரு ஷீட்டில் 5,000 டோட்டல் இருக்கு ஸ்டாக் ஷீட்டில். அதை நெக்ஸ்ட் ஷீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் எவ்வளோ போயிருக்கு, ஓவராக போயிருக்கா. அப்போ அந்த 6,000ல் வந்து அந்த 1,000 இதுக்குள்ளே இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணேன், லெஸ் பண்ணுறேன். புரியுறதா? என்ன ஐட்டம்ரா லெஸ் பண்ணுறோம், பேஜ் டோட்டல் ஆஃப். நான் இங்கே வந்து பேஜ் டோட்டல், புரியாதா? பேஜ் டோட்டல் ஆஃப் 5,000 to 6,000 ஏதோ ஒன்று எவ்வளோடா. அப்போ மைனஸ் பண்ணும், ஏன்னா அதுக்குள்ளே இருக்கு. இதில் நீ காமன் சென்ஸை தான் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிற. புரியாதா? அதுக்குள்ளே இருக்கு, அதுலேருந்து வெளில எடுக்கிறேன். புரியாதா? ஓவர் ஸ்டேட்டாக இருக்கு, அதை வெளில எடுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், the total of a page had been under cash by 400. அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஆக்சுவலி என்ன இருக்குன்னா 5,000 வேல்யூ இருந்திருக்கு. பட் அதை நான் டோட்டல் பண்ணும்போது 4,600 தானே, 4,600 போட்டு இப்படி போயிருக்கு. அப்போ என்னோட ஸ்டாக் வேல்யூ 400 எல்லா இடத்துலையுமே கம்மியாக இருக்கும். அப்போ அது கம்மியாக இருந்தது அப்படின்னா அது என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ ஆட் என்ன பண்ணணும்டா, என்னது வேர்டு, பேஜ் டோட்டலா அண்டர் கேஸ்டா, பேஜ் டோட்டல் அண்டர் கேஸ்ட் எவ்வளோ அமௌண்ட்டா. ஃபஸ்ட்டு இதை கிளாரிட்டி வச்சுக்கோ, 2 ஐட்டமும் டிக் பண்ணிவிடு. நெக்ஸ்ட்டு இதுதான் உண்டு. நெக்ஸ்ட்டு இன்வாய்ஸ் ஆஃப் பர்ச்சேசஸ் என்டர்ட் இன் த பர்ச்சேஸ் புக் டியூரிங் த குவார்டர். அப்போ அந்த 3 மாதத்துக்கு எவ்வளோ சொல்லியிருக்கான், இன்வாய்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்கான். பர்ச்சேசஸ்னா கூட்ஸ் உள்ளே வந்திருக்கா வெளில போயிருக்கா. டே தம்பிங்களா, ஓப்பனிங் ஸ்டாக்கு ஆட் பர்ச்சேசஸ் மைனஸ் சேல்ஸ் அட் காஸ்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு க்ளோசிங் ஸ்டாக் வருது. அப்போ பர்ச்சேஸ்லாம் நான் ஆட் பண்ணேன், ஏன்னா உள்ளே வந்திருக்கு. கரெக்டாக? அப்போ பர்ச்சேசஸ் இங்கே எல்லாரும் கவனி, ஆட் பண்ணுறோம். பர்ச்சேஸ் எவ்வளோ வேல்யூக்கு பர்ச்சேஸ் ஆட் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணு, 70,000. இதில் ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, இங்கே கவனி. இன்வாய்சஸ் ஆஃப் பர்ச்சேசஸ் என்டர்ட் இன் த பர்ச்சேஸ் புக் டியூரிங் த குவார்ட்டர் ஃப்ரம் ஜனவரி டு மார்ச் 2024 total ₹70,000. Out of this 6,000 related to goods received before 31st 7,000 rupees சொல்கிறோம். இங்கே எல்லாரும் கவனி, இதில் ஒரே ஒரு அசம்ஷன் எடுக்கிறோம். என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, கூட்ஸ் நமக்கு என்ன பாரு, என்ன ஃபோக்கஸ் பண்ணுங்க, இங்கே எல்லாரும் பாரு. இதில் ஒரே ஒரு அசம்ஷன் என்ன, இங்கே கவனி, 2 இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் வந்து 2 இருக்குது. புரியாதா? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப்னா என்னோட கூட்ஸ்ன்னு நான் சொல்கிறதுக்கு 2 பேஸ் பண்ணி எடுக்கலாம். அது கம்பெனியோட பாலிசியாக இருக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எப்போ நான் புக்கில் என்ட்ரி பண்ணணும், எப்போ என்னோட கூட்ஸ்ன்னு நான் பண்ணுறது 2 இது இருக்குது. ஒன்று பொசஷன் ஆஃப் கூட்ஸ் வர்றது, நான் வந்து கூட்ஸ் வந்தாலே நான் என்ட்ரியை போட்டுருவேன் அப்படின்னு இருக்கலாம். அப்படி இல்லைனா இன்வாய்ஸ் வச்சு நான் போடலாம். புரியாதா? எனக்கு கூட்ஸ் வந்துடும், இல்லை நான் இன்வாய்ஸ் வரும்போது தான் நான் ரெக்கார்ட் பண்ணுவேன் அப்படின்னும் இருக்கலாம். இல்லை எனக்கு கூட்ஸ் வரும்போதே நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். 2 விதமாகவும் பண்ணலாம். உன்னோட கம்பெனி பாலிசி தான். நான் வந்து இங்கே கவனி, நான் அவன்கிட்ட கால் பண்ணி ஏதோ ஆர்டர் பண்ணுறேன், அவன் இன்வாய்ஸ் அமிச்சிட்டானாலே நான் என்ட்ரி போட்டுருவேன் 1 கேஸில். இன்னொரு கேஸில் அவன் என்ன சொல்கிறான்னா, நான் கூட்ஸ் வந்தால் தான் என்ட்ரி போடுவேன், இன்வாய்ஸ்லாம் நீ ரேஸ் பண்ணால் போட மாட்டேன். அது எப்படி வேணா இருக்கலாம். புரியாதா? நம்மளோட கம்பெனி பாலிசியாக இருக்கலாம். இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, பொசஷனை பேஸ் பண்ணி நமக்கு ஒன்ஸ் கூட்ஸ் வந்துருச்சுனாலே அவன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு தான் நம்ம நினச்சிருக்கோம். புரியாதா? அந்த மாதிரி தான் அவன் ஃபுல்லாக எடுத்திருக்கான். இப்போ நான் சொல்கிறேன், இங்கே எல்லாரும் கவனி, இந்த பாயிண்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே கவனி, out of this 70,000, இந்த 70,000 குள்ள 70 out of this 70,000 rupees 6,000 related to goods received prior. அப்பனா அந்த கூட்ஸ் முன்னாடியே வாங்கிட்டேன், இன்வாய்ஸ் லேட்டராக வந்திருக்கு. புரியாதா? ஏன் அந்த இன்வாய்ஸை சொன்னேன்னா, இன்வாய்ஸஸ் தான் இது, கூட்ஸ் வந்தது கிடையாது. இந்த இடத்துல அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, இன்வாய்ஸை தான் 70,000 அக்கௌண்ட் பண்ணியிருக்கானே தவிர அது மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் கிடையாது. புரியாதா? அப்போ அந்த 3 மாசத்துல உள்ள வந்த கூட்ஸை பற்றி அவன் பேசல, 3 மாசத்துல இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணதை பற்றி பேசுகிறான். புரியாதா? அதுக்குள்ள என்ன இருக்குன்னு அவன் சொல்றான்னா, அவுட் ஆஃப் திஸ் அதுக்குள்ள ₹6,000 ரிலேட்டட் டு கூட்ஸ் ₹6,000
ரிலேட்டட் டு கூட்ஸ் ரிசீவ்டு, இதுக்கு முன்னாடியே ரிசீவ் பண்ணிட்டேன், ஆனா இன்வாய்ஸ் இப்போ தான் ரைஸ் பண்ணியிருக்கேன். அதான் அவன் மீன் பண்றான். அவுட் ஆஃப் திஸ் ₹6,000 ரிலேட்டட் டு கூட்ஸ் ரிசீவ்டு ப்ரேயர் டு 31st December 2023. திங்க் பண்ணி சொல்லு, நான் முன்னாடியே கூட்ஸை வாங்கிட்டேன் அப்படின்னா முன்னாடியே இதுக்குள்ள இருக்குமா? இதுக்குள்ள இருக்குமா இருக்காதா? வாய்த்தோன்னு சொல்லு. அப்போ அந்த 6,000 இதுக்கு 31st முன்னாடியே வந்திருக்கு அப்படின்னா 31st அதுல நான் பிசிக்கலா க்ளோசிங் ஸ்டாக் எடுக்கும்போது 80,000 அதுக்குள்ளேயும் இருக்கு, இந்த இன்வாய்ஸஸ்குள்ளேயும் அது இருக்கு. அப்ப டபுள் அக்கௌண்டிங்கா வந்துடும். அப்ப இந்த 6,000 அதுல இருந்து ரிமூவ் பண்ண சொல்றான். புரிஞ்சதுன்னா ஜோரா கிளாப் தெரியும். கிளாரிட்டி இருக்கா? புரியாதாடா? லைட்டா சவுண்ட் ஏத்துங்கடா, லைட்டா சவுண்ட் ஏத்துங்க. அப்ப இதுக்குள்ளேயே அந்த 6,000 இருக்கு. இதுக்குள்ளே ஏன்னா இன்வாய்ஸஸ் சொல்லிட்டான். நான் அங்க க்ளோசிங் ஸ்டாக் எடுக்கும்போது கூட்ஸ் என்ன கையில இருந்திருக்கோ எடுத்திருக்கேன். அன்னைக்கு டேட்ல அது கையில இருந்திருக்கு. பட் ஜனவரி மந்த்ல தான் இன்வாய்ஸ் போயிருக்கு. அப்ப இந்த இன்வாய்ஸ்க்குள்ளேயே அந்த 6,000 இருக்கு, என் கையில இருக்கிறதுலயும் 6,000 இருக்கு. அப்ப ஏதாவது ஒரு இதுல ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த பர்ச்சேஸ்ல இருந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இது வரைக்கும் புரியுறதா? நெக்ஸ்ட் பாயிண்ட், இன்வாய்ஸஸ் என்டர்ட் இன் ஏப்ரல் 2024. இன்வாய்ஸஸ் entered in April. இங்க கவனி. நெக்ஸ்ட் ஏப்ரல்ல இன்வாய்ஸ் போட்டிருக்கேன். ஏப்ரல் 2024ல இன்வாய்ஸ் போட்டிருக்கேன். திங்க் பண்ணி சொல்லு, ஏப்ரல் 2024ல இன்வாய்ஸ் நான் போட்டிருந்தேன்னா இதுக்குள்ள இருந்திருக்குமா இருந்திருக்காதா? வாய்த்தோன்னு சொல்லு. ஆப்வியஸா இருந்திருக்காது. அதனால தான் நான் சொன்னேங்க பாரு, ஃபர்ஸ்ட்ல இந்த இன்வாய்ஸ் அண்டர்லைன் பண்ண சொன்னல. இப்ப படி, இன்வாய்ஸஸ் ஆஃப் பர்ச்சேசஸ் enter in the purchase book during the quarter from January to March. அப்ப நீ பார்த்த அப்படின்னா டஸ்டர் எங்கடா இருக்கு? இங்க பாரு, என்ன எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, கவனி. அப்போ இங்க என்ன ஃபோக்கஸ் பண்ண, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சம்க்கு தான் நான் இப்படிலாம் சொல்லி தருவேன். அப்ப இதுக்குள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்வாய்ஸஸ் என்டர்ட் ஃப்ரம் ஜான் டு மார்ச் இதுக்குள்ள இருக்கா 70,000. இதுக்குள்ளதான் இன்வாய்ஸ் இப்ப ரைஸ் பண்ணிருக்கேன். லாஸ்ட் இயரே கூட்ஸ் எனக்கு வந்துருச்சு. அந்த லாஸ்ட் இயர் கூட்ஸ் அதுக்குள்ள இருக்கு. அதுக்குள்ள பிசிக்கல் கூட்ஸ் இருக்கு. இதுக்குள்ள இன்வாய்ஸ் மட்டும் இருக்கு. அப்ப நான் வந்து ஏதாவது ஒன்னு ரிமூவ் பண்ணோம். அப்ப இந்த 6,000 ரிமூவ் பண்ணிட்டேன். புரியுறதா? 6,000 தானே ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இன்வாய்ஸஸ் சொல்றோம். இன்வாய்ஸஸ் entered in April. அப்பனா நெக்ஸ்ட் இதுல தான் நான் ஏப்ரல்ல என்டர் பண்ணி எவ்வளவு என்டர் பண்ணிருப்பேன்? 7,000 என்டர் பண்ணிருக்கேன். ரிலேட்டிங் டு கூட்ஸ் ரிசீவ்ட் இன் மார்ச். அப்போ இந்த இன்வாய்ஸ்க்குள்ள இந்த அது ஆக்சுவலா அவன் ரொம்ப கிளியரா சொல்லிட்டான். இன்வாய்ஸஸ் entered in April ன்னு சொல்லிட்டான். அப்ப அந்த 7,000 இதுக்குள்ள இருக்கா இல்லையா? ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி அதை வச்சுக்கோ. அப்ப இதுக்குள்ள இல்ல, ஆனா கூட்ஸ் எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டான். இன்வாய்ஸஸ் entered in April 2024 relating to goods received in March 2024. அப்ப என் கையில அந்த கூட்ஸ் இருக்கு, இன்வாய்ஸ் மட்டும் ரைஸ் பண்ணல. அப்ப இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண இதுக்குள்ள இல்ல, ஆனா என் கூட்ஸ் அன்னைக்கு டேட்ல 31st மார்ச் அன்னைக்கு இருக்கு. அப்ப இதை ஆட் பண்ணிக்கோன்னு சொல்றேன். எவ்வளவு அமௌண்ட்? புரிஞ்சதுன்னா ஜோரா காத்தடிக்கும். கிளாரிட்டி இருக்கா? கவனி. அதனால தான் சொல்றேன், கூட்ஸ் வந்தோனே பொசஷன் கூட்ஸ்க்கு வந்தோனே அவன் என்ட்ரி போட்டுறான்னு சொன்னேன். அப்ப அவன் லாஸ்ட் டைம் கூட்ஸ் வந்தோனே உள்ள போட்டான். அப்ப இங்க இன்வாய்ஸ் லேட்டரா வந்திருக்கா, அந்த இன்வாய்ஸை ரிமூவ் பண்றான். அப்ப அதுக்குள்ள இருக்குன்னு அசம்ஷனை இதை வச்சு தான் எடுக்கிறேன். புரியாதா? அப்ப இந்த 80,000 இருக்குல்ல, அதுக்குள்ள பொசஷன் வரும்போதே நான் க்ளோசிங் ஸ்டாக்கை வேல்யூ பண்ணிட்டேன் அப்படின்னு போட்டிருக்கான். புரியாதா? அதனால தான் இங்க இன்வாய்ஸ் நெக்ஸ்ட் மந்த்ல இருக்கும்போது பொசஷன் இங்க வந்துருச்சு, க்ளோசிங் ஸ்டாக்ல நான் ஆட் பண்றேன். புரியாதா? கிளாரிட்டி இருக்கா? நான் இன்வாய்ஸ் பேஸ் பண்ணி போல, எனக்கு எப்போ வந்து கூட்ஸ் வருதோ அதை பேஸ் பண்ணி தான் போறேன். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீழே வந்து ஒரு ஆன்சர்ல போட்டிருப்பான். இங்க பாரு, இந்த above situation நோட்ல கொடுத்திருப்பான். இந்த above situation transfer of ownership is assumed to take place at the time of delivery of goods ன்னு சொல்லியிருப்பான்ல, அவன் அந்த அசம்ஷன்ல போட்டிருக்கான். நீயும் அதே அசம்ஷன்ல போட்டுருக்க. எல்லா சம அதே அசம்ஷன்லாம் போட்டிருக்கான். மாத்தி போட்டுறாத. லாஸ்ட் குவார்டர் 1 அசம்ஷன், திஸ் குவார்டர் 1 அசம்ஷன், நடு தெருல நிப்ப. கவனி. புரியாதாடா? அதனால தான் இந்த இன்வாய்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னேன். சார் இது உங்களுக்கு எப்படி சார் தெரிஞ்சது? 4 வாட்டி போட்டதுக்கு அப்புறம் தான் இன்வாய்ஸ்ன்னு எனக்கு தெரிஞ்சது. ஓகே, அவன் தான் இன்வாய்ஸஸ் ஆஃப் பர்ச்சேஸ் என்டர்ட். அப்போ இதுக்குள்ள வந்து இந்த இன்வாய்ஸ் இந்த 3 மாசத்தோட இன்வாய்ஸ் மட்டும் தான் இருக்கு. அதுல இந்த 6,000 லாஸ்ட் டைமே பொசஷன் வந்து which would have been taken in the last quarter closing stock. அப்ப இந்த இன்வாய்ஸ்க்குள்ள இருக்கு, அதை ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொன்னா இந்த இது வந்து பொசஷன் எனக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் இயர் தான் இன்வாய்ஸ் போயிருக்கு. அப்ப நெக்ஸ்ட் இயர் இன்வாய்ஸ் போயிருக்கனால இதுக்குள்ள அது இல்ல. அப்ப அதை ஆட் பண்ணுன்னு நான் சொல்றேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் மெட்டிகுலஸா ஒரு வேர்டை கூட மெட்டிகுலஸா பாருன்னு சொல்றேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஈஸி தான். இங்க கவனி. சேல்ஸ் இன்வாய்ஸ்டு டு கஸ்டமர்ஸ். சேல்ஸ் இன்வாய்ஸ் டு கஸ்டமர்ஸ் டோட்டல் 90,000 ஃப்ரம் ஜான்வரி இன்வாய்ஸ் நம்ம சொல்லிட்டோம். இங்க கவனி.
காஸ்ட்ல தான் மைனஸ் பண்ணணும். புரியுறதா? காஸ்ட்ல இங்க கொடுத்தது எல்லாமே சேல்ஸ் வேல்யூ கொடுத்துருக்கான். ஏன்னா சேல்ஸ் இன்வாய்ஸ்னு கொடுத்துறான். சேல் இன்வாய்ஸ்ல சேல் வேல்யூவை தான் கொடுத்துருப்பேன், காஸ்ட் வேல்யூ கொடுக்க மாட்டேன். புரியுறதா? அப்ப இங்க நம்ம இது எல்லாமே இவ்வளவுதான். இந்த டிரான்சாக்ஷன் 70,000 பிளஸ் 7,000 மைனஸ் 6,000 எவ்வளவு வரும்? 71,000. கரெக்டாடா? கவனி. இதெல்லாம் நீ வீட்டில் உட்காந்து தனியா போட்டேன்னு வச்சுக்கோயேன். கவனி. எனக்கே அப்படிதான் இருந்தது ஃபர்ஸ்ட் டைம். இன்னைக்கு லைட்டா ஓகேவா? கவனி. எனக்கும் லைட்டாக பார்த்து தான் நான் ரொம்ப எவ்வளோ கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா செம்ம திமிராக போடுவேன். எனக்கு ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப்லாம் கூட, பார்ட்னர்ஷிப் டிசல்யூஷன் என்ன வேணா கூட, அப்படியே நான் ஒரு வாட்டி கொஸ்டினை பச்சா அப்படியே அழகாக போட்டுனே வருவேன். இப்போ பாரு, கேர்ஃபுல்லாக ஒரு வேர்டை படிக்கிறேன் பாரு. கவனி. சேல்ஸ் இன்வாய்ஸ் டு கஸ்டமர்ஸ் டோட்டல் 90,000 ஃப்ரம் ஜான்வரி. அப்போ இங்கே கவனி, மைனஸ் பண்ணணும். ஏன்னா சேல்ஸ்னா வெளில போயிருக்கு, காஸ்ட்ல தான் மைனஸ் பண்ணணும். இங்கே சேல் வேல்யூ இருக்கு, நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இங்கே சும்மா ரஃப் இல்லடா, இது பர்டிகுலர் காலம்லாம் போடுறோம். சேல்ஸ் வந்து இன்வாய்ஸ் பண்ணது எவ்வளோ? சேல்ஸ் வந்து இன்வாய்ஸ் அந்த 3 மாசத்துக்கு எவ்வளோடா பண்ணியிருக்கான்? சேல்ஸ் இன்வாய்ஸ் பண்ணது 90,000. இந்த கிளாரிட்டி இருக்கா? நெக்ஸ்ட், இந்த 3 மாசத்துல ஆஃப் திஸ் அதுக்குள்ள 5,000 ரிலேட்டட் டு கூட்ஸ் டிஸ்பேச்டு பிஃபோர் 31st December 2023 கொடுத்துருக்கான். அப்போ இங்க கவனி, ஆஃப் திஸ் 5,000 ஆக்சுவலி இதுக்குள்ள 5,000 இருக்கு, அது என்கிட்ட ஸ்டாக்கே இல்லை. கரெக்டா? ஆக்சுவலி அங்கேயே இருந்திருக்காது. நீ நல்லா யோசிச்சு பாரு. ஏன்னா நான் லாஸ்ட் டைமே அவன் என்ன கொடுத்துருக்கான்னு பாரு, கூட்ஸ் டிஸ்பேச் டு கஸ்டமர்ஸ் பிஃபோர். அப்ப நான் முன்னாடியே போயிடுச்சு. அப்ப இதுலயே அது இருந்திருக்காது. இதுல இருந்தாதான் அதுல இருந்து நான் மைனஸ் பண்ண முடியும். கரெக்டா இல்லையா? புரியறதா நான் பேசுறது? டேய், இதுக்குள்ள அந்த கூட்ஸ் இருந்தாதான் நான் வெளில போச்சுன்னு காமிக்க முடியும். இதுக்குள்ளேயே இல்லை. ஏன் சார் அதுக்குள்ள இல்லைன்னு சொல்றீங்க? ஆஃப் திஸ் rupees 5,000 ரிலேட்டட் டு கூட்ஸ் டிஸ்பேச் பிஃபோர் 31st December சொல்லிட்டான். அப்ப இதுக்கு முன்னாடியே போயிடுச்சு அப்படின்னா நான் பொசிஷனை பேஸ் பண்ணி தானே எடுக்கிறேன். பொசிஷன் வந்து கூட்ஸ் வெளில போயிடுச்சுனாலே அந்த க்ளோசிங் ஸ்டாக் எடுத்துக்க மாட்டேன். புரியாதா? அப்ப அதுக்குள்ள இருந்திருக்காது. ஓப்பனிங் ஸ்டாக்ல ஒன்று இல்லை அப்படின்னா அதை எடுத்து நான் எப்படி வெளில கொடுக்க முடியும்? அப்ப இதுக்குள்ள கொடுத்த மாதிரி காமிச்சிருக்கேன்ல, அதை மைனஸ் பண்ணிடணும். எவ்வளோ அமௌண்ட்? கேட்கல, வாயத்தோன்னு சொல்லு. கொஞ்சம் இன்வால்வா இருக்க. புரியாதா புரியலையா? இங்க எல்லாரும் நான் சொல்றதை மட்டும் இங்க கவனி. ஃபர்ஸ்ட் இந்த 5,000 கூட்ஸ் பொசஷன் கூட்ஸ் இருக்குல்ல, ரியலா அந்த கூட்ஸ் இந்த 80,000 குள்ள இருக்கா இல்லையா? இதுக்குள்ள இருந்திருந்தாதான் அதை எடுத்து நான் கொடுக்க முடியும். கரெக்டா? அப்ப இதுக்குள்ள இல்லைன்னா கொடுக்கவே முடியாது. அப்ப இதுல இருந்து நான் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 90,000 மைனஸ் பண்ணக்கூடாது, 85,000 மைனஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன். இது ஒரு இன்னர் பிராக்கெட். புரியுறதா? நான் இங்கேயே டைரக்டா மைனஸ் பண்ணல. நான் இந்த 90,000 சேல்ஸ் பண்ணிருக்கோம்ல, அந்த 90,000 சேல்ஸ்ல ரியலா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு பார்த்தனா 5,000 கூட்ஸ் லாஸ்ட் டைமே போயிடுச்சு. அப்ப மீதி 85,000 கூட்ஸ் தான் இந்த வாட்டி போயிருக்கும். அப்ப நான் வெளில மைனஸ் பண்றது 85,000 தான் இருக்கும். புரியுறதா? மொத்தமா எவ்வளவு இன்வாய்ஸ் போட்டிருக்கேன்? அதுல 5,000 கூட்ஸ் இந்த வருஷம் போயிருக்கா, லாஸ்ட் குவார்டர் போயிருக்கா? அப்ப இந்த குவார்டர் அது போயிருக்க பாசிபிலிட்டி இருக்கா? அப்ப அது லாஸ்ட் குவார்டர். ஏன்னா பொசிஷன் ஆஃப் கூட்ஸ் நான் டெலிவரி பண்ணி முடிச்சோனே காமிச்சிடுறேன். அப்ப மேல இல்லவே இல்லை, அப்ப கீழேயும் ரிமூவ் பண்ணக்கூடாது. புரியுறதா? மேல 5,000 இருந்ததுன்னா அதை தான் கொடுத்துருப்பேன். நான் லாஸ்ட் டைமே அதை ரிமூவ் பண்ணிட்டேன். எவ்வளவு வாட்டி அவனுக்கு எடுத்து கொடுத்துருப்பா? புரியாதா? அப்ப நான் இங்க மைனஸ் பண்றது 90,000. நான் ரியலா இந்த வாட்டி கூட்ஸ் எடுத்து கொடுக்கல. 90,000ல 5,000 லாஸ்ட் குவார்டரே எடுத்து கொடுத்துறேன். இந்த வாட்டி 85,000 தான் நான் எடுத்து கொடுக்கணும். அதனால தான் 90,000 மைனஸ் 5,000 போட்டு இங்க 85,000 வெள்ள அவுட்டர் காலம்ல டிடக்ட் பண்ணுவேன். புரிஞ்சதுனா ஜோரா கிளாப் தட்டிக்கோ. இங்க பாரு. நெக்ஸ்ட், goods dispatched to customers before 31st March but invoiced in April. அப்போ ஒரு 4,000 வந்து நான் கொடுத்துட்டேன் கூட்ஸ். திங்க் பண்ணுங்க எல்லாரும் கவனி. 4,000 கூட்ஸ் டிஸ்பேச் பண்ணிட்டேன், இன்னும் இன்வாய்ஸ்ல போடல. திங்க் பண்ணி சொல்லு, இந்த இன்வாய்ஸ் 90,000 குள்ள அந்த 4,000 இருக்கா இல்லையா? அந்த 4,000 கூட்ஸ் நம்ம கிட்ட இருக்கா இல்லையா? ஃபர்ஸ்ட் நிஜமாலே ரியலா பொசிஷன்ல இருக்கா இல்லையா? அப்ப அதையும் அவன் இது பண்ணணும்னு சொல்றான். அப்ப இங்க மைனஸ் பண்ணும்போது, ஏன்னா அந்த 4,000 அதுல இருந்தா நான் வெளில கொடுத்துருப்பேன். அப்ப ரியலா நான் வந்து கூட்ஸை வெளில கொடுத்ததுன்னு பார்த்தா 90,000 கூட்ஸ்ல 90,000 நான் இன்வாய்ஸ் பண்ணதுல 5,000 லாஸ்ட் டைம் கொடுத்துறேன். அப்ப கரண்ட் இயர் நீ பார்த்த அப்படின்னா இன்வாய்ஸ் பண்ணதுல 85,000 கொடுத்துருக்கேன். இன்வாய்ஸ் பண்ணாம எவ்வளவு கொடுத்துருக்கேன்? 4,000 கொடுத்துருக்கேன். அப்ப மொத்தமா எனக்கு கூட்ஸ் மட்டும் வெளில எவ்வளவு போயிருக்கு இன்வாய்ஸ் இல்லாம? புரியாதாடா? நான் இன்வாய்ஸ் பண்ணது 90,000,
அவுட் ஆஃப் விச் இன்வாய்ஸ் பண்ணது லாஸ்ட் இயர் ஒரு 5000 நான் போட்டேனா, அப்ப நான் வந்து கூட்ஸ் ரியலா வெளில போனது 85000, இன்வாய்ஸ் இல்லாம வெளில போனது எவ்வளோ 4000. அப்ப 85000 பிளஸ் 4000 எவ்வளோ 89000. அப்ப 89000 ரியல் வர்த் ஆஃப் கூட்ஸ் போயிருக்கு. இது சேல் வேல்யூல இருக்கு. இதை காஸ்டா கன்வெர்ட் பண்ணும். புரியுறதா? இதை காஸ்டா கன்வெர்ட் பண்றது ரொம்ப ஈஸிங்க. கவனி, ஃபர்ஸ்ட் இது 90000 மைனஸ் 5000 பிளஸ் 4000 எவ்வளோ எவ்வளோ 89000. 89000 சேல் வேல்யூல இருக்கு. 89000 சேல் வேல்யூல இருக்கு. இங்க கவனி, எவ்வளவு பர்சன்ட் ஆன் காஸ்ட் கொடுத்திருக்காண்டா? 25% ஆன் காஸ்ட் கொடுத்திருக்கான். அப்ப 1/4 ஆன் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 1/5 ஆன். என்னோட சேல் வேல்யூ இங்க என்ன இருக்கு 89000 இருக்கு. அப்ப 89000ல 1/5 நான் போட்டேன்னா எனக்கு என்ன ப்ராஃபிட் வருது 17800. அதுதான் ப்ராஃபிட். என்னோட சேல் வேல்யூ மைனஸ் என்னோட ப்ராஃபிட் நீ போட்ட அப்படின்னா என்னோட காஸ்ட். அப்ப சேல் வேல்யூ வந்து 89000 மைனஸ் என்னோட காஸ்ட் எவ்வளோ 17800. சாரி, ப்ராஃபிட் மைனஸ் ப்ராஃபிட் எவ்வளோ போட்டேன்னா காஸ்ட் எவ்வளோடா வருது 71200. அப்ப 71200 தான் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு. புரியுறதா? நான் வித்த கூட்ஸோட காஸ்ட் தான். நான் வித்த கூட்ஸோட சேல் பிரைஸ் 89000. அதுல இருந்து நான் வந்து ப்ராஃபிட்டை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு காஸ்ட் வந்துரும். காஸ்ட் வந்து 71000. இப்போ நான் காஸ்ட்டை இந்த இடத்துல மைனஸ் பண்ணோம். அப்போ 71200 வர்த் ஆஃப் காஸ்ட் இருக்குல்ல, அந்த காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் தான் வெளில போயிருக்குன்னு நான் சொல்றேன். புரியுறதா? கஷ்டமா இருக்கா? உண்மையா புரியுதா? இதுக்கு பின்னாடி அவ்வளோ உழைப்பு இருக்கு. நான் இதை சொல்றேன், இன்வாய்ஸ் இதெல்லாமே ஈஸி கிடையாது. ஈஸி கிடையவே கிடையாது. அவ்வளோ உழைப்பு. எனக்கே ஃபர்ஸ்ட் டைம்லாம் இப்போ நான் இவ்வளோ ஒழுங்கான பார்த்து சொல்றேன் பாரு. ஏன்னா சரி, நான் ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறேன், இதை மட்டும் திங்க் பண்ணி சொல்லு. இந்த 90000குள்ள லாஸ்ட் டைம் ஒரு 5000 டிஸ்பேச் பண்ணல, அது இருக்கா இல்லையா? திங்க் பண்ணி இந்த 90000 இன்வாய்ஸ் ரீஸ் பண்ணதில்ல, இந்த 5000 லாஸ்ட் இயரே நான் கூட்ஸை டிஸ்பேச் பண்ணியிருப்பேன்ல, அந்த 90000குள்ள அந்த 5000 இருக்கா இல்லையா? கேட்கல. அது இருக்கிறனால தான் மைனஸ் பண்றோம். அது இல்லாம மைனஸ் பண்ணா உங்ககிட்ட 1000 ரூபாய் இருக்குன்னா உங்ககிட்ட எவ்வளவு நான் வாங்க முடியும்? புரியாதா? அதே மாதிரி இந்த 90000குள்ள நான் கூட்ஸை கொடுத்துட்டேன், ஆனா இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணல. 90000குள்ள இருக்கா இல்லையா? அப்ப இது மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் தான் நான் பண்றேன். சார் எனக்கு புரிஞ்சிச்சு சார், 90000 நீங்க மைனஸ் பண்ணிருக்கீங்க சார். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 5000 லாஸ்ட் டைமே போயிடுச்சு, அதை விட்டுருங்க. அப்ப அந்த 90000ல 85000 தான் இந்த வாட்டி வெளில போயிருக்கு. 85000 பிளஸ் இந்த வாட்டி நெக்ஸ்ட் டைம் இன்வாய்ஸ் பண்ணது இங்க இல்ல, எக்ஸ்ட்ரா ஒரு 4000 போயிருக்கு. மொத்தமா 89000 சேல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் வெளில போயிருக்கு. ஆனா இங்க நான் மைனஸ் பண்றது இது எல்லாமே காஸ்ட்ல இருக்கு. க்ளோசிங் ஸ்டாக்கும் காஸ்ட்ல வரணும். அப்ப நான் என்ன பண்ணணும்னா எனக்கு கிராஸ் ப்ராஃபிட் அதுல இருந்து ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு காஸ்ட் வந்துடும் 71200 வர்த் ஆஃப் கூட்ஸ் வெளில போயிருக்கு. இது எல்லாமே நான் வந்து டெலிவரி ஆஃப் கூட்ஸை வச்சு தான் நான் இதை பண்றேன். புரியுறதா? நெக்ஸ்ட் லைன் ஐட்டம் என்ன? during the final quarter credit note at invoice value underline பண்ண. invoice value underline பண்ண. credit note னா சேல்ஸ் ரேட்னா பர்ச்சேஸ் ரேட்னா? டேய் சோம் ஸ்டூடண்ட்ஸ், உங்களுக்கு புரியாதா? ஹர்னி புரியாதா? ஸ்ரீகிருஷ்ணன், வர்தினி புரியாதா? சூப்பர். ஈஸி கிடையாது. நான் ஆக்சுவலி நான் எப்பயுமே சொல்லேன், பெரிய சாப்டர்லாம் எனக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடும். இதெல்லாம் வந்து வேர்டிங்ஸில் விளையாடுறோம். அந்த இன்வாய்ஸ்ன்றதே இன்னைக்கு மார்னிங் தான் எனக்கு தெரியும். ஆல்ரெடி நான் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன், பட் நிறைய கிளாரிட்டி எனக்கு இன்னைக்கு மார்னிங் நான் ஒர்க் பண்ணேன். எவ்வளோ வாட்டி? 2 வாட்டி ஒர்க் பண்ணேன். ஃபுல் என்டையர் மெட்டீரியலை 2 வாட்டி ஒர்க் பண்ணேன். அப்போ தான் எனக்கு நிறைய ஓகே, இதனால தான் இது கொடுத்துருக்கேன், இதனால தான் இப்படி. எனக்கே அந்த நேரமாக யோசிச்சு பாரு உனக்குலாம். அப்போ நீ எவ்வளோ வாட்டி போடணும் கவனி. சார் உங்களுக்கு இப்படி சொல்லி தரலையா? தரல. எனக்கு இந்த மாதிரி வந்து இது பண்ணல. ஐஎஸ்எம் ஆன்சர் தான் என்னோட சொல்யூஷன். எடுத்து பாரு, இதே சம எடுத்து பாரு எப்படி போட்டிருக்கான்னு. இதெல்லாம் போட்டிருப்பான், எல்லாத்தையும் போட்டிருப்பான். நான் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியவே தெரியாது. நெக்ஸ்ட் லைன் ஐட்டம் பார்த்துடலாம். இது வந்து சேல்ஸ் ரேட்னா பர்ச்சேஸ் ரேட்னாடா? கிரெடிட் நோட்டு சேல்ஸ் ரிட்டர்ன் இன்வாய்ஸ் வேல்யூன்னு கொடுத்துருக்கான். சேல்ஸ் ரிட்டர்ன் என்ன இன்வாய்ஸ்டு வேல்யூனா சேல் வேல்யூல இருக்குமா பர்ச்சேஸ் வேல்யூல இருக்குமா? கேட்கல. புரியாதா? அப்ப இங்க காஸ்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் இங்க கவனி. சேல்ஸ் ரிட்டர்ன்னா கூட்ஸ் எனக்கு திரும்ப உள்ள வந்திருக்குமா வெளில போயிருக்குமா? கேட்கல. அப்ப நான் சேல் பண்ணது எனக்கு கூட்ஸ் ரிட்டர்ன் உள்ள வந்திருக்கு. அது ஆல் அப்ப ஆட் பண்ணனும். சேல்ஸ் ரிட்டர்ன் ஆட் பண்ணலாம், ஆனா காஸ்ட்ல பண்ணனும். புரியுதா? சேல்ஸ் ரிட்டர்ன் சேல் வேல்யூல இருக்கு. சேல் வேல்யூ எவ்வளவு? சேல் வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்கான்? அப்ப 1500 1500 சேல் வேல்யூ இன்டு 1/5 ஆன் சேல்ஸ் தானே. அப்ப 300 வருதா?
300. அப்ப 1500 is my sale value, profit is 300. Sale value minus profit போட்டா என்ன வந்துரும்? எவ்வளவு வருது? 1200. அப்ப 1200 எனக்கு கூட்ஸ் வந்திருக்கு, 1200 எனக்கு கூட்ஸ் உள்ள வந்திருக்கு, சேல்ஸ் தான் கூட்ஸ் உள்ள வந்திருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணுவேன், இது எல்லாத்தையும் நான் மைனஸ் பண்ணுவேன். பண்ணா எனக்கு என்னடா வருது? $80,400. ஈஸியாக இருக்கா? கஷ்டம். ஈஸி கிடையாது. நான் ஈவன் இப்போ சொன்னால் கூட சார் ஒன்ஸ் அகெயின் கேன் யூ எக்ஸ்பிளைன் ஒய் வி ஷுட் ஆட் 4000, கவலையப்படாத, எக்ஸ்பிளைன் பண்ணுற திரும்ப கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதெல்லாம் வந்து உன் மைண்டில் ஆழமாக இறக்கணும், இதெல்லாம் லிங்கர் ஆகிட்டே இருக்கணும் உன் மைண்டில். இன்வாய்ஸ் இதெல்லாமே திரும்ப இதே சமான எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், கவலையப்படாத. ஒரு வாட்டிலாம் சொன்னால் உனக்கு புரியாது, கவனி. இது வரைக்கும் புரிஞ்சிச்சா இதை? சார் நான் ஒன்ஸ் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணல, செகண்ட் டைம் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், உனக்கு புரிஞ்சிடும். நான் ஃபஸ்ட் டைம் வந்து இன்டெப்த்தாக பண்ணல, இப்போ செகண்ட் டைம் இருக்கா இல்லையா அப்படி இப்படின்னு பார்த்துனே இருப்பேன், உனக்கு புரிஞ்சிடும். புரியாதா? செகண்ட் டைம் இதே சம்மில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதே சம்மில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சம்டைம்ஸ் நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அறகுறையாக தெரியும், செகண்ட் டைம் படிக்கும்போது தான் ரியல் கிளாரிட்டி கிடைக்கும், தேர்ட் டைம் படிக்கும்போது இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும், ஃபோர்த்து டைம் படிக்கும்போது தான் உனக்கு தோணும் ஐயா இது நான் அப்படி படிச்சிருந்தேன் அப்படின்னு தோணும் உனக்கு. உண்மையாக நீ ரியலாக நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணனால சொல்கிறேன். எஸ்எஃப்எம்லாம் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது அப்பா இந்த மாதிரி யாருமே எழுதிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி படித்தேன். நான் ஒன்று நினச்சி படித்தேன், அவர் வேறு ஒன்று நினச்சி எழுதியிருக்காரு, நான் நினச்சி படித்தேன். 4வது வாட்டி படிக்கும்போது தான் தெரியுது, ஓ இதுதான் கான்செப்டா அப்படின்னு. அந்த மாதிரி தான் இருக்கும். இதே சம்பவம் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இட் இஸ் நாட் தட் உனக்கு புரியலை அப்படிலாம் கிடையாது, ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறேன். இப்போது அழகாக இப்போ கொஸ்டின் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிச்சா, இப்போ நம்ம அழகாக போடலாம், சம்ம மாற்றி போடலாமா நம்பரை? அது நீ போடு. நானே 2 சம் போட்டேன்னா நீ என்ன பண்ணுவ? கவனி, நீ கொஞ்சம் யோசிக்கணும். இங்கே எல்லோரும் பாரு, என்ன ஃபஸ்ட் அவன் என்ன கொடுத்துறேன் சிம்பிளாக இந்த சம்மை இப்போ அழகாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண உனக்கு புரிஞ்சிடும். செம்ம அவன் 31 மார்ச் அன்றைக்கி ஏதோ க்ளோசிங் ஸ்டாக் எடுத்துருக்கான், யாரோ எடுத்திருக்காங்க, கோபி மாதிரி யாரோ ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க. கோபி எதையோ ஒன்று பண்ணி விட்டான், ஏதோ ஒரு 0 எக்ஸ்ட்ரா போட்டார் நம்பால். ஆக்சுவலி வந்த ஸ்டாக்கே 80,000 தான், 80 lakhsன்னு வந்திருக்கு. பர்ச்சேஸ் நீ மொத்தமாக பார்த்தாலே பர்ச்சேஸே 10 லட்சம் தாண்டல, ஆனால் க்ளோசிங் ஸ்டாக் 80 lakhsன்னு கொடுக்குறான். இதை பார்த்தோன்னே அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. மேனேஜ்மெண்ட்டு ஆடிட்டரை கூப்பிடுறாங்க, ஆடிட்டரை கூப்பிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து எங்களுக்கு கிடைக்கவே இல்லை, நீங்கள் வந்து பார்த்து சொல்லுங்கள், எங்ககிட்ட இருக்கிற ஒரு டேட்டாவும் எங்களுக்கு 31 டிசம்பர் அன்றைக்கி லாஸ்ட் டைம் நாங்கள் எடுத்த டேட்டா தான். அதுலேயும் அந்த கோபி சில்லற பையன் என்ன பண்ணி வச்சிருக்கானா, அண்டர் கேஸ்ட்டு ஓவர் கேஸ்ட்டு எதையோ பண்ணி வச்சிருக்கான். அதையும் நாங்கள் இப்போ கண்டுபிடிச்ச வரைக்கும் மிஸ்டேக் இது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதான் ஃபேக்ட். ஓகே, அப்போ 31 டிசம்பர் வரைக்கும் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, கரெக்டாக? இப்போ நான் ஆரம்பிக்கிறேன். இங்கே எல்லோரும் செம்ம எப்பயுமே ஆர்டராக போடு. சார் எனக்கு புரிஞ்சு சார், 31 டிசம்பர் அன்றைக்கி இருக்கு. மூமெண்ட் ஆஃப் கூட்ஸை மட்டும் பாரு, இன்வாய்ஸை பார்க்காத. கூட்ஸ் வெளில போயிருந்ததுன்னா அக்கௌண்ட் பண்ணு, கூட்ஸ் உள்ளே வந்ததுன்னா அக்கௌண்ட் பண்ணு, இன்வாய்ஸ் ரீஸ் பண்ணாலும் அக்கௌண்ட் பண்ணாது. அதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பர்டிகுலர்ஸ் போடு, அமௌண்ட் போடு. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து சார் நாங்கள் பிஆர்எஸ் மாதிரி ரிவர்ஸ்லேருந்து போடலாமா? அந்த மாதிரி எவனா கேட்டேன்னு வச்சுக்கோயேன், இங்கே இருக்க வேல்யூ பிஆர்எஸில் கொடுத்துருப்பான். சம்டைம்ஸ் கொடுத்துருப்பானா, எப்பயுமே கொடுத்துருவானா? சம்டைம்ஸ் கொடுத்துருப்பான், சம்டைம்ஸ் அந்த மாதிரி கொடுத்தா ஓகே, நம்ம கண்டுபிடிக்கிறதே தான். இதை ரிவர்ஸில் போட்டு இன்னும் எதை எப்படி ஆரம்பிப்ப? அது எக்ஸா போட்டுக்கலாம் சார். கவனி, ஸ்டாக் ஆஸ் ஆன் அந்த மாதிரி பண்ணிடாத, அந்த மாதிரி பண்ணிடாத. நான் உனக்கு 2 சொல்லித்தரேன். 31 மார்ச் அன்றைக்கி எடுக்க வேண்டிய க்ளோசிங் ஸ்டாக்கை 23 மார்ச் எடுத்திருப்பான், ஓகேவா? அப்போ நம்ம பண்ணுற ப்ராசஸ் ஆட் பண்ணணும். 23 அதை ஓப்பனிங் ஸ்டாக்கை வச்சு அப்படியே ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி போடணும். அதுக்கு ஸ்டேட்மெண்ட்டை போட்டுடலாம், காமன் சென்ஸை யூஸ் பண்ணலாம். 31 மார்ச் அன்றைக்கி எடுக்க வேண்டியதை 15th எடுத்திருப்போம், ஸ்டேட்மெண்ட்டாக போட்டுறாத. அதெல்லாம் போட்ட அப்படின்னா நீயே வந்து நெக்ஸ்ட் அட்டம் நீ டேரெக்டாக எக்ஸாம் ஹாலில் அந்த மாதிரி போடுற அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து சொல்லிவிடு 2000 எக்ஸ்ட்ரா நெக்ஸ்ட் டைம் வந்து இதை பண்ணுற ப்ளஸ் ஃபாஸ்ட் ட்ராக் கிளாஸ் ஏதோ ஒரு 6000 வந்ததுன்னா முன்னாடியே சொல்லிவிடு. புரியாது? அதெல்லாம் வந்து தேவையில்லாத இது. அதோட அப்ரோச் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டுடணும். பின்னாடியிலேருந்து போகிறோன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் போட, அதான் கண்ட்ரோல். முன்னாடிலேருந்து போகிறனா ஆட் மைனஸ் பண்ணுற. இப்போ முன்னாடிலேருந்து போகிறதுனால ஆட் மைனஸ் நான் பண்ணுறேன். ஃபஸ்ட்லேருந்து நீ போகிற அப்படின்னா ஆட் மைனஸ் பண்ணுற. பிஆர்எஸ்ல எப்பயுமே கேஷ் புக்கில் போய் பாஸ்புக்கு வேறு அதில் பண்ண முடியும், ஆனால் இதில் பண்ணுறது கஷ்டம். நான் பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல. என்னார்மஸ் திங்கிங் வேணும், காமன் சென்ஸ் வேணும். எக்ஸாம் ஹாலில் அந்த இதை ஃப்ரீயாக திங்க் பண்ணும். உட்காந்து கூட்ஸ் உள்ளே வந்திருக்கு, உள்ளே வந்ததுன்னா ஆட் பண்ணும். ஐயோ
உள்ளே வந்தது இது ஐயோ நடுவில் வந்திருக்கு இது கீழே இருந்திருக்கு அப்படிலாம் யோசிப்பேன். நான் சொல்கிறேன், நான் எல்லாமே சொல்கிறது ப்ரூவன் மெத்தட், புரியாதா? நான் ப்ரூவன் மெத்தட் அப்படியே அழகாக ஆன்சர் வந்துடும். எப்படி சார் இந்த அப்ரோச் நாங்கள் எக்ஸாம் வரல, நான் சொல்கிற சும்மா தவிர வேறு எதுவும் வராது, அந்த அப்ரோச் அப்படியே மக்கப் பண்ணிக்கோ, புரியாதா? கவனி, எப்பயுமே வந்து இப்போ 31 டிசம்பர்லேருந்து அப்படியே ஃப்ரண்ட்டில் போகிறேன்னா ஸ்டேட்மெண்ட்டாக போடு, ரிவர்ஸில் போகிற அப்படின்னா இட் இஸ் பெட்டர் டு கோ வித். இல்லை சார் நான் இப்படி போட்டுறேன் ஃபர்ஸ்ட் ரஃப் காலத்தில், அதுக்கப்புறம் நான் இப்படி போடுறேன், வேண்டாம், ட்ரை பண்ணிட்டேன், வேண்டாம். கவனி, போடலாம் 3 மணி நேரம் அதே சம்ம கொடுத்து 10 மார்க்கில் கேட்டிருந்தானா நீ 3 மணி நேரம் அதே சம்ம உட்காந்து போடலாம், புரியாதா? கவனி, ஸ்டாக் எவ்வளோடா கொடுத்துருக்கான்? 80,000 கொடுத்துருக்கான், கரெக்டா இல்லையா? இப்போ இது வந்து கையில் இருக்க கூட்ஸ், இங்கே எல்லாரும் கவனி, இது என் கையில் இருக்க கூட்ஸ், டெலிவரி ஆஃப் கூட்ஸ், என் கையில் இருக்க கூட்ஸ் 80,000 கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான்? 5,000 இருக்கிறத லாஸ்ட் இயர் அந்த கோபி பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா லாஸ்ட் இயர் 5,000ல இருக்கிறத 6,000 போட்டான். அப்போ என்னோட ஸ்டாக் வந்து ஆக்சுவலி ரியலா 79,000 தான் இருந்திருக்கு. அவன் தெரியாதனமா காஸ்ட் ஷீட்ல எடுத்து போட்டான், கூட்ஸ் எடுத்துட்டு வந்து வைக்கல, வேற இது குடோன்ல இருந்து எடுத்து வந்து வைக்கல, காஸ்ட் ஷீட்ல அவன் பண்ணிட்டான். அப்ப வந்து கம்மி பண்ணணும், கரெக்டா? அப்ப இந்த இடத்துல லெஸ் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாம், லெஸ் தான் அதிகமா இருக்கு, கரெக்டா? அப்ப பேஜ்ல ஏதோ ஒன்று தப்பு பண்ணி ஓவர் கேஸ்டா இருக்கு லிட்டரலா, புரியாதா? 1000 நான் மைனஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்? the total of a page had been under cast ன்னு கொடுத்துருக்கான். அவன் டோட்டல் பண்ணும்போது ஏதோ கம்மியா டோட்டல் பண்ணிட்டான், 400 கம்மியா டோட்டல் பண்ணிட்டான். அப்ப என்னோட இது வந்து 400 கம்மியா இருக்கு, அப்ப நான் 400 ஆட் பண்ணும், புரியாதா? இதுவும் டோட்டல் அண்டர் கேஸ்ட் 400. ஓவர் கேஸ்டா இருந்தா என்ன பண்ணுவா? ஓவர் கேஸ்ட் ஒரு 1000 இருந்ததுன்னா மைனஸ் பண்ணுமா பிளஸ் பண்ணுமா? மைனஸ் பண்ணும். நெக்ஸ்ட், invoices of purchases entered in the purchase book during the quarter from January to March ன்னு சொல்லிட்டான். கவனி, இப்போ இங்க கவனி, working note 1 professional way of writing, invoices entered, invoices எனக்கு என்ன கொண்டு வரணும்னா goods really வந்திருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும், கூட்ஸை பார்க்கணும். இன்வாய்ஸஸ் அந்த 3 மந்த்ஸுக்கு ஜான்வரி டு இது எவ்வளோ கொடுத்துருக்கான்? 70,000, கரெக்டா? இந்த இன்வாய்ஸில் இந்த கூட்ஸ் எவ்வளோ வெளில போயிருக்குன்னு நான் பார்க்குறேன். இங்கே கூட்ஸ் எவ்வளோ வெளில போயிருக்கு, அவுட்டு, கூட்ஸ் அவுட் ஆனதா பார்க்குறேன், ஏன்னா கூட்ஸ் தான் ஃபுல்லாக பார்க்குறேன். இது இன்வாய்ஸா கூட்ஸ் வெளில போனதா? கேட்கல. இது 70,000 இன்வாய்ஸஸா கூட்ஸ் வெளில போனதா? உள்ள வந்தது சாரிடா, பர்ச்சேசஸ் தானே, கூட்ஸ் உள்ள வந்தது, உள்ள வந்ததா இல்ல இன்வாய்ஸஸ்? இந்த 70,000 ரியலா கூட்ஸ் வந்து நமக்கு டெலிவரி வந்திருக்கா இல்ல இன்வாய்ஸ் தான் நடந்திருக்கா? கேட்கல. அவனே கொடுத்துருக்கான் இன்வாய்ஸ், நல்லா படிச்சு பாரு. invoices of purchases entered, invoices of purchases entered in the purchase book during the quarter. அவனே invoices னு கொடுத்திருக்கான், புரியாதா? அப்ப உள்ள வந்தது அதெல்லாம் இல்ல சார், எதுவுமே கொடுக்கலாம், இன்வாய்ஸ் தான் உள்ள வந்திருக்கு, ஆனா அவன் சில அட்ஜஸ்ட்மென்ட் கொடுத்திருக்கான், புரியாதா? அப்ப இது இன்வாய்ஸா உள்ள வந்ததா? ஸ்ட்ராங்கா சொல்லு. இன்வாய்ஸ் is different from delivery of goods. நம்ம எல்லாமே அக்கவுண்ட் பண்ணி டெலிவரி ஆஃப் கூட்ஸ் வச்சு தான் பண்றோம், இன்வாய்ஸை வச்சு பண்ணல, புரியாதா? இப்போ இங்க கவனி, இந்த இன்வாய்ஸ்ல இதுக்குள்ள எவ்வளவு அமௌண்ட் இருக்கு? இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மென்ட் என்ன? out of this rupees 6,000 related to goods received prior to 31st December. இங்க கவனி, அப்போ முன்னாடியே எனக்கு ஒரு கூட்ஸ் வந்துருச்சு, அதுக்கு இன்வாய்ஸ் இங்க தான் இருக்கு. திங்க் பண்ணி சொல்லு, இதுல இருந்து தான் இந்த கூட்ஸ் வந்திருக்கா இல்ல முன்னாடியே வந்துருச்சா? ஸ்ட்ராங்கா சொல்லு. அது ஆல்ரெடி 80,000 குள்ள இருக்கா இல்லையா? அப்ப இந்த 70,000ல நான் 5,000 ரைஸ் பண்ணிருக்கேன்ல, அதுல கூட்ஸ் வரவே இல்லை, இந்த வாட்டி வரவே இல்லைன்னு நான் சொல்றேன், புரியாதா? 70,000 நான் இன்வாய்ஸ் பண்ணிருக்கேன், அதுல 5,000 worth of goods லாஸ்ட் டைமே வந்துருச்சு. அப்ப இந்த வாட்டி அந்த 5,000 நான் வரலன்னு 6,000 இந்த வாட்டி வரலன்னு சொல்றேன், புரியாதா? கிளாரிட்டி இருக்கா? புரியாதாடா? ஷூரா? அப்ப இந்த 70,000ல எனக்கு 6,000 லாஸ்ட் டைமே வந்துருச்சு, கரெக்டா? 6,000 எவ்வளவு லாஸ்ட் டைமே வந்துருச்சு. அப்ப லாஸ்ட் டைமே வந்துருச்சு அப்படின்னா ரியலா இந்த 70,000 6,000 தான். 70,000ல அவுட் ஆஃப் திஸ் 6,000 கவனி, 70,000ல சேல்ஸா பர்ச்சேஸ், ஓகே, 70,000ல 6,000 worth of goods லாஸ்ட் டைமே வந்துருச்சு. அப்ப ரியலா இந்த 70,000 எனக்கு எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா 64,000 வந்திருக்கு, புரியாதா? இதை தவிர வேற என்ன சொல்றானா, இன்வாய்ஸஸ் என்டர்ட் இன் April 20, இன்வாய்ஸஸ் என்டர்ட், அப்ப இதுக்குள்ள அந்த இன்வாய்ஸ் இல்ல. நெக்ஸ்ட் இன்வாய்ஸ் எவ்வளவு ரைஸ் பண்ணிருக்கான்? 7,000 ரைஸ் பண்ணிருக்கான், அது உள்ள கூட்ஸ்க்குள்ள வந்துருச்சுன்னு சொல்றான். அது இந்த 7,000 நம்ம இன்வாய்ஸ் நெக்ஸ்ட் பீரியட்ல இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணது இந்த 70,000ல இருக்கா இல்லையா? ஆனா கூட்ஸ் உள்ள வந்திருக்கா?
அவன் தான் சொல்லிருக்கான் ரிலேட்டிங் டு கூட்ஸ் ரிசீவ்ட் இன் மார்ச்னு சொல்லிட்டான். அப்ப இதை ஆட் பண்ணுன்னு சொல்றான். எவ்வளவு அமௌண்ட்? அப்ப மொத்தமா எவ்வளவு வருது? எவ்வளவு வருது? அப்ப அந்த 71,000 தான் பர்ச்சேஸ்ல இருந்து உள்ள வந்திருக்க. பர்ச்சேஸ்ல இருந்து எவ்வளவு வந்திருக்கு? புரியறதாடா? கஷ்டமா இருக்கா? இப்ப கிளாரிட்டி இருக்கா? சார் அதுல போடாம இதுல போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும், நீங்க எப்படி வேணா போட்டுக்கலாம். புரியறதா? ஐஎஸ்எம் மெத்தட், ஏ மெத்தட். புரியறதா? சம்டைம்ஸ் அவங்க போட்டதான் நீ அடாப்ட் பண்ண அவசியம் இல்லை. எண்ட் ஆன்சர் தான் சேமா இருக்கணும். மற்ற அப்ரோச் எல்லாமே உன்னோட அப்ரோச்சா இருக்கலாம். அக்கௌண்டன்சி இஸ் a subject of அக்கௌண்டன்சி இஸ் a subject of convenience. ஆன்சர் தான். இந்த க்ளோசிங் ஸ்டாக் நான் கால்குலேட்டர்ல கால்குலேட் பண்ணாலும் ஒண்ணு, மார்க்குக்காக நான் இந்த மாதிரி கால்குலேட் பண்றேன். புரியறதா? கவனி. புரியறதாடா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்? சேல்ஸ் இன்வாய்ஸ் டு கஸ்டமர். இங்க கவனி. சேல்ஸ் இன்வாய்ஸ்னு கொடுத்துட்டான். சேல்ஸ் இன்வாய்ஸ் எவ்வளவு அமௌண்ட்ரா? சேல்ஸ் இன்வாய்ஸ் கொடுத்துருக்கான். எவ்வளவு அமௌண்ட்? 90,000 கொடுத்துருக்கான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான்? Of this 5,000 related to goods dispatched before actually அப்ப நீ பார்த்தனா இந்த 90,000ல goods 90,000 வெல்ல போல, அதுக்கு முன்னாடி எவ்வளவு போயிடுச்சுன்னு சொல்லிட்டான். 5,000 வெல்ல போயிடுச்சுட்டான். அப்ப லிட்டரலா பார்த்தனா 5,000 லாஸ்ட் டைமே போயிடுச்சுன்னு சொல்லிட்டான். அப்ப இப்ப எவ்வளவு போயிருக்கும்? 85,000. புரியுதா? இப்ப நான் கூட்ஸ் தான் பாக்குறேன். கூட்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் தான் பாக்குறேன். அப்ப 90,000 எனக்கு போல, அதுல லாஸ்ட் இயரே 5,000 போயிடுச்சு. அப்ப இப்ப எவ்வளவு போயிருக்கு? 85,000. அப்ப கொண்டு வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? அதை மைனஸ் பண்ணணும். மைனஸ் எவ்வளோ? 5,000. புரியுறதா? கஷ்டமா இருக்கா? கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு நானே யோசிச்சு தான் ஆன்சர் பண்றேன். அப்படியே டெக்னிக்கலா பண்ணல. நானே ஒரு வாட்டி ஓகே ஓகேடா புரியுறதுடா, ஓகே கூட்ஸ் வந்து இது பண்ணிருக்கான், ஓகே அப்படின்னு நான் பாக்குறேன். கூட்ஸ் டிஸ்பேச் பிஃபோர், ஓகே அப்ப ஆல்ரெடி டிஸ்பேச் ஆயிடுச்சுன்னா இதுக்குள்ள இருக்காதுடா அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்குள்ள இல்லாத கூட்ஸை நம்ம எடுக்க முடியாதுன்னு சொல்றேன். அப்படி இல்லைன்னா இதை எடுத்துக்கோ. நான் இன்வாய்ஸ்ல இருந்து கூட்ஸா கன்வெர்ட் பண்ணும்போது இன்வாய்ஸ்ல இருந்து கூட்ஸ் வெளில போகாது. வெளில போனதுன்னு பார்த்தா 85,000 தான் போயிருக்கு. அப்ப 5,000 மைனஸ் பண்ண. புரியுறதா இல்லையா? நெக்ஸ்ட், goods dispatched to customer before 31st March but invoiced in April totaling 4,000. கவனி, 4,000 வெளில போயிருக்கா போலையா? ஸ்ட்ராங்கா சொல்லு. வெளில போயிருக்கா போலையா? அப்ப இதை ஆட் பண்ணிக்கோ. அப்ப 85,000 worth of goods இன்வாய்ஸ் பண்ணி வெளில போயிருக்கு. மீதி 4,000 worth of goods இன்வாய்ஸ் பண்ணாம வெளில போயிருக்கு. நான் இங்க goods அவுட் தான் கண்டுபிடிக்கிறேன். அப்ப ஆட் 4,000 நீ பார்த்தா 85,000 இன்வாய்ஸ் பண்ணி இந்த வாட்டி வெளில போயிருக்கு. 4,000 இன்வாய்ஸ் பண்ணாம வெளில போயிருக்கு. அப்ப டோட்டலா எவ்வளவு போயிருக்கு? 89,000. அப்ப இது வந்து சேல் வேல்யூல இருக்கு. இதை காஸ்டா கன்வெர்ட் பண்ண. புரிஞ்சுச்சா மீரா? கவனி, இதெல்லாம் கேர்ஃபுல்லா பண்ணும். ஈஸி கிடையாது. இதெல்லாம் எக்ஸாம் ஹாலில் கேட்டான் அப்படின்னா நடு தெருல நீ இப்போ இதெல்லாம் டேரெக்டாக எக்ஸாம் ஹாலில் போய் பார்த்தோன்னு வச்சுக்கோ, கஷ்டம். சைக்காலஜிக்கல் கேம். ஆனால் ஈஸி. புரிஞ்சிச்சுன்னா ஈஸி. கவனி, நெக்ஸ்ட் என்னடா சொல்கிறான்? இதுலேயே 89,000ல இதை வந்து 89,000 வந்து சேல் வேல்யூவில் இருக்கா? அப்போ 89,000 இன்டூ 4/5 என்னடா? ஏன்னா 1/5 ப்ராஃபிட் அப்படின்னா 4/5 காஸ்ட்டாக தானே இருக்கும். கரெக்ட் தானே? எவ்வளோ? 71,000. கவனி, 1/5 ப்ராஃபிட் அப்படின்னா 1/5 ப்ராஃபிட் அப்படின்னா காஸ்ட் என்ன இருக்கும்? 4/5 தான் இருக்கும். கரெக்டா இல்லையா? டே, இந்த 1/5 கண்டுபிடிச்சி டோட்டலா 5லேருந்து ரிமூவ் பண்றதும் ஒன்று தான். எப்படி வேணா ஏதோ ஒன்று பண்ணிக்கோ. கவனி, காஸ்ட் லெஸ். ஏன்னா கூட்ஸ் வெளில போயிருக்கு. இது தனியா வெளில போனது தனியா கால்குலேட் பண்ண, அதுக்கப்புறம் இங்க வந்து மைனஸ் பண்ண. காஸ்ட்ல மைனஸ் பண்ண. எவ்வளோ அமௌண்ட்? சேல்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டா? சேல் அட் காஸ்ட் எவ்வளோ அமௌண்ட்? 71. இப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் நடந்திருக்கு. சேல்ஸ் ரிட்டர்னா கூட்ஸ் உள்ள வந்திருக்கும். அப்ப சேல்ஸ் ரிட்டர்னை நான் ஆட் பண்ணோம். சேல்ஸ் ரிட்டர்ன் அட் காஸ்ட்ல பண்ணோம். அப்ப 1,500 இன்டூ 1,500 மைனஸ் 1/5 ஆஃப் 1,500. கரெக்டாடா? 1,200 உள்ள வந்திருக்கு. இப்போ நீ போட்டனா எவ்வளவு வருது? 80,000. புரியுறதா? புரிஞ்சதுன்னா ஜோரா கிளாப் தட்டிக்கோ. ஆன்சர் அதே தான் கொடுத்துருக்கான். ஆனால் இங்கே கீழே நோட் கொடுத்துருக்கான் பாரு. இந்த above solution transfer of ownership is assumed to be take place at the time of delivery of goods. If it is assumed that the transfer of ownership takes place on the date of invoice அப்படின்னா அது சொல்கிறாங்களோ அதை படிக்காத. புரியாது. நான் சொன்ன மாதிரியே போடு. புரியாதா? அதெல்லாம் படித்தா உனக்கு புரியாது.
அவன் என்ன கொடுத்துருக்கானோ அது லாஸ்ட்டில் இந்த அபோவ் சொல்யூஷன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படி இந்த அசம்ஷன் எழுது. இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் இஸ் அஸ்யூம் டு டேக் பிளேஸ் அட் த டைம் ஆஃப் டெலிவரி ஆஃப் குட்ஸ். அதோடு நிறுத்திக்கோ. புரியாதா? அதோடு நிறுத்தி ஆன்சரை போடணும். அதோடு நிறுத்திக்கோ. நமக்கு இதுக்கே நடுவில் நின்றுன்னு இருக்கோம் ரோட்டில். நெக்ஸ்ட் 8th ஒன் போடுறியா அழகா? இதே சம் தான் 8th ஒன். படிச்சு போடு 8th ஒன். நான் ஃபார்மேட்டை டெலீட் கூட பண்ணல, அப்படியே போடு. பேப்பர்ஸ் இந்த இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிடு. தேங்க்யூடா. போடுங்கடா ஃபாஸ்ட்டாக. ஒரு சம் நான் போட வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஒரு சம் மட்டும் நீயா வந்து ஒரு மாடல் ட்ரை பண்ணி பாரு. ஹனுமன் சம் போடு. இப்போ இல்லை. அந்த ஒரு இது சொல்லுவான் தெரியுமா, வட சென்னையில் இந்த தம்மாதுண்டு ஆங்கர் தான் ஒரு கப்பல் எனக்கு. அந்த மாதிரி தான் இந்த சாப்டர். தம்மாதுண்டு சாப்டர் எதுவுமே இருக்காது, ஆனால் உன்னை மண்டை காய வச்சிரும். அவங்களுக்கு போர்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட. சீக்கிரம் போடுங்கடா. கேர்ஃபுல்லாக படி.
செக் முடிச்சாச்சாடா? யாரெல்லாம் முடிச்சுட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ண? ஜூம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் யாரெல்லாம் முடிச்சுட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ண? நெக்ஸ்ட் சம் போடுறியா? போடு. இரு. ஃபாஸ்டா போடு நெக்ஸ்ட் சம். அப்படியே காப்பி பண்ணி மைனஸ் ப்ளஸ்லாம் போட்டியா, யோசிச்சு போட்டியா? டேய் அப்படியே போர்டை பார்த்து நான் ரொம்ப ஸ்லோவாக பார்த்து பார்த்து எடுக்கிறேன். ஒர்க்கிங் நோட்டில் போட்டு எழுது. அந்த பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் அதெல்லாம் புரியுறதா? அவன் கீழே போட்டிருப்பான் ஆன்சர்லேயே. அந்த மாதிரி பண்ணாத, ஒர்க்கிங் நோட்டுன்னு போட்டு எழுது. அப்போ தான் கிளாரிட்டி கிடைக்கும். பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் கீழே வந்து கூட்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ. எனக்கு கூட்ஸ் மூவ்மெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரியலாக கூட்ஸ் எவ்வளோ உள்ளே வந்திருக்கு, எவ்வளோ ரியலாக கூட்ஸை இஷ்யூ பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி சம்ம போடுற டைமில் கட் பண்ணிடலாமா? நான் செம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதை மட்டும் எடிட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை முன்னாடியே சொல்லிடலாமா? அவங்களும் சம் போடணும்ல நம்மளோட சேர்ந்து. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுங்கடா. நெக்ஸ்ட் சம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சம். என்ன சொல்லு? கம்மி. சரி கரெக்டு. இது கரெக்டு. சேல்ஸ் ரிட்டர்ன். ஓ இது ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணி போடணும்ல. இது 900 தான் சேல்ஸ் ரிட்டர்ன் வேல்யூ. கரெக்டாக 900 சேல்ஸ் வேல்யூ மைனஸ் ப்ராஃபிட் பண்ணனா காஸ்ட் வரும். ஸோ இந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணி இங்கே கொண்டு வரணும். 675 வருமா? அதான் வந்திருக்கு. 675 எதாவது வந்ததா? இதுக்கு முன்னாடி சொன்னேன். $675 சம் நம்பர் என்ன? போடு போடு. இது 9,000 1/4 on cost is sale value.
9,000 into 1/5. முடிச்சாச்சா? ஈஸியாக இருக்குல்ல? ஒரு சம் ஒன்று போட வைக்கிறேன் இரு. இவங்களுக்கு கொஞ்சம் மண்டைக்காயை ஓடலாம். ஈஸியாக இருக்குன்னு பார்க்குறாங்கல்ல. முடிச்சாச்சா? ஜூம் ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சாச்சா? யாரெல்லாம் ஜூம்ல முடிச்சுட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ண. சூப்பர்ரா. ஈஸியாக இருக்கா? ரெக்டிஃபிகேஷன் அஃபேரை போட்டிங்களா? இதில் 80% போட்டாலே சூப்பர் தான். 80% அதில் நீங்கள் போட்டிங்க கரெக்ட்னால சூப்பர் தான். நிறைய டவுட்ஸ் இருக்கா அதில்? என்ன டவுட்டு? இந்த பேட் டேட் ஒரு சம் டவுட் இருக்கு. அப்புறம் 25%ஆ? ரெக்டிஃபிகேஷன் அஃபேரை சொல்கிறியா இது சொல்கிறியா? ஓகே. கூட்ஸ் சரி முடிச்சாச்சா? கரெக்டு. நீ ஆக்சுவலி வேல்யூ எல்லாம் மாற்றி மாற்றி போடுறியே. 8,01,000 8,10,000 8,01,000 வந்திருக்கா. அந்த 8,01,000 வந்து இதில் இருக்குது சேல் வேல்யூவில். இது கரெக்டு தான். இது கரெக்டு. இது சேல் வேல்யூவில் இருக்குது. இங்கே காஸ்ட்டை மைனஸ் பண்ணும். இதே மாதிரி பண்ண இந்த 8,01,000 into 1/5 போடு. மைனஸ் 8,01,000 போடு. இது ப்ராஃபிட்டு, இது சேலு. மைனஸ் அப்படியே போடு. மைனஸ் 8,01,000 என்ன வேல்யூ வருது? 6,40,800. அதான் இங்கே வரணும். கரெக்டாடா? 6,40,800. யாரெல்லாம் முடிச்சுட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ண? முடிச்சவங்க எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ண. ஜூம் ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ண. ஓகே. ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சா? எண்ட் ஆன்சர் பார்த்துட்டியா? செக் பண்ணிட்டியா? 79,000 ஏதாவது வந்திருக்காடா? 79,800. ஃபர்ஸ்ட் சம்மோ இந்த சம்மோ ஒன்று தான். ஏதோ ஒரு இடத்துல மட்டும் ஒரு 0 விட்டான்னு நினைக்கிறேன். கவனி. உண்மையாடா? ரெண்டுமே ஒரே சம்ம வேல்யூ தாண்டா வந்திருக்கும். நெக்ஸ்ட் அட்ஜஸ்டட் நெட் ப்ராஃபிட் இருக்கு. அது முடிஞ்சிச்சுல அந்த 3 சம்முமே. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? இப்போ எத்தனை சம்டா போட்டிருக்கீங்க? எத்தனை போட்ட? டேய் சம் நம்பர் எத்தனை முடிச்சிருக்க? 8th ஒன் முடிச்சிருக்கியா? 9th முடிச்சிட்ட. சன்ஷைன் லிமிட்டடும் முடிச்சாச்சு. கரெக்டா? இப்போ 10th ஒன் இருக்குல்ல, 10th ஒன் நீயே போடு. ஃபாஸ்டா போடு.